Yeah. Good morning, டா கண்ணா. வணக்கம். வணக்கம். Just give me a minute. Yes. Good morning. காலை வணக்கம். என்ன இப்படி இருக்கு? எந்திரிச்சாச்சு எல்லாருமே? தூக்க கலக்கலாம் யாருக்கும் இல்லையே. குட் மார்னிங்டா. ஓகே, நான் சொல்கிறது கேட்குதா? கிளியராக இருக்கா? என் வாய்ஸ் நான் கிளியராக இருக்கா? எவ்ரிதிங் இஸ் குட். யா சொல்லுங்க பாப்போம். எவ்ரிதிங் இஸ் கிளியர். Shall we start? ஆடிபிள் தானா? தேங்க்ஸ்ரா கண்ணா. ஓகே, அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்னவா இருந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் தான். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய MCQs தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, பார்த்துலாமா? தேங்க்யூடா. Shall we start? ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபயர் ஒன்று போடுவோங்க பார்ப்போம். கமான் பாஸ், ஒரு ஃபயர் ஒன்று போட்டு விடுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம், குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதேமாதிரி செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. யா. இப்போ நம்ம எப்படி பார்ப்போம்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதோடு சேர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸ்பெக்டட் பேஸ் பண்ணின கொஷின்ஸை பார்க்க போகிறோம். எத்தனை பார்ப்போம்? அரௌண்ட் ஒரு 100 கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? எஸ் அதுக்கு முன்னாடி யா ஓகேடா. தேங்க்யூடா. ஓகே, சூப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் பேட்சில் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா யூ கேன் ஜாயின்ட்ரா. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. நம்ம சேனலுக்கு போகிறீங்க, லைவுக்கு போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு லைவ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைவ் எடுத்திருந்தாலுமே கீழே வந்து என்ன பிரச்சனை இருக்கும்? இந்த டாப் சேட்டுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு நமக்கு ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் இருந்துகிட்ருக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் பேமெண்ட் எதுவும் பண்ணுற மாதிரி வராது. ஓகேவா? ஓகே. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் பார்த்துலாம். அது பை நவ் உங்கள் இமெயில் ஐடி உள்ளே போடுறீங்க. இமெயில் ஐடி உள்ளே போட்டு கொடுத்துட்டு பேனாவை கொடுக்குறீங்க. go to my courses. And we are here now. எஸ், இப்போ நம்மளுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதேமாதிரி தான் நம்ம பேட்சும் இங்கே வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இன்னும் இது பண்ணாலேயோ சீக்கிரம் பண்ணுறீங்க. நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளானிங் பண்ணிருக்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? யா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேஸ் என்னவாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wind pollinated flowers are. What are wind pollinated flowers are called? Just a minute. Yeah. கமெண்ட் ஆகலாம், ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Yeah, clear. What are wind pollinated flowers are called? Wind pollinated flowers என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? Small brightly color producing large number of pollen grains. இன்னொன்று small producing a large number of pollen grains of large producing dry pollen grains, large producing abundant nectars and pollens, small producing nectars and dry pollens. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சராக வந்துட்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கண்ணா. ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆன்சர்
ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி 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 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் தமிழரசி தர்ஷினி. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ஸ்மால் பட் ட்ரை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் pollen grains பிரசன்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? குவிக் நமக்கு டைம் இருந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் கிண்டத்தையும் ஒரு வாட்டி பார்த்துலாம். ஓகே, நமக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிளான் கிண்டத்தையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஓகே, யா, the scutellum observed in grains of wheat and maize is comparable to which part of the seed in other monocotyledons? A scutellum observed in grains or wheat in maize is comparable to which part of the seeds in other monocotyledons? In the part of the seeds, in the part of the seeds, to which part of the seeds? In the part of the seeds அப்படின்றது பார்த்தீங்கன்னா yes, yeah cotyledon part of the seeds. ஓகேவா, சூப்பர் இருக்கணும். ஓகேவா, என்னவா தான் இருக்கும், ஒன்று காட்டிலிடன்ஸ் இல்லைனா வேறு எதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், சீட் லீஃப்னு கொடுக்கலாம். ஓகேவா, சீட் லீஃப் பேஸ் பண்ணி வர்றதும் ஒன்று தான், காட்டிலிடன்ஸும் ஒன்று தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அது போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ஓட்ஸ் சார் வருது சார், மார்னிங் செஷன் இல்லையா, அதுக்கு காலங்காலத்தில் ஓட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆடு வருது போல இருக்கு. ஓகேடா, சூப்பராக தர்ஷினி தமிழரசி கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ காட்லிடன்ஸ் அண்ட் சீட் லீஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to stigma, from anther to the stigma of another flower is the same plant is called as another flower. Anther to stigma of another flower but in the same plant. இது நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். Anther to stigma of another flower but on the same plant நம்ம என்ன சொல்கிறோம்? Transfer of pollen grains from anther to stigma. Antherலேருந்து ஸ்டிக்மாக்கு போகிறது ஆஃப் சேம் பிளான்ட்டில். சேம் பிளான்ட். குட் மார்னிங் ஷாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், anther to stigma of another flower. Anther to stigma of another flower. another flowerனா டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஒரே பிளான்ட்டில், சேம் பிளான்ட்டில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேம் பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ், சேம் பிளான்ட் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லிட்டு இருக்கோம், gametogamy அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்னென்னு சொல்லிட்டு இருக்கோம், we call it as a gametogamy. ஆப்ஷன் பி, gametogamy is right answer. ஓகேவா, gametogamy ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, பார்க்கறதுக்கு அது கிராஸ் பாலினேஷன் மாதிரியும், பட் ஜெனட்டிக்கலி இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ், ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸில் ஃபியூஷன் நடக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் தர்ஷினி ஷாம் தமிழரசி கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி, apoptotic embryo in a citrus arises from. Apoptotic embryo from a citrus arises from. Where do it arises from? எங்க இருந்து அரைஸ் ஆகும்? Apoptotic embryo from a citrus arises from syngenta, maternal sporophytic tissues in a ovula, இல்ல antipodal cells, இல்ல diploid egg. Yes, நிஷ்மிந்த் ஷாம் தமிழரசி சூப்பராகண்ணா. ஓகேவா, என்னது, இட் இஸ் ஃப்ரம் அ மெட்டர்னல் ஸ்போர், அதாவது மெட்டர்னல் என்னது, நம்ம ஃபீமேல்லேருந்து. ஓகேங்களா, டிஷ்யூஸ்னா ஓவியூல். ஓகே, மெட்டர்னல் ஸ்போரோஃபைட்டிக் டிஷ்யூஸ்னா ஓவியூல் பேஸ் பண்ணி, மெகாஸ்போரான்ஜியம் பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு. ஓகே, சூப்பராக. ஸோ கோட் பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். இருக்கா, ஃபைன்ரா, சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் தமிழரசி, தர்ஷினி ஷாம், நிஷ்மிந்த் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோட் பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். யா, ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பார்த்தா, அடுத்த क्वेश्चन இருக்கு, வாட் இஸ் த காமன் பிட்வீன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் அப்போமிச்சஸ்? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கும் அப்போமிச்சஸ்க்கும் இல்ல காமன் ஃபீச்சர்ஸ் என்னதுன்னு கேட்குறாங்க. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கும் அப்போமிச்சஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸ்லாம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. which are all the common features between apomixis and vegetative reproduction? Okay, ரெண்டுலயுமே என்ன பார்க்க முடியும், progeny, both progeny are identical to the parents. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃப்ஸ்ப்ரிங்குமே, வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங் எல்லாமே எப்படி இருக்குமா, ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸாக இருக்குமா. ஓகேங்களா,
எப்படி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட்னா அடுத்த சக்ஸஸ் ஜென்ரேஷன் நம்ம பிடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பேஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அடுத்த சக்ஸஸ் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம அப்போமெச்சஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அடுத்த சக்ஸஸ் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி எப்படி இருக்குமா, போத் வில் பி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பராக கணக்கு கலக்கிறேன், சூப்பராக. நிஷ்மின், தர்ஷினி, ஷாம், தமிழரசி, சூப்பராக கணக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Yeah, and this next question is going to be in angiosperms functional megaspores develops into எல்லா புரிஞ்சவங்க functional megaspores னு கொடுத்துருக்கான். functional megaspores 4 megaspores ஃபார்ம் ஆகும், அதில் 3 டிசென்டரேட் ஆயிரும். குட் மார்னிங் கூகுள் பிரியா. 3 டிசென்டரேட் ஆகிட்டும், ஒன்று மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது என்னவா டெவலப் ஆகுது, functional megaspores. யா ஏபிசி விளையாண்டுருக்கீங்க. ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் நம்ம மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து 4 செல்லு ஃபார்ம் ஆகுமா, டெட்ராய்டு. அந்த டெட்ராய்டில் வந்துட்டு 3 வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிரும், அப்படி தானே. அப்போ 3 டிஸ்இன்டகிரேட் ஒன்று மட்டும் தான் இருக்கும். இந்த ஒன்று தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸில் கேரியோகைனசிஸ் சைட் பேஸ்மெண்ட் நடக்காது, ஒன்லி கேரியோகைனசிஸ் நியூக்ளியர் டிவிஷன் மட்டும் நடக்கும். அப்படி இருந்து 2 நியூக்ளியை 4 நியூக்ளியாக மாறும், 4 நியூக்ளியை 8 நியூக்ளியாக மாறும். அப்படி 3 மைட்டோடிக் ஸ்டேஜில் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 3 மைட்டோடிக் ஸ்டேஜில் நடந்து என்ன மாறும், ஒரு 8 நியூக்ளியை 7 செல் கண்டிஷனில் மாறும். அந்த 8 நியூக்ளியை 7 செல் கண்டிஷன் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், we call it as an embryo sac. ஆப்ஷன் ஏ embryo sac is right answer. அப்போ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் என்னவா டர்ன் ஆகுது, 8 நியூக்ளியை 7 செல் கண்டிஷனான embryo sac வந்து டர்ன் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகே, சூப்பர். அஷாம், தமிழரசி, நிஷ்மின், தர்ஷினி, கோகுலப்பிரியா கலக்கிறீங்க. ஓகே, going to be ஆப்ஷன் ஏ. ஓகே, embryo sac will be embryo sac வந்து டர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி, which of the following pollination is an autogamous? autogamous எந்த கண்டிஷனில் இருக்கும், autogamous அப்படின்றது என்ன இருக்கும்போது செல்ஃப் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷன் இந்த இருக்கக்கூடிய எந்த கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கும், செல்ஃப் பாலினேஷன் இங்கே இருக்கக்கூடிய எந்த கண்டிஷனில் இருக்கும். யா வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் முகமது. எஸ் என்ன கண்டிஷனில் இருக்கும், செல்ஃப் பாலினேஷன் பேசிக் என்ன நடக்க போது, பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்க போது க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட் கண்டிஷன். அப்போ கிளைஸ்டோகேமஸ் எதை ரெகுலேட் பண்ணுது, க்ளோஸ்ட் ஃப்ளவரை டிட்டர்மைன் பண்ணிருக்கு இல்லையா. கிளைஸ்டோகேமஸ் என்ன டிட்டர்மைன் பண்ணிருக்கு, க்ளோஸ்ட் ஃப்ளவரை வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த பட்சத்தில் க்ளோஸ்ட் ஃப்ளவர்ஸில் ஒன்லி என்ன நடக்க முடியும், செல்ஃப் பாலினேஷன் மட்டும் தான் நடக்க முடியும். ஏன்னா க்ளோஸ்ட் இருக்கிற ஃப்ளவர்ஸ்னால வேற அவுட் சைட்லேருந்து ஆந்தர்லேருந்து நம்ம ஸ்டிக்மாலாம் வர முடியாது. ஓகேங்களா, வேற எந்த போலன் கிரெயின்ஸ்லாம் வந்து இந்த ஆந்தர்லேருந்து விடலாம் முடியாது. அதுக்குள்ளே இருக்கிற போலன் கிரெயின்ஸா அந்த ஸ்டிக்மாவில் போய் இது பண்ணிடணும். ஸோ க்ளோஸ்ட் ஃப்ளவரான கிளைஸ்டோகேமஸில் கண்டிப்பாக நடக்க போகுது ஆட்டோகேமஸான செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, எஸ் முகமது, சூப்பர். தர்ஷினி, நிஷாந்த், ஸோ நிஷி, கோகுலப்பிரியா, ஷாம், தமிழரசி, தர்ஷினி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, யா நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பாலிஎம்பிரியானி இஸ் ரிப்போர்ட்டட் இன் ஸ்பெஷல்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பாலிஎம்பிரியானி. நியூசெல்லார் பாலிஎம்பிரியானி என்னது, நியூசெல்லார் பாலிஎம்பிரியானி. அப்போமெச்சஸ் கண்டிஷன் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், எக்கு வந்து என்னவா இருக்கும், எக்கு ஆல்ரெடி டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கிறதுனால அதுக்கு சரௌண்டாக இருக்கக்கூடிய நியூசெல்லஸ் என்ன ஆகும், அந்த எக்குக்குள்ளே ப்ரொட்ரூட் ஆகும். அப்படின்றத படிச்சிருப்போம். அந்த ப்ரொட்ரூட் ஆகிற எக் எல்லாமே மெச்சுரேஷனுக்கு அப்புறமா என்னவா மாறுது, எம்ப்ரியோவாக மாறுதுன்னு பார்ப்போம். அப்போது மோர் தென் 1 எம்ப்ரியோ இருக்கிறதுனால தான் அதை நம்ம பாலி எம்ப்ரியானி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. மோர் தென் 1 எம்ப்ரியோ இருக்கிறதுனால தான் நம்ம அதை பாலி எம்ப்ரியானி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க, எதில் பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகே, எது சிட்ரஸ் அண்ட் மேங்கோ வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே சிட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, சிட்ரஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி சிட்ரஸ் இஸ் ரைட் ஆன்சர். கலையிறீங்க சூப்பரா. எஸ் சூப்பரா. முகமது, தர்ஷினி, கோகுலப்பிரியா, ஷாம், சூப்பர். தமிழரசி, நிஷ்மிந்த் கலையிறீங்க. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி சிட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
wind pollination is common in எதில் நம்ம wind pollination காமனாக பார்க்க முடியும் wind pollination is common in wind pollination is common in with lilies grasses orchids legumes wind pollination is common in grasses okay so option B grass is the right answer okay wind pollination நம்ம காமன் இதல பார்க்க முடியும் option B grasses தான் பார்க்க முடியும் சுப்ரஷாம் தமிழரசி முகமது கோகுலப்பிரியா தர்ஷினி சூப்பரா okay சூப்பர் இது ரொம்ப ஈஸி அடுத்த क्वेश्चन what would be the number of chromosomes of Allelian cells of a plant with 42 chromosomes in its root tip cells ல 42 chromosomes இருக்கா அப்போ what will be the number of chromosomes in Allelian cell Allelian cells ல எவ்வளவு இருக்கும் first இந்த Allelian layer என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க Allelian layer நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இட்ஸ் outermost layer அப்படி தான பார்த்துட்டு இருக்கோம் outermost layer தான பார்த்துட்டு இருக்கோம் அப்ப Allelian layer எப்படி இருக்க போகுது triploid condition இருக்க போகுது outer layer தான் outer layer அப்ப என்ன கண்டிஷன் இருக்க போகுது என்ன கண்டிஷன் இருக்க போகுது triploid கண்டிஷன்ல இருக்க போகுது ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்க sorry okay see எப்படி பேஸ் பண்ணி எப்படி வரும் நல்லா பாருங்க 42 குரோமோசோம் இருக்குன்றாங்க ஓகே என்னது அவன் 42 குரோமோசோம் இருக்குன்றான் what would be the number of chromosomes of Allelian layer நான் முன்னாடி சொல்றேன் outer layer of a endosperm ஓட outer layer அப்படி நம்ம பாப்போம் அப்போ 3n தான் இருக்க போகுது இங்க அவன் என்ன கொடுத்திருக்கான் 2n is equal to 42 அப்படினு கொடுத்திருக்கான் இல்லையா 2n என்னவா இருக்கு 42 இருக்கு அப்ப n என்னவா இருக்கும் 2 அப்படி அடிச்சோனா 21 அப்ப n என்னவா இருக்க போகுது 21 இருக்கு இந்த Allelian layer என்னவா இருக்கு triploid கண்டிஷன்ல இருக்கு அப்போ 3 into 21 நமக்கு என்ன கிடைக்குது 63 கிடைக்குது so it's going to be option A 63 is right answer option A 63 is right answer ஓகேவா clear ஆடக்கனா சூப்பர் முகமது ஷாம் தர்ஷினி கோகுலப்பிரியா தமிழரசி கலக்கிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த பேஸ்லாம் சொல்லுவோம் ஏன்னா 42 குரோமோசோம் கொடுத்துட்டான் Allelian layer நமக்கு triploid 3n தெரிஞ்சிடும் இது 2n 42 இருக்கும்போது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் என்ன என்னவா இருக்கு 21 இருக்கு அப்போ 3 into 21 நமக்கு என்ன கிடைக்க போகுது 63 கிடைக்க போகுது ஸோ ஆப்ஷன் A is the right answer ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन the filiform apparatus is the characteristic features of filiform apparatus is the characteristic features of எதோட characteristic features நம்ம filiform apparatus பார்த்துட்டு இருக்கோம் A filiform apparatus a characteristic features of இதோட characteristic features நம்ம filiform apparatus பார்த்துட்டு இருக்கோம் filiform apparatus நான் படிச்சு சொல்லி ஆரோட சொல்லிருப்பேன் கைடு வேலையை பார்க்குது நீ எங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கு it's a characteristic features of syringes வழியா தான் அந்த pollen tube அனுப்பும் இந்த pollen tube எத்தனை male gametes கன்சிடர் இருக்கும் ரெண்டு male gametes கன்சிடர் இருக்கக்கூடிய அந்த pollen tube syringes வழியா யார் அனுப்புவா filiform apparatus அனுப்பும் ஓகே அப்போ syringeோட characteristic features நம்ம filiform apparatus அப்படினு சொல்லி பார்த்துட்டோம் ஓகே சூப்பர் ஷாம் முகமது நிஷ்மித் கோகுலப்பிரியா தர்ஷினி டாக்டர் ட்ரீம் சூப்பரா ட்ரீம் தமிழரசி கலக்கிறீங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி சினஞ்சிஸ்ல தான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எடுத்துட்டு இருக்கு ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் கோகனட் வாட்டர் இஸ் எடிபிள் பார்ட் ஆர் ஈக்குவலன்ட் டு கோகனட் வாட்டர் இஸ் எடிபிள் பார்ட் which are equivalent to கோகனட் பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம் கோகனட் வாட்டர் இந்த கோகனட் வாட்டர் நம்ம எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா படிச்சிட்டு இருந்தோம் கோகனட் வாட்டர் நம்ம எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா படிச்சிட்டு இருந்தோம் எதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கோகனட் வாட்டர் படிச்சிட்டு இருந்தோம் எஸ் மாமா சூப்பர் எதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்சிட்டு இருந்தோம் கோகனட் வாட்டர் இதோட எக்ஸாம்பிள்ஸ் படிச்சோம் ஃப்ரீஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு படிச்சு போல எண்டோஸ்போம்ஸ் இருக்கக்கூடிய நம்ம அதெல்லாம் எண்டோஸ்போம்ஸ் அப்படின்னு படிச்சிருந்தோம் ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ எண்டோஸ்போம்ஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்டோஸ்போம்ஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பராக செல்லுலா பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் ஓகேவா
சூப்பர். ஷாம், முகமது, நிஷ்மிந்த், தமிழரசி, தர்ஷினி, கோகுலப்பிரியா, கலைகிரி. It's going to be option A is right answer. Okay, option A is right answer. Okay, no problem. Option A will be the right answer. Next question. அடுத்த கேள்வி. Even in the absence of pollinating agent, settling is assured is. Even in the absence of pollinating agent absent இருந்தாலும் அது நடக்கும். assured in. எதுல வந்து assured இருக்கு? அதே தான்டா, சூப்பரா. இதில் கம்லினா ஆப்ஷன் ஏ. ஓகே, சூப்பர். ஓகே, ஆப்ஷன் ஏ கம்லினா. ஓகே, அதுலேயும் சிச்சுவேஷனில் அஷ்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கலைக்கிறேன். ஓகே, சூப்பர். தர்ஷினி, ஷாம், கோகுலப்பிரியா, நிஷ்மித், முகமது, சூப்பர். ஓகே, ஸோ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. The organic substance that can withstand the environmental extreme and cannot be degraded by any enzyme. கிளியராக கொடுத்துட்டான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்லையும் என்ன பண்ணிட்டு இருக்குமா, என்வரான்மெண்டல் எக்ஸ்ட்ரீமை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்குமா, எந்த ஒரு என்சைம் போட்டாலும் என்ன பண்ண முடியாது, டீக்ரேட் பண்ண முடியாது. அப்படின்றது என்னவா இருக்க போகுது? the outermost layer of a pollen grains which will be a discontinuous layer. outermost layer, அது மட்டும் இல்லாமல் discontinuous layer அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், which is H-sign. அந்த H-sign எதனால மேடப்பாக இருந்துச்சு? ஸ்போரோபொலினால மேடப்பாக இருந்தனால அது ரொம்ப 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 ரிஜிட் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, H-sign இருக்கக்கூடிய ஸ்போரோபொலின். ஓகே, கலக்கிங்க. சூப்பர். தர்ஷினி, தமிழரசி, கோகுலப்பிரியா, முகமது, ஷாம், நிஷ்மிந்த், கலக்கிங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ஸ்போரோபொலின். outermost layer which will be discontinuous. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். The gynoecium consists of many free pistil in a flowers of. Gynoecium consists of many free pistils in a flowers of aloe, tomato, papavera, myclea. Many free pistil. Yes. It's going to be option D. Many free pistils இதில் பார்க்க முடியாம myclea வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, ஆனால் மல்டி கார்பஸ், அப்போ கார்பஸ், ஓவரி அப்படின்னு படிச்சுட்டு போலியா, அந்த பேஸ் பண்ணி வருது. மல்டி கார்பஸ், அப்போ கார்பஸ், அதில் மல்டி கார்பரி, அப்போ கார்பஸ், ஓவரின். ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது? வெஜிடேட்டிவ் செல்ஸ் இஸ் லாங்கர் தேன் த ஜெனரேட்டிவ் செல்ஸ். ஆப்ஷன் பி வந்து pollen grains in some plants remains viable for months. Intine is made up of cellulose and pectin. When pollen is shed at two-celled stage, double fertilization does not take place. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So, which is the wrong statement? ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். Which is the wrong statement? ஸோ நமக்கு படிச்சோன்னே புரிகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? படிச்சொன்ன மாதிரி இருக்குது, புரிகிற மாதிரி தான் இருக்குது. அது எப்படி நம்ம என்னது போலன் வந்துட்டு 2 celled கண்டிஷனில் இருந்துச்சுன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ going to be ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஓகே, 2 celled கண்டிஷனாக இருந்தாலும் சரி, 3 celled கண்டிஷனாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து 2 மேல் கேமெட் வரதான் போகுது. எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்டிக்மாவில் போய் உட்காந்து காம்பேட்டபிள் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் டியூப் டெவலப் ஆக தான் போகுது. போலன் டியூப் டெவலப் ஆயிடுச்சு, ஒன்ஸ் அந்த சினஞ்சஸ் வழியாக உள்ள போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்க தான் போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ராங் ஆன்சர். இருக்குன்னா சூப்பர் கலக்கிறீங்க. ஓகே, சூப்பர். தர்ஷினி, ஷாம், முகமது, நிஷ்மின், தமிழரசி, கோகுலப்பிரியா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் germ pore? germ pore ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் germ pore எங்கே பிரச்சனை இருக்கும், அந்த germ pore ஃபங்க்ஷன்ஸ் என்னவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் germ pore? What is the functions of germ pore? நல்லா பாருங்க. ஒரு போலன் கிரெயின்ஸ் இருக்குது. அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன சொல்லியிருப்பேன், 2 லேயர் இருந்திருக்கும். ஒன்று எச்ஐனு, இன்னொன்று இன்டைனு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? இதில் உள்ளே இருக்கிறது இன்டைனு அப்படின்னு படிப்போம். வெளியே இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறது எச்ஐனு அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம்.
இதுக்கு டிஸ்கண்டினியூஸாக இருக்குது தெரியுமா? இந்த போரை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்? ஜெர்ம் போர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுதான் நம்ம ஜெர்ம் போர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே ஸ்போரோபுலினால மேடப்பாக இருக்கிற எச்சைனால அது இன்னும் ஃபார்ம் ஆகி வர முடியாது. உள்ளேருந்து எந்த ஒரு போலன் டியூபும் ஃபார்ம் ஆகி வர முடியாது. இதுக்கு பேசிக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஆனால் வெளியிருந்து யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளேருந்து யாரும் வெளியே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் கொடுத்துட்ருக்கு. அதனால தான் இந்த டிஸ்கண்டினியூஸ் லேயராக பிரச்சனை இருக்குது. எதனால் டிஸ்கண்டினியூஸ் லேயர் பிரச்சனை இருக்குன்னா, போலன் டியூப் டெவலப் பண்ணலையா, இப்போ ஃபுல்லாகவே ரிஜிடிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போரோபுலினால ஃபுல்லாக மேடப் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து உள்ளே வர அது ஓகே தான். ஆனால் உள்ளே இருக்கிற எதுவும் வெளியே போக முடியாமல் போயிடும். அப்போ சீட் டார்மென்சி பிரேக்கே ஆகாது. ஸோ அதனால் சரி போலன் டார்மென்சி பிரேக் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ம் போர் பிரச்சனை இருக்குது. இந்த ஜெர்ம் போர் வழியாக நமக்கு என்ன டெவலப் ஆக போகுது? போலன் டியூப் டெவலப் ஆக போகுது. ஒன்ஸ் அது ஸ்டிக்மாவில் போய் ஸ்டிக் ஆன உடனே எங்கேருந்து போலன் டியூப் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ம் போர் வழியாக தான் டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ஸ்போரோபுலின்கள் அந்த இடத்துல வந்து உடச்சிட்டு வெளியே வர முடியாது. நம்ம முன்னாடி படிச்சுட்டு போல என்வரான்மெண்ட்லையும் பேஸ் பண்ணி எதுனாலுமே டீக்ரேட் பண்ண முடியாதான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜெர்ம் போர் இருக்கிற அந்த ஓட்டையில் தான் என்ன வந்தாலும் இந்த போலன் டியூப் வந்து டெவலப் ஆகணும். ஸோ அதனால நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு போலன் டியூபோட இனிஷியேஷனுக்கு தான் இந்த ஜெர்ம் போர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, முகமது ஷாம், கோகுலப்பிரியா, தமிழரசி. ஓகேவா? ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யா, கிளியர். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Plants with ovaries having only one or few ovules are generally pollinated by only one or few ovules. Only one or few ovules. Only one or few ovules. கொஞ்சம் ஓவியல்ஸ் தான் இருக்குது. ஒரு ஓவரில் கொஞ்சம் ஓவியல்ஸ் தான் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது எது மூலியமாக பாலினேட்டர் பண்ணப்படலாம்? Which can be pollinated through? Yes, which can be pollinated through birds. Birds, bees, என்ன சொல்கிறீங்க? நல்லா பாருங்க. Just a minute, Ragana. Good morning, Ragana. Day, it's not either birds and kadayadu, bees and kadayadu. It's wind. Option C, wind pollination. எதனால birds அப்படின்றீங்க? Wind pollination. ஓகே, விண்டு பாலினேஷன் பேஸ் தான். அனிமோஃபிலியும் படிச்சுட்டு போலியா? அனிமோஃபிலி அப்படின்றது விண்டு பாலினேஷன் பேஸ் பண்ண நடக்க போதுரா. பிளான்ஸ் வித் ஓவரிஸ் ஆஃப் ஒன் ஆர் ஃபியூ ஓவியூல்ஸ் கேன் பி பாலினேட்டட் பை விண்டு பாலினேஷன்ஸ். விண்டு பாலினேஷன் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்கிறது நம்ம ஊதுனாலே பறந்து போயிடும். ஸோ சூப்பராக போய் அது உட்கார போகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். குட் மார்னிங் டாக்கண்ணா. ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, யா, எஸ். அடுத்த கேள்வி பார்த்துலாம். Both autogamy and gametogamy are prevented in. எதில் ஆட்டோகேமியும் கெய்ட்னோகேமியும் ப்ரிவெண்ட் ஆகப்படுகிறது? In which autogamy and gametogamy is prevent? ஆட்டோகேமி அண்ட் கெய்ட்னோகேமி ப்ரிவெண்ட் ஆகப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன கண்டிஷனில் இருந்தாங்கன்னா, அது ஜீனோகேமியாக தான் இருந்தாலும். ஒன்ஸ் ஜீனோகேமியாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்துட்டு ஆட்டோகேமியும் நடக்காது, வேறு கெய்ட்னோகேமியும் நடக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் எதில் இருக்குது? எஸ் டா. முகமது, நிஷாந்த், ஷாம், கோகுலப்பிரியா, அனிஷ்கா. சூப்பர் ராகண்ணா. இட்ஸ் கோயிங் டு பி பப்பாயாவில் இருந்துட்டு இருக்கு. நம்ம பப்பாயா பார்ப்போம். பப்பாயா செடியில் அந்த பேஸில் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பர் தர்ஷினி, முகமது, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. பப்பாயாடா, பப்பாயா. ஓகேங்களா? எஸ், டயீஷியஸ். ஓகே, பப்பாயா டயீஷியஸ் இருக்கிறதுனால ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லேருந்து தான், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதான் ஜீனோகாமி கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? யா, அடுத்த கேள்வி பார்த்துலாம். பெரிஸ்பெர்ம் differs from endosperms in. How do perisperm differs from endosperm? சார் பெருசாக இருக்குது தான் சார் ஆன்சர்னா அதான் கிடையாது.
இதில் வேறு வேலை. ஓகே, how do perisperm differs from endosperm? பெருசாக இருக்கிறது கிடையாது, இதில் மாற்றி வேலையை வச்சிட்டான். ஓகேவா, பெருசாக இருக்கிறது கிடையாது. இட்ஸ் ஃபார் பீயிங் எ டிப்ளாய்டு டிஷ்யூ. ஆப்ஷன் சி பீயிங் எ டிப்ளாய்டு டிஷ்யூ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, பெரிய ஆப்ஷன் டி கிடையாது. ஆப்ஷன் சி தான் எஸ் தமிழரசி முகமது தர்ஷினி கோகுலப்பிரியா கலைஞர். So it's going to be option C, being a diploid tissue is the right answer. Option C will be the right answer. Okay, option C will be the right answer. Yes, ஒரு 20 questions complete பண்ணிட்டோம். Yes, ஒரு 5 போடுங்க பாப்போம். Come on. Yes. Come on. தூங்கிடாதீங்க. காலங்காத்தால எந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கமான்டா, கமெண்ட் பாக்ஸ் 5 போடுங்க. ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சண்டே தான், இன்றைக்கி வந்து நமக்கு நம்பிக்கை கிளாஸ் வந்து இல்லை. நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 1-2 மிஸ் பண்ணியிருந்தோம் தெரியுமா? பிளான் கிங்டம் வந்துட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம அனிமல் கிங்டம் அண்ட் பிளான் கிங்டம் பார்த்துட்டு இருக்கும்போது பிளான் கிங்டம் பார்க்க முடியல. அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண சொன்னீங்க? நம்பிக்கை பிளாஜுக்கு டைம் ஆயிடுச்சு சார், போகணும் சார், 10 மணி அது இப்போ ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதுவும் இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா, நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம நம்பிக்கை பேட்ச் நம்ம பிளான் கிண்ணத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துலாம். பிகாஸ் இன்றைக்கி நம்பிக்கை பேட்ச் இல்லாததுனால, இன்னைக்கு சண்டே ஆனதுனால. ஓகேவா, எஸ். Okay, நம்ம first 21st question பார்த்தலாம். Advantage of cleistogamy is. What is the advantage of cleistogamy? What is the advantage of cleistogamy? Advantage of cleistogamy நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? ஓகே, அட்வான்டேஜ் ஆஃப் கிளைஸ்டோகேமிஸ்னா என்னது? அது ஒரு க்ளோஸ்ட் ஃப்ளவர்ஸாக இருக்கிறதுனால, கிளைஸ்டோகேமி அப்படின்றது ஒரு க்ளோஸ்ட் ஃப்ளவர்ஸாக இருக்கிறதுனால அதில் எந்த விதமான பாலினேட்டர்ஸ் தேவை கிடையாது. அது பாலினேட்டர்ஸை டிபெண்டாகி இல்லை. அது என்ன இல்லை? பாலினேட்டர்ஸை டிபெண்டாகி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. எஸ், ஓகே. So it's not depend on pollinators. Option C is the right answer. Okay, Supra, Dashini, Muhammad, Gokulapriya, Anishka, Nishmint, Sham, Tamilarasi, Kalagini. It's going to be option C is the right answer. Okay, super rakana. Yes, next question பார்த்தலாம். Which one of the following statement is correct? என்ன கேட்டிருக்கான்? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கான். Which of the following statement is correct? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கான். Hard outer layer of a pollen is called as an intine. Sporogenous tissue is haploid. Endothecium produce microspores. Tapetum nourishes and developing pollen. அப்படின்னு கொடுத்திருக்கான். இதுல எது கரெக்டான ஆன்சர்? Which is the correct answer அப்படின்னு கேட்டிருக்கான். Which is the correct answer? Which is the correct answer? Correct. Yeah. என்னது? டபிட்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இட் கிவ் நரிஷ்மெண்ட் டு த pollen grains. Nourishment to the pollen grains படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே தான். Nourishment the developing pollen. So option D is the right answer. Okay, option D will be the right answer. ஓகேவா, சூப்பராக காணா. எஸ் தமிழரசி, ஷாம், முகமது, கோகுலப்பிரியா, நிஷ்மிந்த், தாரணி. ஸோ option D, tapetum which always give nourishment to the pollen grains. Pollen grains க்கு nourishment தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நான் albuminous seeds is produced in. நான் albuminous seedsனா எண்டோஸ்போம் இல்லாத சீடு. எண்டோஸ்போம் இல்லாத சீடு தான் நம்ம நான் albuminous seeds அப்படின்னு சொல்லுவோம். எண்டோஸ்போம் is not present. எண்டோஸ்போம் பிரசன்ட் ஆகாத சீடு. எண்டோஸ்போம் is not present. எண்டோஸ்போம் பிரசன்ட் ஆகாத சீடு நம்ம நான் albuminous seeds சொல்லுவோம். அது மெய்சா, கேஸ்ட்ரா, வீட்டா, பட்டாணி செடியிலுக்கு பியா. எது வந்துட்டு நான் ஆல்புமினஸ் சீட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? எஸ், we all knew it. It's going to be பட்டாணி செடி, pea plant. Option D is right answer. Option D, pea plant. ஓகேங்களா, ஆப்ஷன் D, pea plant. பட்டாணி செடி தான். பட்டாணி செடி இஸ் நான் ஆல்புமினஸ் சீட்ஸில் வந்துட்டு இருக்கும். பட்டாணி செடி தான் நம்ம பார்ப்போம். ஓகே, யா, pea plant. ஓகேவா, சூப்பர். தஷினி, முகமது, தாரணி, கோகுலப்பிரியா, Nishmint, Sham, Tamilarasi, Kalagini. It's going to be option D, pea plant. Option D, pea plant is the right answer. Yeah, next question. அடுத்த question. Functions of filiform apparatus. எங்க present இருக்குன்னு பார்த்தோம். அதோட functions என்னன்னு சொன்னோமா? நான் தான் சொன்னேன். பட் இருந்தாலும் அவன் கொஸ்டினா கேட்கறதுனால what is the functions of filiform apparatus? What do filiform apparatus do?
ஃபில்லிஃபார்ம் apparatus மறுபடியும் சொல்கிறேன், சினஞ்சிட்ஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஃபில்லிஃபார்ம் apparatus. அதில் சினஞ்சிட்ஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஃபில்லிஃபார்ம் apparatus. அங்கேருந்து ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைல் வழியாக வரக்கூடிய போலன் டியூபை, ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைல் வழியாக வரக்கூடிய போலன் டியூபை என்ன பண்ணிருக்கு, கைட் பண்ணிட்டு இருக்கு. அதில் என்ட்ரி என்ன பண்ணிருக்கு, கைட் பண்ணிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் சினஞ்சஸ் வழி எங்கே போய் ஆகணுமா, இன்டர் த போலார் செல்ஸ்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் முகமது, தர்ஷினி, ஷாம், கோகுலப்பிரியா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி நிஷ்மித். ஓகேவா? ஸோ வெளியேருந்து வரக்கூடிய அந்த புலன்சில் வரக்கூடிய இது வந்துட்டு இப்படி உள்ளே போகுமா, இங்கே வந்து சினஞ்சஸ் பிரச்சனை இருக்குமா, இங்கே சினஞ்சஸ்க்கு மேலே ஃபில்லிஃபார்ம் apparatus வந்து பிரச்சனை இருக்கும். அந்த ஃபில்லிஃபார்ம் apparatus வழியாக சினஞ்சஸ் வழியாக வந்துட்டு இதில் போயிட்டு இருக்கு, நம்ம போலன் டியூப் இன்சர்ட் ஆகிட்டு உள்ள வந்து ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யா நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்து கலக்கிட்டீங்க. போலன் டேப்லெட்ஸ் ஆர் அவைலபிள் இந்த மார்க்கெட் ஃபார். எதுக்காக நம்ம போலன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம்? போலன் கிரெயின்ஸ் நம்ம அலர்ஜின்னு படிச்சிருப்போம். சில பேருக்கு வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் அலர்ஜி அப்படின்னு படிச்சிருப்போம். எதனால் போலன் கிரெயின்ஸ் அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் போய் நீங்கள் மூக்கு கிட்ட போயிட்டு வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து மோந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து உள்ளே போயிட்டு உங்கள் ஆல்வியோவில் போய் அஃபெக்ட் பண்ணிக்கும். அதனால போலன் கிரெயின்ஸ் சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், ஆஸ்மாலாம் காசு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பட் நம்ம தனியாகவே போலன் டேப்லெட்ஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் மார்க்கெட்டில். அந்த போலன் டேப்லெட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்குது, அந்த போலன் டேப்லெட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. which act as a supplement for food. Food supplement நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை யூஸ் பண்ணிருப்போம். So it's going to be option C is right answer. Option C, supplement of fruits is right answer. Super. முகமது, ஷியாம், தர்ஷினி, தாரணி, கோகுலப்பிரியா, அனிஷ்கா, நிஷாந்த், ஓகேவா, தமிழரசி. ஓகே, இது என்ன யூஸ் பண்றாங்க, சப்ளிமெண்டிங் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துட்டு இருப்போம். எதுக்கு எடுத்துருப்போம், ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, மறந்துடாதீங்க, ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி டாக்கனா ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, எஸ் நெக்ஸ்ட் கேள்வி. Male gametophyte with the least number of cells is present in. Least number of cells. Male gametophyte with the least number of cells. எதில் present இருக்கும்? Which least number of cells? Male gametophyte with the least number of cells. Least number of cells. எதில் present இருக்க போகுது? என்னடா அது ஆப்போஷன் இல்லைன்றது? லீஸ்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்ம ஏஞ்சியோஸ்போமை பேஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, எதில் பிரச்சனை இருக்க போது, ஏஞ்சியோஸ்போமில் வந்து பிரச்சனை இருக்க போது. அப்போ ஏஞ்சியோஸ்போம் இங்கே இருக்கிறது என்னவா இருக்குது, இல்லியம் அப்படின்றது. இதில் இது ஏஞ்சியோஸ்போம் அப்படின்னு பார்த்தோம். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்ன டிட்டர்மைன் பண்ணுது, ஏஞ்சியோஸ்போம் தான் டிட்டர்மைன் பண்ணுது. மறந்துடாதீங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒன்லி ஃப்ளவரிங் பிளான்ட், எந்த பிளான்ட் மட்டும் ஃப்ளவரிங் பிளான்ட் கன்சிடர் பண்ணுறோம், எல்லா ஏஞ்சியோஸ்போம்ஸும் நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட் தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ அதில் என்ன ஏஞ்சியோஸ்போம் இங்கே பிரசன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லில்லியம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, யா முகமது, அனிஷ்கா, தர்ஷினி, தமிழரசி, நிஷ்மித், ஷாம், கோகுலப்பிரியா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி லில்லியம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். கெய்ட்னோகேமி இன்வால்வ். வாட் இஸ் அ கெய்ட்னோகேமி? வாட் வி கால் அஸ் அ கெய்ட்னோகேமி. கெய்ட்னோகேமினா என்ன அப்படின்றதான் கேள்வி. வாட் இஸ் அ கெய்ட்னோகேமி? What does it involve? What does geitonogamy involved? So பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு என்னது, ஒரு fertilization of a flower by a pollen from another flower. பட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது, ஆனால் அது சேம் பிளான்ட்டில் இருக்குது. ஒரே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். இது நம்ம நிறைய வாட்டி பார்க்குறோம்டா, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் தான். அதனால தான் அது பார்க்கறதுக்கு கிராஸ் பாலினேஷன் மாதிரியும் ஜெனட்டிக்கலி இது பார்க்கறதுக்கு செல்ஃப் பாலினேஷன் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஏ ஃபார் அடாவடியா. ஓகே, சூப்பர். கோகுலப்பிரியா, முகமது, தர்ஷினி, நிஷ்மித், ஷாம், தமிழரசி. ஓகே, இது என்னது, ஆப்ஷன் ஏ ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் அ ஃப்ளவர் pollen grains from another flower with the same plant. ஒரே பிளான்ல இருக்கக்கூடிய தான் கெய்ட்னோகேமி கண்டிஷன். சேம் பிளான் இருக்கக்கூடிய தான் கெய்ட்னோகேமி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன் ஏஞ்சியோஸ்பெர்ம் Microsporogenesis and megasporogenesis வந்து என்ன பேஸ்ல என்னது வாட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனசிஸ்? ஒரு ஏஞ்சியோஸ்பெர்ம்ல வாட் வி கால்ட் அஸ் அ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனசிஸ் என்ன நடக்குவாங்க?
What will happen? What will happen? Yeah, ரெண்டுமே நம்ம ஜெனசிஸ் அப்படின்னு என்னது ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஜெனசிஸ் என்ன டிட்டர்மைன் பண்ணுறது? ஃபார்மேஷன். நீங்கள் போலன் மதர் செல்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை மெகாஸ்போர் மதர் செல்ஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துலையுமே என்ன நடந்துக்கும்? ரெண்டுமே டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்க போது, டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்கிறது என்னவா மாறி ஆகணும்? ஹாப்ளாய்டு கண்டிஷனாக மாறி ஆகணும். ஓகேங்களா? ஹாப்ளாய்டு டெட்ராடாக மாறி ஆகணும். ஓகே, ஹாப்ளாய்டு டெட்ராடாக மாறி ஆகணும். ஸோ இந்த ரிடக்ஷன் டிவிஷனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மியோசிஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ரிடக்ஷன் டிவிஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்? மியோசிஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இட் இன்வால்வ் மியோசிஸ். மியோசிஸ் வந்து ரெண்டுத்துலையுமே காமனாக அக்கர் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ஹாப்ளாய்டு கண்டிஷனான கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் அண்ட் சூப்பர். ஷாம், கோகுலப்பிரியா, தர்ஷினி, தமிழரசி, முகமது, கலகினி. Okay, it's going to be option B. Involve meiosis is the right answer. Meiosis வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்குன்றது தான் கரெக்டான ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். ஃபில்லிஃபார்ம் அப்போட்டஸ் கேட்டசி விச் ஏற்கனவே பார்த்தோம் சினஞ்சிஸ் தான் இது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரூட் இஸ் பத்தினோகார்பிக்? பத்தினோகார்பிக் ஃப்ரூட் என்னது? 4 ஃப்ரூட் கொடுத்துருக்கேன். அந்த 4 ஃப்ரூட்டில் விச் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் அ பத்தினோகார்பிக் ஃப்ரூட்? Which one of the following fruit is parthenocarpic fruit? டேய், parthenocarpic டா, ஆப்பிள் அப்படின்றது ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட். ஆப்பிள் அது ஃபால்ஸ் ஃப்ரூட். பத்தினோகார்பிக்னா சீட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். ஓகே, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் நோ சீட். நோ ஃபெர்டிலைசேஷன், அதே மாதிரி நோ சீடு. அதுதான் நம்ம பத்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். ஆப்பிள்ன்றது ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட். தலாமஸ் லிங்க் சைடில் ஃபால்ஸ் ஃப்ரூட். ஸோ ஆப்ஷன் சி பனானா. பனானா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், கோகுலப்பிரியா, ஷாம், தாரணி, தர்ஷினி, கலகிரி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? யா பனானா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யா, அதான் பத்தினோகார்பிக் ஃப்ரூட்டுக்கான மேஜ். எங்கே பண்ணாலும் அதை தூக்கிட்டு வந்துருவாங்க. பத்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மேல் gametophyte in angiosperm produce. What did male gametophyte in angiosperm produces? What does it produces? What did male gametophyte in angiosperm produces? angiosperm இருக்கக்கூடிய மேல் gametophyte என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? What does it produce? What that does produce? மேல் gametophyte என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? மேல் gametophyte டிட்டர்மைன் பண்ணுறது அந்த போலன் கிரெயின்ஸு தான், வேறு ஒன்றும் கிடையாது. டிஃப்ரெண்ட் நேம்ஸை சொல்லுவாங்களே தவிர அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, வேறு பேர் தான் இருக்குது. போலன் கிரெயின்ஸை தான் நம்ம மேல் gametophytes பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருப்போம். அதில் என்ன இருக்கும்? ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்கும், அப்புறம் ஜெனரேட்டிவ் செல்ஸில் பிரசன்ட்ல ரெண்டு ஸ்பெர்ம்ஸாக மேல் gametophyte பேஸ் பண்ணி பிரசன்ட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் கண்ணுங்களா? ஆப்ஷன் டி. எஸ்டா, அனிஷ்கா, கோகுலப்பிரியா, முகமது, தமிழரசி, நிஷ்மிந்த், தாரணி, நல்லா பார்த்துக்கோங்க, ஷாம், சூப்பர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. 2 ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், ஒரு வெஜிடேட்டிவ் செல்ஸ் இருக்கும். ஓகே, அதான் போலன் கிரெயின்ஸில் பிரசன்ட் இருக்குது. 2 ஸ்பெர்ம்ஸ், ஒரு வெஜிடேட்டிவ் செல். சூப்பர் தர்ஷினி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட். Which one of the following is an important floral rewards to the animal pollinators? Important floral rewards for the animal pollinators. Pollinatorsக்கு important floral reward என்னவா இருக்கு? Which of the following are the important floral rewards for animal pollinators? Animal pollinatorsக்கு நம்ம floral rewards நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? which is going to be nectar and pollen grains. ஓகே, nectar and pollen grains நம்ம important floral rewards கன்சிடர் பண்ணிருக்கோம். தேன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த தேனியும் இந்த pollen grains நம்ம என்ன சொல்லிருக்கோம்? which called as important floral rewards. Option B will be the right answer. சூப்பரா, தாரணி, கோகுலப்பிரியா, தர்ஷினி, முகமது, நிஷ்மிந்த், ஷாம், தமிழரசி, கலகிரி, தர்ஷினி, சூப்பர். It's going to be option B. Nectar and pollen grains is going to be the right answer. Nectar and pollen grains is going to be the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Transmission tissues is a characteristic features of. Transmission tissues is a characteristic features of hollow styla, solid styla, dry stigma இல்ல wet stigma. Transmission tissue is a characteristic features of. Transmission tissues. இந்த
இந்த டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூஸ் கண்டக்டிங் டிஷ்யூஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே எதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக படிச்சிருக்கோம், சாலிட் ஸ்டைலோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக படிச்சிருக்கோம். தெரியல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, சாலிட் ஸ்டைல் இஸ் ரைட் ஆன்சர். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சாலிட் ஸ்டைல்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூ கண்டக்டிங் டிஷ்யூ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இருக்கணும். ஆப்ஷன் பி. எஸ். நிஷ்மித், கோகுலப்பிரியா, முகமது, சூப்பர், தாரணி, ஷாம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி option B, solid style. Option B, solid style is the right answer. Okay va? No problem. Okay, option B, solid style is conjunctive tissues அப்படிலாம் பார்ப்போம். Okay, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின். which one of the following statement is not true? எது ட்ரூ கிடையாது, எது ட்ரூ கிடையாது, ராங் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படிங்கிற which is the wrong statement? தப்பான கரெக்டான கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே தான். which is the wrong statement இந்த பேசிக்கில் ஹாய்டா வேம்பேர். which is the wrong statement? which is the wrong statement? என்ன கொடுத்துருக்கான்? pollen grains are rich in nutrients and they are used in the formation of tablets and syrups. pollen grains of some plants causes severe allergies and bronchial affiliation in some people. அடுத்தது the flowers of pollinators by flies and bats secretes foul odor to attract them. D வந்து honey is made by bees by digesting the pollen collected from the flowers. honey வந்துட்டு எதனால மேடவாமா, பீஸால் மேடப்பாகுது அப்படின்னு படிச்சுக்கோங்க. அதாவது போலனை சாப்பிட்டுட்டு அதுலேருந்து ஹனி மேடப்பாகுது அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் ராங் ஆன்சர். ஓகே, சூப்பர். தாரணி, நதியா, வாம்பையர், தர்ஷினி, கோகுலப்பிரியா, முகமது, நிஷாந்த். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். இது ராங்கான ஆன்சர் இருக்குன்னா ஹனி வந்துட்டு எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா போலன் கிரெயின்ஸ் சாப்பிட்டு அதுலேருந்து தான் டைஜஸ்ட் பண்ணி தான் ஹனி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். யா, which one of the following may requires pollinators but genetically similar to autogamy? ஒரே டேர்ம் தான், pollinators தேவை பட் genetically similar to autogamy. எதுக்கு வந்து ஒரு pollinators தேவை பட் இஸ் genetically similar to autogamy அப்படின்னு சொல்லியிருக்கான். pollinators தேவை பட் இஸ் genetically similar to autogamy. எதுக்குடா? which one is require pollinators but is genetically similar to autogamy? genetically similar to autogamyனாலே என்ன வரப்போகுது? இட்ஸ் கோயிங் டு பி gametophyte flower. ஆனால் pollinators தேவை. pollinators என்னது? கிராஸ் பாலினேஷன் பேஸ் பண்ணி நடக்கும் இல்லையா. ஸோ அதனால கிராஸ் பாலினேஷன் நடந்துட்டு இருக்கு பட் ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்கிறதுனால அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவோம். சூப்பரா, முகமது, தமிழரசி, தாரணி, ஷாம், கோகுலப்பிரியா, கலக்கிட்டீங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி எஸ், ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ will be the right answer. சூப்பரா கணங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். the ovules of an angiosperm is technically equivalent to. ovules of an angiosperm is technically equivalent to what we call as ovules of angiosperm. நம்ம என்ன சொல்லுவோம்? ஓவியூல் என்னவா டெவலப் ஆகுது, எங்கேருந்து ஓவியூல் டெவலப் ஆகுது அப்படின்னு படிச்சிருப்போம். ஓவியூலோட இன்னொரு பேர் என்னன்னு படிச்சிருப்போம். ovule of an angiosperm is technically equivalent to. நல்லா பாருங்க எல்லாம் மெகான்னு வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. Okay, it's going to be Megasporangium. It's going to be sporangium. Megasporangium is right answer. Option D. Megasporangium. ஓவியூலும் சரி மெகாஸ்பொராஞ்சியம் சரி ஒன்று தான்றதை நம்ம படிச்சிருப்போம். இதுதான் நமக்கு என்னவா டெவலப் ஆக போகுது, போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனில் வந்துட்டு சீடாக வந்து டெவலப் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் டி, மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ரைட் ஆன்சர். மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. முகமது, தர்ஷினி, கோகுலப்பிரியா, கலக்கிட்டீங்க. ஃபைன். ஹாய் நந்தினி, ஷாம். ஓகே, தாரணி, சூப்பர்மா தாரணி. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, மெகாஸ்பொராஞ்சியம். ஆப்ஷன் டி, மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் pollination in waters, hyacinth and water lily is brought about by the agencies of. water hyacinth and water lily நடக்கக்கூடிய pollination எதனால நடக்கும்? வாட்டர் ஹயாசிந்த்லையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாட்டர் லில்லியில் நடக்கக்கூடிய பாலினேஷன் எதில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குட் மார்னிங்டா. பரவாயில்லடா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இட் இஸ் அ மேஜர் காஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது அது தண்ணியே தான் இருக்கும், அது வாட்டரில் இருந்தாலும் அது வாட்டரில் பாலினேஷன் பண்ணாது. அது ஒரு வீடு எங்கே இருக்குது, அது ஒரு வீடு தண்ணியில் தான் இருக்குது. ஆனால் அது தண்ணியை குடிச்சு வாழாது அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி வாட்டரில் இருந்தாலும் வாட்டர் பேஸ் பண்ணி பாலினேஷன் பண்ணாது. எதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்? இன்செக்ட் இல்லைனா விண்டை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னது? ரெண்டு எக்ஸப்ஷன் கேஸான வாட்டர் ஹயாசிந்த் அண்ட் வாட்டர் லில்லி அப்படின்னு பார்ப்போம். ஸோ வாட்டர் ஹயாசிந்தும் வாட்டர் லில்லி எதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கு? பாலினேஷன் வந்துட்டு இன்செக்ட் அண்ட் விண்டை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கு, வாட்டரை பேஸ் பண்ணி பண்ணாது. ஸோ எக்ஸப்ஷன் கேஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே,
Yeah, Supradharni, Nandini, Muhammad, Nishmint, Harita, 𝒔𝒂𝒏𝒕𝒖, தமிழரசி கலக்கிட்டீங்க. ஷாம் சூப்பர் மகனா. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி. In majority of angiosperm, which conditions can be seen? Majority of angiospermsல என்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும்? Majority of angiospermsல என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும்? Which conditions shall we see? Majority of angiospermல என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் பார்க்க முடியும்? எக் ஆஸ் ஃபிலிஃபார்ம் ப்ரோட்டஸ் எப்படி வரும்? ஹாய், இதில் இங்கே இருக்குது பாருங்கள். ரிடக்ஷன் டிவிஷன் அக்கர்ஸ் என்ன மெகாஸ்போஸ் டு மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல்ஸில் மியாசிஸ் நடக்கும் இல்லையா? அதான் நம்ம முக்கால்வாசி இதில் பார்க்க முடியாமல். எக் ஆஸ் ஃபிலிஃபார்ம் ப்ரோட்டஸ், எக்லேயே ஃபிலிஃபார்ம் ப்ரோட்டஸ் இருக்கும், சினஞ்சத்தில் தானே ஃபிலிஃபார்ம் ப்ரோட்டஸ் இருக்கும். எக்குக்கும் ஃபிலிஃபார்ம் ப்ரோட்டஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி டக்கனா எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபிரோஷ், தர்ஷினி, ஷாம், 𝒔𝒂𝒏𝒕𝒖, Muhammad, Nishmint, Harita, Nandini. Okay, so it's going to be 𝒔𝒂𝒏𝒕𝒖. So option going to be option B. Okay, reduction division என்ன நடந்துட்டு இருக்கு? மியாசிஸ் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. மியாசிஸ் பேஸ் பண்ணி மெகாஸ்போர் மதர் செல்ஸ்ல மியாசிஸ் நடக்குன்றது எல்லாத்துலயுமே நடக்கும். அப்படி நடந்தா மட்டும் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆக முடியும்? நமக்கு அந்த எம்ப்ரியோ சாக் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து எம்ப்ரியோ சாக் வந்து ஃபார்ம் ஆக முடியல. So option B will be the right answer. Okay, next question பார்த்தலாம். Which one of the following generates a new genetic combination leading to variation? Leading to variation, new genetic combination which is leading to variations. எது கிரியேட் பண்ணுது? நியூ ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். நியூ ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ்னாலே எது வரும்? நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன் லீடிங் டு வேரியேஷன். நியூ ஜெனட்டிக் காம்பினேஷன் இஸ் லீடிங் டு வேரியேஷன்ஸ். எது வரப்போகுது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேரியேஷன்ஸ் வரும். கிராஸ் பாலினேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அது நடந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும்? வேரியேஷன் வரும். வேரியேஷன் வந்தால் மட்டும்தான் அதில் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா சூப்பரா. ஃபிரோஷ், நிஷ்மிந்த், தமிழரசி, ஹரிதா, நதியா, ஷாம், நந்தினி, 𝒔𝒂𝒏𝒕𝒖, தர்ஷினி, முகமது கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி, which is the statement is not true? அதே தான். இது தப்பான ஸ்டேட்மெண்ட். which is the wrong statement அப்படின்னு கொடுத்துருக்கோம். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படி வந்து பார்க்கணும். pollen grains of many species can germinate on the stigma of a flower, but only one pollen tube of the same species grow into the style. இதிலே தெரிஞ்சிருச்சு. என்ன இருக்க போது? Good morning, Devan. Good morning. So many can germinate on the stigma of the flowers, but only one pollen tube, same species, grow into the style. Okay, yes, option A. Okay, Vagana, super. Option A is right answer. Fine. Super, Vagana. Fine, super. Nishmint, Muhammad, Nadia, Dashini, Devan, Firosh, Sham, Tamlarasi, கலக்கிட்டீங்க. ஓகே, 𝒔𝒂𝒏𝒕𝒖. யா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் வித் திஸ் we have successfully completed the 40 question. 40 क्वेश्चन முடிச்சிட்டோம். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம். யா guys, come on guys. Come on. Yeah. Shall we move to the next question? Super. Fire ரொம்ப முக்கியம். அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. என்ன செஷன் லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? கீழ டாக்டர்ஸ் பேட்ச்ல சேரணும், டாக்டர் பேட்ச்ல சேரச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கேள். Seed formation without fertilization in the flowering plants involves the process of without seed. ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் சீட் ஃபார்மேஷன் ஆகுது. ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை, பட் என்ன இருக்கு? சீட் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை, பட் சீட் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதுதான் என்ன சொல்லிருக்கோம்? There is no fertilization, but seed formation is occurred. There is no fertilization, but seed formation is occurred. Okay, va? No fertilization and no seed. No fertilization and no seed condition is called as a parthenocarpic condition. Okay, where no fertilization but seed is present, that is called as a apomixis.
Okay, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் வரக்கூடாது. So option D apomixis is the right answer. Okay, option D apomixis will be the right answer. Okay, super ரகனா, fine ரா, super ரா. தமிழரசி, நந்தினி, ஹரிதா, குக்லப்ரியா, தேவன், ஃபிரோஷ், தாரணி, நிஷ்மிந்த், ஷாம், நதியா, கலக்கிட்டீங்க. It's going to be option D apomixis is the right answer. Apomixis is the right answer பார்த்துட்டு இருக்கோம். Okay, which one of the following statement is again not true? Which is the following statement is again not true? தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேக்குறீங்க. Which is the following statement is again not true? சூப்பர் தர்ஷின், சூப்பரா. இது சொல்லுங்க பாப்போம். அகைன் மறுபடியும் தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க. which is the wrong statement? which is the wrong statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. tapetum help in dehiscence of anther. அது பார்த்துன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. yes 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 அக்ஸ்டர். என்னது அக்ஸ்டர்? சூப்பரா. என்னது tapetum dehiscence of anther இது பண்ணாது, nourishment to the pollen தான். என்ன பண்ணிட்டு இருக்கு? nourishment to the pollen. இதை பேஸ் பண்ணி இன்னொரு क्वेश्चंஸே ஸ்டார்டிங்ல பார்த்திருந்தோம். ஓகேவா? nourishment to developing pollen. developing pollenக்கு nourishment தான் கொடுத்துட்டு இருக்கே தவிர dehiscence பண்ணாது. So option A is the right answer. Option A will be the right answer. ஓகேவா? சூப்பர். ஹரிதா, ஃபிரோஷ், நதியா, தர்ஷினி, ஷாம், கோகுலப்ரியா, நந்தினி, தேவன், தமிழரசி, அக்ஸ்டர், நிஷ்மிந்த், கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் வில் பி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. சூப்பர். அடுத்த கேள்வி என்ன கேள்வி? ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த filament of a stamen is attached to. Proximal end of the filament of a stamen. Proximal end of the filament of the stamen which is attached to. Proximal end of the filament of the stamen which is attached to. Total how many chapters, sir? Today is mainly sexual reproduction flowering plant, but when we have time we also look into a plant kingdom. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் தான் பாப்போம், பட் we have time னா plant kingdத்தையும் பார்த்தலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா it's sexual reproduction flowering plant. plant kingdத்தையும் பார்த்தலாம். ஓகே, plant kingdom because நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? So இதுக்கு என்ன ஆன்சர்? is going to be proximal end of the filament in a stamen attached to. proximal end attached to a thalamus or a petal of a flower. ஒரு petal இல்லனா thalamus of a flower ல தான் என்ன ஆயிட்டு இருக்கு? attach ஆயிருக்கு. So option D is the right answer. option D. நந்தினி, கோகுலப்ரியா, ஷாம், தாரணி, சூப்பர்மா தாரணி. ஓகே, it's going to be ஹரிதா. yes, option D is the right answer. option D thalamus or petal. அருணா, தர்ஷினி, ஷாம், ஓகே, நந்தினி, சூப்பர். ஃபிரோஷ், சூப்பர் இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலாமஸ் அதாவது பெட்டல் ஆஃப் ஃப்ளவர்ல தான் நம்ம இது அட்டாச் இருக்கும், ஃபிலமெண்ட் ஆஃப் ஸ்டெம்ல தான் அட்டாச் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நோ ப்ராப்ளம். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நோ ப்ராப்ளம். ஓகேவா? யா, அடுத்த கேள்வி பார்த்தலாம். கோகனட் வாட்டர்ஸ் ஆர் டெண்டர் கோகனட் ரெப்ரசன்ட். வாட் இஸ் கோகனட் வாட்டர் ரெப்ரசன்ட்? கோகனட் வாட்டர் தண்ணி, அந்த கோகனட் தண்ணி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட்? coconut water from a tender coconut represent. Coconut water from tender coconut. Yes. Okay, super. தமிழரசி, நிஷ்மிந்த், அக்ஸ்டர், நந்தினி, ஃபிரோஷ், ஷாம், கோகுலப்ரியா, அருணா, ஓகே, நதியா, தர்ஷினி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். எப்போவுமே ஒரு கோகனட் வாட்டருக்கு கொடுத்து என்னவா இருந்துட்டு இருக்கு? ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்மா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எண்டோஸ்பர்மா இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி, ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். சீட் ஃபார்மேஷன் வித்வுட் ஃபெர்டிலைசேஷன் இன் ஃப்ளவர் இன் அ பிளான்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்போமிச்சஸ். இல்லையா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த அப்போமிச்சஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? யா, நெக்ஸ்ட். Choose the correct sequence representing the ploidy of nucleus. Megaspore mother cells. Megaspore mother cells what are இருக்கும்? First megaspore mother cells, second megaspore, third egg cells, fourth zygote, fourth one இருக்கு zygote, fifth வந்துட்டு polar nucleus of the embryo sac, sixth வந்துட்டு endosperm nucleus, seventh வந்துட்டு primary endosperm nucleus. இப்போ இதோட கண்டிஷன்ஸ்ல நம்ம சொல்லணும். இதோட கண்டிஷன்ஸ்ல என்னவா இருக்கும்? படிச்சு பார்த்து சொல்லுங்க. மெகாஸ்போர் மதர் செல்ஸ், மெகாஸ்போர்ஸ், எக் செல்ஸ்,
polar nucleus of embryo sac இது வராது ஏனா ஓகே secondary nucleus primary endosperm nucleus ஒன்னு இது வரும் இல்ல இது வரும் இல்லையா zygote நாலாவது 2n இருக்கணும் 1 2 3 4 நாலாவது 2n இருக்கிறதுனால ஆப்ஷன் D இருக்கிறது அதிகமான சான்ஸ் இருக்கு ஓகேவா நாலாவது 2n இருக்கிறதுனால ஆப்ஷன் D இருக்கிறது அதிகமான சான்ஸ் இருக்கு ஓகேவா யா yes da ஓகேவா ஆப்ஷன் D இருக்குதா ஏனா கடைசில என்ன இருக்கு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அத வச்சு அடிக்கணும் எது ஈஸியா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் 3n தான் இருக்கும் அப்புறம் zygote நாலாவது zygote இருந்துட்டு இருக்கு ஓகேவா 1 2 3 4 நாலாவது zygote வந்துட்டு டிப்ளாய்டு கண்டிஷன் ஓகே எதுமே தெரியலனா இப்படி வச்சு அடிச்சுக்கோங்க ஓகேவா பேசிக்கா பார்க்கணும் அப்படினா 2n மெகாஸ்போர் எக் செல்ஸ் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் எக் செல்ஸ் போலார் நியூக்ளியை ஆஃப் எம்ப்ரியோ சாக் போலார் நியூக்ளியஸ் ஆஃப் எம்ப்ரியோ சாக் வந்துட்டு 2n தான் இருக்கணும் பட் இங்க 3n கொடுத்திருக்கான் எண்டோஸ்பெர்ம் சேர்த்து கொடுத்திருக்கானான்னு தெரியாது பட் போலார் நியூக்ளியஸ் வந்துட்டு ரெண்டு இருக்கும் அது 2n தான் இருந்திருக்கணும் செகண்டரி நியூக்ளியஸ் வந்து என்னவா இருக்க போகுது n தான் ஓகே சோ பேசிக்கா நம்ம பார்த்தோம் அப்படி பார்த்தா ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சரா வந்துட்டு இருக்குது ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சரா வந்துட்டு இருக்குது ஓகேவா நியூக்ளியஸ் தான் கொடுத்திருக்கான் நியூ செல்லஸ்னு கொடுக்கலையே நியூக்ளியஸ் தான் கொடுத்திருக்கான் ஒரு எல் தான் இருக்கு நியூக்ளியஸ் தான் கொடுத்திருக்கான் நியூ செல்லஸ்னு கொடுக்கல நியூக்ளியஸ் தான் கொடுத்திருக்கான் ஓகேவா நியூக்ளியஸ் தான் கொடுத்திருக்கான் 5 டா 5 question around 20 mark continued self pollination result in self pollination continue ஆயிட்டே இருக்கு self pollination ஆயிட்டே இருக்கு continue ஆயிட்டே இருக்கு அப்படி பார்த்தா நமக்கு என்ன நடக்கும் what does the continuous self pollination will result in what does the continued self pollination will result in yeah which result in a inbreeding depression ஐட்டே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா inbreeding depression நடந்தது தான் self pollination என்ன சொல்றோம் inbreeding தான் சொல்றோம் so continuous self pollination will result in a inbreeding depression so option C is the right answer okay super Firoz Akstar Nandini Gokulapriya Dashini Nadia Devan Haruna Tamilarasi super Ragana okay it's going to be Haritha option C inbreeding depression is the right answer inbreeding depression is the right answer yeah அடுத்த கேள்வி பார்த்தலாம் next one pollen grains can be stored for years in a liquid nitrogen maintained at the temperature of pollen grains can be stored for years in a liquid nitrogen maintain என்ன temperature pollen grains ஓடது liquid nitrogen temperature என்னது liquid nitrogen ஓட temperature என்னது what is the temperature of a liquid nitrogen so சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லணும் இல்லையா liquid nitrogen temperature என்ன வந்துருக்கு போது -196 degree celsius -196 degree celsius so option D is right அந்த இதல சுத்து பண்றதனால தான் எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அரெஸ்ட் ஆயிட்டு அது preserve பண்ணிட்டு இருக்கப்படுது எல்லாதிலுமே எல்லா லிவிங் பீயிங்ஸ்ல option D is right yes Dr. Dashini Firoz Nandini Dharani Haruna Shyam Nadia Haritha கலக்கிட்டீங்க கண்ணுங்களா கோகுலப்பிரியா ஓகே Tamilarasi Nishmit கலக்கிட்டீங்க it's going to be option D is right answer option D is right answer ஓகேவா -196 degree celsius ல தான் நம்ம pollen grains வந்து preserve பண்ணப்படுது the hollow foliar structures in a wheat embryo that encloses the shoot apex and a few leaf primordially is called the hollow foliar structures in a wheat embryo னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் that encloses the shoot apex and a few leaf primordial is called encloses the shoot apex வந்துட்டு enclose பண்ணிட்டு இருக்கான் இப்போ நம்ம என்ன சொல்றோம் சியா எபிகாட்டில எப்படி எபிகாட்டில் வரும் நல்லா பாருங்க அவன் என்ன சொல்றானா plumule shoot apex என்ன இருக்கு plumule தான் shoot apex தானே plumule தான் shoot apex அந்த shoot apex என்ன பண்ணிருக்குமா enclose பண்ணிட்டு இருக்கும் இந்த வார்த்தையே போதுமே encloseனா sheath மாதிரி
இந்த ப்ளூமியூலுக்கு ஷீத் மாதிரி கவரிங் மாதிரி இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு ப்ளூமியூலை என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூமியூலுக்கு ஷீத்தாக இருந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். அப்போ ப்ளூமியூலுக்கு ஷீத்தாக எது இருக்க போது கோலியோப்டைல். ஆப்ஷன் ஏ கோலியோப்டைல் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கோலியோப்டைல் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏடா கணுங்களா? எஸ் 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 டாக்டர் ஷாம் ஃபிரோஷ் எஸ் ஏ ஏ ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏ தமிழரசி நதியா ஓகேவா? ஆப்ஷன் ஏடா. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்கான்றது போன வீட் எம்ப்ரியோவில் வந்துட்டு வித் என்க்ளோஸ் ஷூட் டாப்பர்ஸ் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஷூட் டாப்பர்ஸ்னா நம்ம ப்ளூமியூலை வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம என்ன பாதியில் படிச்சிருந்தோம் கோலியோப்டைல். கோலியோ ரைஸா வந்து ரேடிக்கலான ரூட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர் நந்தினி ஃபிரோஸ் கலக்கிட்டீங்க. ஓகே ஆப்ஷன் ஏடா கண்ணுங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே த டயேஷியஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ப்ரிவென்ட்ஸ். டயேஷியஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்ன ப்ரிவென்ட் பண்ணுது? Dioecious flowering plants what prevent? What is dioecious flowering plant? Dioecious flowering plant என்னது? ரெண்டுத்தையுமே இருக்கிறது தான் dioecious flowering plant இல்ல ரெண்டுமே இல்லாத dioecious flowering plant அது என்ன prevent பண்ணுது? ஓகே dioecious flowering plant அப்படின்றது மேல் ஃப்ளவர் வந்து தனி பிளான்ட், அதாவது மேல் ஃப்ளவர் வந்து தனி பிளான்ட்லையும் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து தனி பிளான்ட்லையும் ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்ட் பேஸில் இருக்கிறது தான் நம்ம டயேஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன நடக்கும்? ஜீனோகேமி மட்டும்தான் நடக்கும். ஸோ ஜீனோகேமி மட்டும்தான் நடக்கும். ஜீனோகேமி மட்டும்தான் நடக்குதுன்னா ஆட்டோகேமி நடக்காது, கெய்ட்னோகேமி நடக்காது. ஸோ கெய்ட்னோகேமி இதை ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கெய்ட்னோகேமி வந்து ஆட்டோகேமி கெய்ட்னோகேமி ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் தரணி நந்தினி ஃபிரோஷ் அருணா கோகுலப்பிரியா தமிழரசி தேவன் ஷாம் நிஷ்மிந்த் ஆதித்யா கலைக்கிறீங்க கண்ணுங்களா? ஓகேவா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ அரிதா சூப்பராக கண்ணா. ஃபைன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆட்டோகேமியும் கெய்ட்னோகேமியும் நம்ம தலையை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகே யா அடுத்த கேள்வி பார்த்தலாம். நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. Flowers which have single ovule in the ovary and are packed in inflorescence are usually pollinated by. Flowers which have a single ovule in a ovary, ஒரு ovule இல்ல single ovule in the ovary which is pollinated by. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்டா, ஞாபகம் இருக்கா? எதனால ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேட் பண்ணப்படுதுன்னு அப்படின்னு பார்த்தோம். இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். எதனால படுத்தோம்? பீசா இல்ல விண்டுனால விண்டு. ஓகே விண்டுனால தானே பார்த்தோம். சிங்கிள் ஓவரி இருக்கிறது விண்டுனால நடந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் பி எஸ் விண்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? விண்டுனால வந்து பாலினேட்டர் பண்ணப்படுகிறது. ஆப்ஷன் பி இது ஏற்கனவே பார்த்தோம். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ம் ஏஞ்சியோஸ்பர்ம் டெவலப்ஸ் இன்டு functional megaspores in angiosperm which is develops into. So இதுக்கு embryo sac. Option B embryo sac is right answer. ஓகேவா? ஆப்ஷன் பி embryo sac. ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் வந்து embryo sac வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சூப்பர். அருணா கோகுலப்பிரியா தேவன் ஷியாம் தமிழரசி நிஷ்மிந்த் நதியா ஆதித்யா நந்தினி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பா வாட் சீரியஸ் கேர்ள் யூ ஆர். ஓகே போய் ப்ரெஷ் பண்ணுவாங்க. Attractants and rewards are required for attractants and rewards. எதுக்கு ரிக்வயர்ட் பண்ணோம்? attractants and rewards யாருக்கு ரிக்வயர்ட் பண்ணுவோம்? நம்ம இந்த இன்செக்ட் அதுங்களெல்லாம் நமக்கு attractants rewards ரிக்வயர்ட் பண்ணியிருப்போம். இதில் அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த பாலினேஷனோட டேர்ம்ஸ் கேட்குறேன். அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த பாலினேஷனோட டேர்ம்ஸ் என்னது? ஓகே இந்த இன்செக்ட்னாலையும் பீஸ்னாலையும் நடக்கக்கூடிய பாலினேட்டர் டேர்ம்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? யா என்டமோஃபிலி. என்ன சொல்லிருக்கோம்? ஆப்ஷன் ஏ என்டமோஃபிலி. ஸோ இவங்களுக்கு தான் என்ன தேவை? இந்த ரிவார்ட்ஸ் இந்த அட்ராக்டன்ஸ் தான் தேவை. ஓகேங்களா? பாக்கி எல்லாத்துக்குமே தேவை கிடையாது. ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன கண்டிஷனில் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் சூப்பர். நதியா கோகுலப்பிரியா ஷியாம் நந்தினி தேவன் நிஷ்மிந்த் அருணா ஃபிரோஷ் தர்ஷினி தமிழரசி ஆதித்யா ஹரிதா கலக்கிறீங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நல்ல விஷயம்டா. கிருஷ்யா சூப்பரா. கிருஷ்யா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இன்னும் பல்லு கூட விளக்காமல் பெட்லேருந்து எந்திரிக்காமல் நல்லா ஜாலியாக தான் இருக்குது வாழ்க்கையில்.
பாரு நீ எத்தனை பேர் அதே மாதிரி இருக்காங்களோ தெரியல, ஒரு ஆள் சொல்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? யா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பல்லு தேய்ச்சி ஒரு மூஞ்சி கழுவினா ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தாண்டா ஒரு காலை தூக்க கலக்கமே போகும். யா சரி விடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Which one of the following provide helpful in preserving pollen as a fossil? Pollen as a fossil preserve பண்ணுறதுக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். குட் மார்னிங்டா. அது எப்படிரா ஃபிரோஷ், ப்ரஷ் பண்ணியாச்சா நான் பெட்டில் தான் இருக்கேன்னா எனக்கு புரியல. ப்ரஷ் பண்ணுறதுக்கு பிரைட் விட எந்திரிச்சு தானே ஆகணும், இல்லை ப்ரஷ் பண்ணிட்டு போய் மறுபடியும் படுத்துட்டிங்களா? அந்த மாதிரினா கூட ஓகே. ப்ரஷ் பண்ணிட்டேன் பட் பெட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற கண்டிஷனே வேறு மாதிரி இருக்குது. அப்படியே காலங்காலத்தில் எந்திரிக்க வேண்டியது, பக்கத்தில் இங்கே ப்ரஷ் இருக்க வேண்டியது, மிஸ்டர் பின் மாதிரி பல்லு தைக்க வேண்டியது, இந்த பக்கம் துப்ப வேண்டியது, அப்படியே படுக்க வேண்டியதா? ஸோ என்ன இருக்க போது? ஸ்போரோபொலின். ஆப்ஷன் டி ஸ்போரோபொலின் தான் நமக்கு ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி ஸ்போரோபொலின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் டா. தாரணி, பாலாஜி, தேவன், அருணா, தர்ஷினி, கோகுலப்பிரியா, ஹரிதா, தமிழரசி, நிஷ்மிந்த் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? மறுபடியும் வந்துட்டீங்க. ஓகேடா, சூப்பராக இருந்தா. ஓகேவா? யா, அப்படி தூக்கம் இல்லையா? சண்டேனால அப்படி தூக்கம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ஸ் ஷோ வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஸ்பீஷீஸ் ஆஃப் மாத்? இந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் மாத்துக்குள்ள வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். யா, ரொம்ப க்ளோஸ் மாத் அப்படின்றது வந்தனால யூகா அண்ட் மாத்து தான். யூகா மாத் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தனா கூட இன்னொருத்தன் செத்து போயிடுவோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி யூகா அண்ட் மாத் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி யூகா அண்ட் மாத் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா, ஃபைன். ஆதித்யா, ஷாம், பாலாஜி, கோகுலப்பிரியா, நிஷ்மிந்த், கிரிஷ், அருணா, தேவன், தர்ஷினி, தமிழரசி, ஃபிரோஷ், நதியா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி யூகா அண்ட் மாத் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. Pollen grains can be preserved in a liquid nitrogen. இப்போ தான் பார்த்தோம் -196 degree Celsius அப்படின்னு சொல்லிட்டு. What is double fertilization? Double fertilization? Yes, சூப்பராக இருந்தா. ஓகே, டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்னது? வாட் இஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன்? நெக்ஸ்ட். ஓகே, அது பார்த்தாச்சு. டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்னது? டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்னது? நெக்ஸ்ட் தான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் சொல்லலை. தூக்க கலக்கத்தில் உங்களுக்கு தப்பாக கேட்குது. வாட் இஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன்ரா? ஸோ வி ஆல் நியூ இட் இஸ் அ சிங்கேமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு. ஜைகோட்டோட ஃபியூஸ் ஆகுறது. மேல் கேமேஜ் விஸ் ஃபியூஸ் வித் ஜைகோட் இஸ் கால்ட் அஸ் சிங்கேமி. அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்றது என்னதுன்னா ரெண்டு போலார் நியூக்ளியோட மேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது, விச் இஸ் லீட் இன்டு அ பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் பெண்ணை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி சிங்கேமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 57 டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, ஹரிதா, நந்தினி, பாலாஜி, கோகுலப்பிரியா, ஃபிரோஷ், அருணா, தேவன், நிஷ்மிந்த், அனிஷ்கா, நதியா, ஷாம், சூப்பர் ரகனா. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். Next question. Winged pollen grains are present in. Winged pollen grains are present in. Where did it present in? Winged pollen grains are present in. Winged pollen grains are present in. இல்லை, அது வந்துட்டு நம்ம பைனஸில். ஆப்ஷன் டி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி கண்ணா ஆப்ஷன் டி. எஸ் த தமிழரசி, அருணா, தேவன், நதியா, ஃபிரோஷ், ஆதித்யா, கோகுலப்பிரியா, கிரிஷ், பாலாஜி, ஹரிதா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் டி. எஸ் ஃபிரோஷ், பிரின்சஸ் பிரஜாபதி. குட் மார்னிங். ஓகேவா? குட் மார்னிங். ஸோ ஆப்ஷன் டி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? யா, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி. வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் மேல் கேமெட் டிஸ்சார்ஜ் இன் சிங்கேமி? மேல் கேமெட்
சினஞ்சிஸ்ல வந்துட்டு சினஞ்சிஸ்ல வந்துட்டு டிஸ்பர்ஸ் ஆயிட்டு அதோட ஃபேட் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான். ஓகேங்களா? குட் மார்னிங் பிரஜாபதி. ஓகே, ஸோ மேல் கேமெட் டிஸ்சார்ஜ் ஆகுதுல, அதோட ஃபேட்டை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், என்ன நடக்கிறது இல்லை மேல் கேமெட் டிஸ்சார்ஜ் ஆகுதுல. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது, ஒன்று எக்கோட ஃபியூஸ் ஆகி முன்னாடியே பார்த்தது தான் சிங்காமி ட்ரிபிள் ஃபியூஷன் தான், வேறு எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகே, டிஃப்ரெண்ட் பேஸ் ஒன்று மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி சிங்காமி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதர் ஃபியூஸ் வந்து சென்ட்ரல் செல்ஸில் கூட 2 போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகிட்டு நமக்கு பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். கிரிஷ், ஃபிரோஷ், நந்தினி, தமிழரசி, நதியா, அருணா, கலைக்கிறீங்க, ஹரிதா, தேவன், தர்ஷினி, ஆதித்யா, ஷாம், சூப்பர். நிஷ்மித், பாலாஜி, சூப்பர் இருக்காங்களா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு நிமிஷம். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, persistent new cellus in a seed is known as persistent new cellus in a seed is known as persistent new cellus in a seed is known as what is called as a persistent new cellus. Persistent new cellus in a seed, what we called as a persistent new cellus in a seed. Persistent new cellus ne kandupidichita another, yes, perisperm. Option D, perisperm is the right answer. Option D, perisperm is the right answer. Okay, yes, Dashini, Tamilasi, Nandini, Haruna, Krish, Gokulapriya, Harita, Nadia, Devan, Dashini, Aruna, Krish, Balaji, Firoz, Pyari, Sham, கலக்கிட்டீங்க. Okay, let's going to be option A. Yes, option A, perisperm. Option A, perisperm is the right answer. And with this question, we have completed around 60 plus questions. But நம்ம இன்னும் 2-3 questions பார்த்துட்டு அடுத்த முறை இது பண்ணலாம். ஓகேவா? The body that ovule fused with the funicle. Funicle-ஓட fuse ஆகிக்கூடிய ovule which is fused with the funicle. What we called as Anishka, superma. A body of a ovule which fused with the funicle. Funicle-ஓட போய் fuse ஆகிட்டு இருக்குல்ல அந்த body of ovule. We call it as a hilum. And the scar அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? scar அப்படினு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? So option A, hilum is right answer. சூப்பர் கலக்கிட்டீங்க. சூப்பர். option A, hilum is right answer. சூப்பர். நிஷ்மின், தர்ஷினி, கோகுலப்ரியா, அருணா, கிருஷிங், ஷாம், தாரணி, தமிழரசி, நந்தினி, பியாரி, ஃபிரோஷ், நதியா, ஹரிதா, பாலாஜி, கலக்கிட்டீங்க. தர்ஷினி, ஓகேவா? கிரிஷ், சூப்பர். It's going to be option A. So option A, hilum is right answer. Option A is right answer. Okay, option A will be the right answer. Okay, yes, next say a typical angiosperm embryo sac as a maturity. இது ரொம்ப ஈஸி. என்ன இருக்கு, எவ்வளோ இருக்கும், இதில் கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது. இதில் இப்போ என்னாலுக்குமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரவே கூடாது. typical angiosperm embryo sac at a maturity is எவ்வளோ இருக்கணுமா? typical angiosperm embryo sac at a maturity ஆகும்போது எவ்வளோ இருக்கும் நல்லா புரிஞ்சவங்க. இதில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் இதில் வரவே கூடாது. நான் என்ன சொல்லியிருந்தேன், ABCD ஞாபகம் வச்சோம், ABCD ஃபார்மேஷன் ஞாபகம் வச்சோம், 1 2 3 4 ஞாபகம் வச்சோம். ABCDயில் ஃபஸ்ட்டு என்ன வரும், ஃபஸ்ட்டு C வரும், சிக்கு அப்புறம் தான் என்ன வருது, N வருது. இல்லை, ABCDயில் ஃபஸ்ட்டு C வருது, அப்புறம் N வருது. அதே மாதிரி தான் 1 2 3 4ல ஃபஸ்ட்டு 7 வருது, அதுக்கப்புறம் தான் 8 வருது. அப்போது 7 celled 8 நியூக்ளியஸ். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, இன் கேஸ் ஆஃப் டவுட் ABCD ஆர்டர் ஞாபகம் வச்சோங்க. ABCDயில் இந்த ஆர்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு C வரும், தென் ஆஃப்டர் ஒன்லி N வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் 1 2 3 4ல வந்துட்டு ஆர்டர் பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 வரும், அதுக்கப்புறமா 8 வரும். அப்போது 7 celled 8 நியூக்ளியை. அப்போது 7 celled 8 நியூக்ளியை. ஸோ ஆப்ஷன் B will be the right answer. ஆப்ஷன் B will be the right answer. ஓகே, சூப்பர். நந்தினி, தர்ஷினி, கிரிஷ், அருணா, தாரணி, ஷாம், ஃபிரோஷ், நதியா, கோகுலப்ரியா, பியாரி, பாலாஜி, ஹரிதா, நிஷ்மிந்த், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B. ஓகேங்களா? எப்படி டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சோம். ஓகே, இப்படி உங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதேமாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் B is right answer. ஓகே, நெக்ஸ்ட். In some members of which of the following past families pollen grains retain their viability for month after release? For a month after release. For 1 month, pollen grains will retain a viability. In which members of plants? To understand, to study தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் 7 cell தான் கேட்காதீங்க. To understand, மறக்காம இருக்கிறது தான் சொன்னேன்.
Yeah, it's going to be Rosaceae and Leguminosae. It's going to be option A, Rosaceae and Leguminosae. Rosaceae and Leguminosae is right answer. Option B, Rosaceae and Leguminosae is right answer. Okay, so option A will be the right answer. Okay, super. Sham, Nandini, Harita, Nadia, Kamachi, Dashini, Krish, Tamilarasi, super Ragana, Aruna, Gokulapriya, Firoz, Pyari, Balaji, Dashini, கலக்கிட்டீங்க கண்ணுங்களா. It's going to be option A, Rosaceae and Leguminosae. Option A, Rosaceae and Leguminosae. இப்போ ஃபயர் क्वेश्चन போ. இப்போ ஃபயர் போடுங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது நம்ம எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இப்போ ஃபயர் போடுங்க கண்ணா. கம் ஆன். கமெண்ட் பாக்ஸ்ல அடிச்சுடுங்க ஃபயர் அடிச்சுடுங்க பாப்போம். யா, அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் அப்படியே பத்தி எரியட்டும். தீ பரவட்டும். ஓகே சார், அடே இன்னும் நம்ம டாக்டர் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா? டாக்டர் பேட்ச்லேருந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, ஃப்ரீ பேட்ச் தான்டா. ஸோ டாக்டர் பேட்ச்லேருந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்களா, கைண்ட்லி டூ ஜாயின் இட். ஓகே, இதான் இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கும். எப்படி சார் இப்படி போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு எது போயிட்டுருக்கா, நமக்கு போயிட்டுருக்கிற அடியில் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்துட்டு மேம் இப்போ நான் என்னோட இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாத்துலேயுமே கீழே வந்து அந்த டாக்டர் பேட்சோட இது போயிட்டு தான் இருந்துட்டு இருக்க போகுது. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பண்ணி தானே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஃபயரை போட்டிருக்கீங்க. எஸ், இந்த ஃபயர் ரொம்ப முக்கியம். இங்கே மோரை கிளிக் பண்ணுறீங்க. மோரை கிளிக் பண்ணோன்னே இங்கே இருக்க பாருங்கள், ஜாயின் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் கோர்ஸ் அப்படின்னு. அந்த ஜாயின் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா? இதில் நம்ம எடுக்கிற இதுவும் தெரிய முடியும். எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துட்டு. ஓகே, இப்படி கிளிக் பண்ணோன்னே வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். வெப் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒன்ஸ் உங்கள் மெயில் ஐடியோ இல்லை உங்கள் நம்பரோ கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்புறம் பை நாவும் கொடுக்குறீங்க, அகெயின் பை நாவும் கொடுக்குறீங்க. then it's simple. Okay, 0 தான். ஸோ கோ டு மை கோர்சஸ்குள்ளே போகிறீங்க. வேறு இங்கே நமக்கு லைவ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்குள்ளே போகிறீங்க. ஆப்குள்ளே போயிட்டு நம்ம இது வரைக்கும் எடுத்த கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபிசிக்ஸாக இருந்தாலும் பயாலஜியாக இருந்தாலும் பயாலஜியில் என்னென்ன கிளாஸ் போயிட்டுருக்கு, என்னென்ன கிளாஸ் வந்து வரப்போகுது அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம், கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? என்னென்ன டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிக்கலாம், என்னென்ன நீங்கள் மிஸ் பண்ணிருக்கீங்க, என்ன டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டெஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதே சேம் சோர்ஸஸில் உங்களுக்கு புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. என்ன இருக்குது, இந்த கண்டென்ட் லைப்ரரியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான டாப் புக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். பெடலாஜி சிஸ்டத்தில் வந்துட்டு டாப் புக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சினா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குடா. இன்னும் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் தான். இன்னும் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யா, கிளியர். ஃபயர் ரொம்ப முக்கியம் தான். ஆமாம், இருக்கேடா, நல்லா இருக்குண்டா, எல்லாருக்குமே இருக்குண்டா. எப்படி கண்டென்ட் லைப்ரரி இல்லாமல் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கும். இது எனக்கு ஓப்பன் ஆச்சு. நான் இப்போ தான் பே பண்ணி உள்ளே போனேன். பே என்ன இல்லை, புக் பண்ணி உள்ளே போனேன். நல்லா போய் பாருங்கள் எங்கே இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆட ஏன் பின்னாடி போக மாட்டேங்குது? ரிசோர்ஸஸ்க்கு கீழே இங்கே இருக்குமே மை டெஸ்ட் இன் கண்டென்ட் லைப்ரரி. இல்லை இருக்கு, நம்ம இல்லை இருக்குமே. ஆப்பில் தான்டா வருமே. இருக்கணுமே செக் பண்ணி பாருங்கள். இருக்கும் இல்லாமல் இருக்காதே. ஒன்று ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆப்பில் இல்லாமல் இருக்காது. ஓகே, ஆப்பில் இல்லாமல் இருக்காதுடா. ஒன்று செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இன்னும் சேரலாம். இதுக்கு பேசிக்காக எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு நோட்ஸும் இந்த டெஸ்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? கிளாஸஸ் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? தேடிட்டு இருக்கவங்க நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கணும், யூடியூப்லேயே பார்த்துலாம். பட் அந்த டெஸ்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? மெட்டீரியல்ஸ் டெஸ்ட்ஸ்லாம் எழுதுறதுக்கு. ஓகே, சரி, மட்டும் குட்டி பிரேக் போயிடலாமா? Yes, everybody can join. It's a free batch only. You can write test சும்மா உட்காந்து எழுதிட்டு இருக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் இருக்குது, கண்டென்ட் லைப்ரரி இருக்குது, நோட்ஸ் இருக்குது, பெடலாஜி சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? ஷெட்யூல் பேஸ் பண்ணி போயிட்டுருப்போம். ஓகே, ஸோ யூ கேன் ஜாயின் ஃப்ரீ ஒன்லினா. எஸ், அப்படியா? சரி, ஐ வில் செக் அண்ட் ரிட்ரா. ஓகேவா? சரி, ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் பல்லு தேய்க்கல, இது கால் பெட்லேருந்து எந்திரிக்கவே இல்லையா? ஸோ we shall go for a small break. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ 7:35க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். 7:35க்கு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுங்க. ஓகேவா? 7:35க்கு we will resume.
அதேமாரி டாக்டர் பேட்சில் செய்யலைன்னா மறக்காமல் சேர்ந்து வச்சுவாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? நம்ம 7:35க்கு we will resume it. கண்டென்ட் லைப்ரரி ஆப்பில் வர மாட்டேங்குதா? ஓகே ஓகே, அப்போ அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஓகேவா? குட் மார்னிங் தர்ஷினி, குட் மார்னிங்டா. ஓகே, ஒன்ஸ் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இல்லைனா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போய் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து பை நோ படுத்து கொடுத்து போய் பாருங்கள். வரும், அது கண்டிப்பாக வரும். சம் நெட்வொர்க் எரராக தான் இருந்திருக்கும். ஓகேவா? நெட்வொர்க் எரராக தான் இருந்துருக்கும். ஓகேங்களா? போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடும். ஓகேவா? கண்டென்ட் லைப்ரரியில் நோட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே சார், நம்ம 7:35 வந்துடும். 10 minutes பிரேக், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்கடா. ஓகேவா? மறந்துடாதீங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 7:35க்கு உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, வி வில் மீட் யூ அட் 7:35. ஃபஸ்ட்டு யூ கோ அண்ட் ப்ரஷ்மா. ஃபஸ்ட்டு போய் பல்ல தேய்மா. ஃபஸ்ட்டு கோ அண்ட் ப்ரஷ்டா. ரெண்டு டிக் டிக்.
வந்துட்டீங்களாடா? You come after the break. Shall we start? அட்டன் பண்ண இதுவே முடிக்கவே நைட் வரைக்கும் ஆகிடுது. நடுவில் டைம் டெஸ்ட் லீடர் போடா. ஜஸ்ட் அ மினிட்ரா. ஜஸ்ட் அ மினிட் வெயிட் பண்ணுங்க. பேசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். டே நமக்கு கடைசியாக பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே ஐ வில் ஷோ யூ டு யூ. கடைசியாக நமக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் தான் அப்போ இருக்கும். ஓகேவா? ஸோ நடக்கும். ஓகே சார், வந்தாச்சா? செல்வி ரெஸ்யூம் வந்தாச்சா? எஸ் மிச்சர் கொஸ்டின்ஸை பார்த்துக்கலாமா? கொஸ்டின்ஸை பார்த்து முடிச்சிடுவோமா? குட் மார்னிங் அக்ஷயா. இப்போ தான் எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறீங்க. இப்போ தான் எல்லா காலத்தில் எந்திரிச்சு அப்பாடா ரோட எந்திரிச்சாச்சு. இப்போ தான் கண்ணு தெரியுது. யார் இது? சுபாஷா? அப்போ பரவாயில்லப்பா, பையன் காலங்காத்தால கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கானே. என்ன கிளாஸ்ன்னு தெரியாமல் வரைக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேடா, நான் ஷோர் எங்கிட்ட பயாலஜி கிளாசிஃபிகேஷன் தான் இருக்குது. ஸோ நான் காட்டுறேன். ஓகே வெயிட் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துலாம். இப்போ வந்து மோஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அமாங் த டேர்ம்ஸ் லிஸ்டர்ஸ் பிலோ தட் தே ஆர் நாட் டெக்னிக்கலி கரெக்ட் நேம்ஸ் ஆஃப் த ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் ஆர் ஆண்ட்ரீஷியம், கார்பல், கொரோலா, செப்பல், which are not correct names அப்படின்றது கேட்டுருக்காங்க. இது வந்துட்டு நாட் கரெக்ட் நேம்ஸ் அப்படின்றது கரெக்டான நேம் வந்து டிட்டர்மைன் பண்ணலை அப்படின்னு. D1 and 2 நல்லா பாருங்க. ஃப்ளோரல் வால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃப்ளோரல் வால்ஸ் அப்படின்னு கொடுத்ததுல டேய் அவன் என்ன கொடுத்துருக்கான்றத பாருங்க. என்ன இந்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரல் வால்ஸ் அப்படின்றது ஃப்ளவரிங் கேரக்டரை பற்றி பேசுறது. ஓகே, என்னது ஃப்ளவரிங் கேரக்டரை பற்றி பேசானா இங்கே ஆண்ட்ரீஷியம், இந்த ஆண்ட்ரீஷியம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆண்ட்ரீஷியம் அண்ட் கொரோலா பேஸ் பண்ணி வரக்கூடிய இது ரெண்டு தான் ஃப்ளோரல் வால்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. இல்லை, இது ஃப்ளோரல் வால்ஸ் டிட்டர்மைன் பண்ணல. விச் ஆர் நாட் தானே கேட்டிருக்கேன். விச் ஆர் நாட் டெக்னிக்கலி நேம்ஸ் ஆஃப் த ஃப்ளோரல் வால்ஸ். அதானே என்ன பார்த்து நான் டெக்னிக்கலி நேம்ஸ் ஆஃப் த ஃப்ளோரல் வால்ஸ். ஓகே, இப்போ ஆண்ட்ரீஷியம், கார்பல், கொரோலா வராது. இப்போ 1 and 3 கிடையாது. 1 and 3 கிடையாதுன்னா ஆப்ஷன் டி இல்லை. ஆப்ஷன் டி இல்லாமல் 2 and 4. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி நாட் தானே கேட்டிருக்கான். நோடா ஆமாம், 1.5 மணி நேரம் தான் இதுக்கு. 1.5 மணி நேரம், ஜஸ்ட் 1.5 hours லேட். ஓகே, ஆப்ஷன் டி இல்லைக்கடா. ஆப்ஷன் சி டாக்கண்ணா. ஆப்ஷன் சி. எஸ் கோகுலா, ஃபிரோஷ், அக்ஷயா கலக்கிட்டீங்க. ஓகேவா? பரவாயில்ல. ஓகே, ஆப்ஷன் சி ஃபிரோஷ் சூப்பரா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. Embryo sac to ovule as into an anther. Embryo sac is to ovule as into an anther of a எதுல Embryo sac is to ovule as dash into an as anther அப்படின்னு பார்த்தீங்கன்னா pollen grains into an as anther. அந்த என்ன இருக்க போது pollen grains அந்த பேஸ்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இது ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பரா. காமாட்சி, தேவன், ஆதித்யா, கோகுலபிரியா, அக்ஷயா, நதியா, கிரிஷ், கோகுல், அருணா, ஆப்சின், தேவன் சூப்பரா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பியாரி, நிஷ்மித், ஃபிரோஸ், அக்ஷயா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் சி pollen grains இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி.
In a typical complete bisexual and hypogynous flowers, the arrangement of floral whorls on the thalamus from the outermost to the innermost. எங்க இருந்தா அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க, வெளியே இருந்து உள்ள outermost to the innermost ஓட அரேஞ்ச்மெண்ட் எப்படி, என்ன பேஸ்ல அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும்? ஒரு typical floral arrangement, floral whorls ஓட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு floral whorls ஓட அரேஞ்ச்மெண்ட் எப்படி கண்ணா இருக்க போகுது? என்ன பேஸ்ல இருக்க போகுது? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் என்னது, வெளியே இருக்கிற கேலிக்ஸ் பிரசன்ட் இருக்கும். கேலிக்ஸ்ல இருந்து கொரோலா பிரசன்ட் இருக்க போது, கொரோலால இருந்து ஆண்ட்ரீசியம், அந்த ஆந்தர்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ரீசியம், அண்ட் இன்டர் தி ஸ்டெம் என்ன இருக்கும், கைனீசியம் பிரசன்ட் இருக்கும். இதை வந்து நம்ம இதில் படிச்சிருப்போம், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ல வந்து நம்ம அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் படிக்கும்போது படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஃப்ளோரல் டயக்ராமை வரைவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர். அருணா, ஃபிரோஷ், ஷாம், பாலாஜி, கோகுல், தேவன், கோகுலப்பிரியா, கிரிஷ், அருணா, ஆதித்யா, அக்ஷயா, நிஷ்மே, நதியா, தமிழரசி கலக்கிட்டீங்க. ஓகேவா, பியாரி, சூப்பர். காமாட்சி கலக்கிட்டீங்க. சொன்னாங்க ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். A dicotyledonous plants bears flowers but never produce fruits and seeds. Dicotyledonous plants bears flowers never produce fruits and seeds. Most of the probably cause for the above situation. Dicotyledonous plants வந்துட்டு flowers bears பண்ணிட்டு இருக்கோம், பட் fruits and seeds வந்து கொடுக்காது. அதுக்கு முக்காவாசியான சொல்யூஷன் என்னவா இருந்துட்டு இருக்கு, எதனால, இதெல்லாம் எதனால அப்படின்றது கேட்குறாங்க. For what? எதனால ஃப்ளவர்ஸ் மட்டும் பியர் பண்ணிட்டு இருக்கு டைகாட்டிலஸ் ஃப்ளவர்ஸ், ஆனா ஃப்ரூட்ஸையும் சீட்ஸையும் கொடுக்க முடியவில்லை. எதனால கொடுக்க முடியவில்லை? What is the reason for it? What is the reason? What must be the reason? What can be the reason? Yes da தமிழரசி. அந்த பிளான்ட் வந்துட்டு டயேஷியஸா இருக்கு அண்ட் பியர்ஸ் ஒன்லி as staminate flowers. அதனால ஃப்ரூட் அண்ட் சீட் எல்லா ஃப்ளவர்ஸ், முக்காவாசி ஃப்ளவர்ஸ்னால ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பிகாஸ் என்னது, முக்காவாசியான விஷயம் வந்து டயேஷியஸ் ஃப்ளவர்ஸாக இருந்துருக்கு அண்ட் ஸ்டாமினோட் ஃப்ளவராக இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி டாக்கனா சூப்பர். நதியா, ஷாம், ஃபிரோஷ், காமாட்சி, தேவன், தமிழரசி, நிஷ்மிந்த், ஆதித்யா, அருணா, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகேவா, கிரிஷ், அக்ஷயா, சூப்பர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். அது வந்துட்டு டயேஷியஸ் விச் கண்டெயின் a staminode flower, ஸோ அது டெவலப் ஆகாது அப்படின்றது. The outermost and the innermost wall layers of the Microsporogenesis in anthers are respectively outermost and innermost. என்னது, மைக்ரோஸ்பொராஞ்சியமோட வால், outermost and innermost wall, outermost and innermost wall of a microsporangium. outermost and innermost wall of the microsporangium நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? outermost என்ன இருக்க போது, எப்பவுமே ஒரு இதில் outermost என்னவா இருக்க போகுதுன்னா எபிடெர்மிஸ் தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ எபிடெர்மிஸ் அண்ட் டெப்பிடம். இன்னர்மோஸ்ட் நமக்கு தெரியும் டெப்பிடம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, outermost வந்துட்டு எபிடெர்மிஸ் அண்ட் இன்னர்மோஸ்ட் வந்து டெப்பிடமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். கிரிஷ், ஆதித்யா, ஃபிரோஷ், நிஷ்மிந்த், காமாட்சி, அக்ஷயா, தேவன், பியாரி, அருணா, நதியா, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் டி, எபிடெர்மிஸ் அண்ட் டெப்பிடம் இஸ் ரைட் ஆன்சர். எபிடெர்மிஸ் அண்ட் டெப்பிடம் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். டியூரிங் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மியோசிஸ் அக்கர்ஸ் இன். மியோசிஸ் அக்கர் ஆகும். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல மியோசிஸ் எப்போ அக்கர் ஆகும்? when do the meiosis occurs? when do the meiosis occurs? during microsporogenesis meiosis occurs in. when do it occurs? yes meiosis occurs in a megaspore mother cells, mmc. megaspore mother cells la occurs ஆகுது. mmc megaspore mother cells la வந்து occur ஆகுது. megaspore mother cells. option b megaspore. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மெகாஸ்போரோஜெனிசிஸ் படி சரி, அது எம்எம்சி தான். என்னது, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் ஆர் வேறு நம்ம சொல்லுவோம் போலன் மதர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் மெகாஸ்போர் பார்த்தேன். ஓகே, போலன் மதர் செல்ஸ்னு சொல்லலாம், இல்லை மைக்ரோஸ்போர்ஸ் மதர் செல்ஸ்னு சொல்லலாம். அதுவும் எம்எம்சி தான், பட் பிஎம்சி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டுத்துல கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்லையா. ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்னு சொல்லலாம், போலன் மதர் செல்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, போலன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, micro. Okay, yes. Darshini, Aditya, Akshaya, Firosh, Aruna, Pyari, Gokulapriya, Nadia, Krish, Devan, Sham, Tamilarasi கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. எஸ், அடுத்த கேள்வி.
From among the set of the terms given below, identify those that are associated with the gynoecium. Gynoecium identify பண்ணது எது, associate பண்ணது எதுன்றாங்க. Which are all the set that are associated with gynoecium? gynoecium associate பண்றது யாரு? gynoecium only gynoecium. Only gynoecium. என்னது stigma. Yes. ovule கண்டிப்பா. embryo sac ஆமா. placenta. Yes, placenta. Okay, what's going to be option A? Okay, option A is the right answer. Option A will be the right answer. Supra, Firoz, Akshaya, Aditya, Sham, Aruna, Devan, Krish, Gokulapriya, Dashini, Pyari, Nishmit, Nadia, Tamilarasi, கலக்கிட்டீங்களா? Okay, so going to be option A is the right answer. Option A will be the right answer. Okay, stigma, ovule, embryo sac and placenta. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Starting from the innermost part, the correct sequence part of an ovule. Innermost part ல இருந்து ஸ்டார்டிங், எங்க இருந்து innermost part ல இருந்து towards the outest. உள்ள இருந்து வெளியே போறது. உள்ள இருந்து வெளியே போறதுல கரெக்டா பாருங்க. ஹாய் ஷா. உள்ள இருந்து வெளியே போறதுல, உள்ள எடுத்தோன்னே எம்ப்ரியோ சாக் இருக்குன்னா உள்ள இருந்து வெளியே போறதுன்னு சொல்லிட்டோம். இன்சைட்ல இருந்து உள்ள இருந்து வெளியே நோக்கி போறதில்ல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், எக் இருக்கணும். ஓகே, எக்ல இருந்து என்ன வருது, எம்ப்ரியோ சாக் வருது. அப்புறம் என்ன வருது, நியூ செல்லஸ் வருது. அதுக்கப்புறமா இன்டர்கமென்ஸ், அவுட்டர் இன்டர்கமென்ஸ், இன்னர் இன்டர்கமென்ஸ் வருது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். கண்ணா புரிஞ்சுதா? ஆப்ஷன் பி டா கண்ணா. ஆப்ஷன் பி என்னதுடா? அருணா சூப்பர்மா, ஃபிரோஷ், கிரிஷ், நிதிஷ், பியாரி, ஷாம். ஸோ ஆப்ஷன் பி டக்கணும். ஆப்ஷன் பி மறந்துடாதீங்க. என்னது அவன் கேட்குறான், உள்ளேருந்து வெளியே போகிறது சார் அப்படின்னு கேட்குறான். சென்டர்லேருந்து அப்படியே பார்ஷியலாக வெளியே போகிறது. சென்டர் வந்து என்ன பிரச்சனை இருக்கும்போது, எக் பிரச்சனை இருக்கும்போது, எக்லேருந்து மேலே வந்து எம்ப்ரியோ சாக்கில் நியூ செல்லஸ் டிஷ்யூஸ் வந்து பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை இருக்கும்போது, இன்டர்கமென்ஸ் பிரச்சனை இருக்கும்போது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் given below, choose the options that are true for the typical female gametophyte or the flowering plant. இதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எந்த ஸ்டேட்மெண்ட்லாம், எத்தனை ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? என்ன டவுட்டு? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுத்துட்ருக்கான். ஸோ சொல்லுங்க பார்ப்போம். which is the correct statement for above? ஸோ சொல்லிட்டே இருங்க, 2 minutes. ஓகேவா? just give me 2 minutes. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க, எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சுங்க. just give me 2 minutes.
கண்டுபிடிச்சிட்டீங்களா எதெல்லாம் கரெக்டாக இருக்குது which is the correct answer அப்படின்றது பார்த்துடலாம். It is 8 nucleated 7 cell conditions as a maturity. Yes, it is 8 nucleated 7 cell condition maturity இருந்துட்டு இருக்கு. Where it is a free nuclear endosperm development. Yes, it is a free nuclear endosperm development. நம்ம அந்த primary endosperm development நம்மளால பார்க்க முடியும். It is situated inside the integument but outside the nucleus கிடையாது. It has an egg apparatus situated in the cellus. ரெண்டு தானே. So option C. Option C is right answer. Super agana. Okay. Option C. Yes agana. Super. Aditya, Krish, Firoz, Devan, Tamilaraci, Akshaya, Aruna, Nadia, Shyam. என்னடா ஐஷ் என்னடா ரூட்? So option C is right answer agana. Option C is right answer. Okay va. Super. Autogamy can occur in chasmogamous flowers if எப்போ வந்துட்டு autogamy chasmogamous flowers என்னது? Open flowerல வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் ஆன ஆட்டோகேமி வந்து அக்கர் ஆகுமா? எப்போ அக்கர் ஆகும்? அந்த இஃப் கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்கான். எப்போ வந்து அக்கர் ஆகலாம்? எப்போ வந்துட்டு ஆட்டோகேமி வந்துட்டு ஒரு ஓப்பன் ஃப்ளவரான சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் வந்து அக்கர் ஆகலாம். எப்போ அக்கர் ஆகலாம்? எப்போ நம்ம பார்க்க முடியும் ஆட்டோகேமி வந்துட்டு சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸில் நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்றது தான். If both the pollens and ovules mature simultaneously, நம்ம எப்படி ஹியூமன்ஸில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மும் ஓவமும் கரெக்டாக ஆம்புலர் ரீஜனில் வந்தால் ஃபியூஷன் நடந்தால் மட்டும்தான் என்ன ஃபார்ம் ஆக முடியும்? ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்றத நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். என்னது? போத் போலன்ஸ் அண்ட் ஓவியூல்ஸ் ஆர் சைமல்டேனியஸ்லி மீட் இருந்தால் மட்டும்தான். ஓகே, ஓவியூல்ஸும் ஆன்தெரிக் போலன் கிரெயின்ஸும் சைமல்டேனியஸ்லி வந்தால் மட்டும்தான், ரெண்டுமே கரெக்டான டைமில் மெச்சூர் ஆனால் மட்டும்தான் நமக்கு இது பாலினேஷன் வந்து நடக்க முடியும். இதில் சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸில். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் த சிங்கரேஷன். ஓகேவா? சூப்பரா. சூப்பர், கலக்கிறீங்க. ஃபைன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ரெண்டுத்துக்கு முன்னாடி தமிழரசி, பியாரி, அருணா, நதியா, ஃபிரோஷ், ஆதித்யா, கிரிஷ், தர்ஷினி, நந்தினி, சந்தோஷமா, செங்கம்பலம் சார், ஆதித்யா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ரெண்டுமே கரெக்டான டைமில் மெச்சூர் ஆனால் மட்டும்தான் we can see it. Choose the correct statement from the following. என்ன கேட்குறான்? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறோம். which is the correct statement? which are do the correct statement? Cleistogamous flowers always exhibit autogamy. Cleistogamous எப்பவுமே autogamy exhibit பண்ணும். Chasmogamous flowers always exhibit gametogamy. Cleistogamous flowers exhibit both autogamy and gametogamy. Option D வந்துட்டு Chasmogamous flowers never exhibit autogamy. இது எதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? which is the correct statement? which you see as a correct statement? எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறீங்க? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்க போகுது. ஓகே, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் என்னவா இருக்கு? கிளைஸ்டோகேமஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட். கிளைஸ்டோகேமஸ் எப்பவுமே நடக்கும், செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும். ஆட்டோகேமி டைப் ஆஃப் பாலினேஷன் தான் நம்ம கிளைஸ்டோகேமஸில் பார்க்க முடியுது. கிளைஸ்டோகேமஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே டைப் ஆஃப் பாலினேஷன் அது ஆட்டோகேமி. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் ஏ டாக்டர். சூப்பர். ஃபிரோஷ், நந்தினி, கிரிஷ், அருணா, ஷியாம், தேவன், நதியா, தர்ஷினி, நிஷ்மிதா, ஆதித்யா, அக்ஷயா. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்ட். A particular species of plant produces light, that is non-sticky pollen grains in a large amount of stigma that are long and feathery. These modifications facilitate the pollination by. நல்லா புரிஞ்சவங்க. A particular pollination plant produce லைட்டாக இருக்குது, pollination ரொம்ப லைட்டாக இருக்குது, நான் ஸ்டிக்கியாக இருந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு எந்த ஒரு ஸ்டிக்மாவில் பெறப்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா which is acquired by a long and feathery stigma. ஓகேவா? pollen grains which is non sticky and is ரொம்ப லைட்டாக இருக்குது, வெயிட் ரொம்ப லைட்டாக இருக்குது. அது அந்த ஸ்டிக்மா அக்வயர்ட் பண்ணுறது எப்படி இருக்கான்? லாங்காக இருக்குது, ஃபெதரியாக இருக்குது. அப்போ இது என்னது? எந்த பாலினேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க? சூப்பர் இருக்கானா? சூப்பர். எஸ் அக்ஷயா, தமிழரசி, நந்தினி. இட்ஸ் கோயிங் டு பி wind pollination. ஓகேவா? எஸ் எந்த பாலினேஷன் யூஸ் பண்ணுறாங்க? ஆப்ஷன் சி, wind pollination யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. wind pollination தான் நல்ல டைப் வந்துட்டு லைட்டாக இருக்கணும், அதே மாதிரி பேசிக்காக நான் ஸ்டிக்கியாக இருக்கணும், இப்போ ஒட்டிடக்கூடாது. அதே மாதிரி அக்வயர் பண்ணக்கூடிய ஸ்டிக்மா வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருந்துட்டு இந்த மாதிரி ஃபெதரிலாம் பார்க்க முடியும். இப்போ பார்த்துட்டு டயக்ராம் இருக்குல்ல, ஸோ இப்படி pollination இருந்துச்சுன்னா இங்கே போய் ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தேவன், நந்தினி, பியாரி, அக்ஷயா, அருணா, ஃபிரோஷ், தர்ஷினி, கோகுல பிரியா, கிரிஷ், நதியா, அருணா, ஷாம்,
தமிழரசி கலக்கிட்டீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட். விண்ட் பாலினேஷன் பண்ண மூலியமாக தான் நமக்கு இதை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். ஃப்ரம் அமாங் த சிச்சுவேஷன்ஸ் given below choose that prevents both autogamy and gametogamy. ஆட்டோகேமியும் ப்ரிவென்ட் பண்ணுதா, கெய்ட்னோகேமியும் ப்ரிவென்ட் பண்ணுதா, என்ன சிச்சுவேஷன் அப்படின்றது. அப்போ அங்கே ஜீனோகேமி மட்டும் தான் நடக்கணும். என்ன சிச்சுவேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்குது, என்ன சிச்சுவேஷன் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்குது, ஆட்டோகேமியும் ப்ரிவென்ட் பண்ணுது, அட் த சேம் டைம் கெய்ட்னோகேமியும் ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, ஒன்லி ஜீனோகேமி தான் நடக்கும். அப்போ ஜீனோகேமியோட சிச்சுவேஷன் தான் கேட்குறாங்க. புரிஞ்சுதா? இப்படி தான் அடிக்கணும். ஜீனோகேமியோட சிச்சுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஜீனோகேமியோட சிச்சுவேஷன்ஸ் என்னவா இருக்க போகுது? நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு டயேஷியஸ் பிளான்ஸ். டயேஷியஸ் பிளான்ஸ்னா என்னது? ரெண்டு பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அப்போ அதுல ஜீனோகேமி மட்டும் தான் நடக்கும். ஏன்னா ஒரு பிளான்ட் மேல் பிளான்ட், இது ஃபீமேல் பிளான்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க ஆட்டோகேமி நடக்காது, கெய்ட்னோகேமி நடக்காது, ஒன்லி ஜீனோகேமி மட்டும் தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. நதியா, கிரிஷ், நந்தினி, அக்ஷயா, தர்ஷினி, ஷியாம், தமிழரசி, அருணா, தேவன், ஃபிரோஷ், பியாரி, கோகுலப்பிரியா, நிஷ்மித், அக்ஷயா, கோகுல், ஆதித்யா கலக்கிட்டீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். யா, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन. In a fertilized embryo sac the haploid and diploid and triploid structures are. Yes, first என்ன கேட்றேன்? first haploid, second diploid, third triploid simultaneously. சொல்லுங்க பாப்போம். haploid, diploid, triploid condition. haploid, diploid, triploid condition. Yeah, yes, you see. No. நல்லா பாருங்க. synergids, which is an haploid condition. zygote, which is an diploid condition. primary endosperm nucleus, which is a triploid condition. endosperm தான் சொல்றது. ரெண்டு போலார் நியூக்ளியை ஒரு மேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகிறதுனால தான் இந்த triploid condition வருது அப்படின்றது. இது சிங்காமி, ஒரு எக்கோட போய் ஃபியூஸ் ஆகுது. இது synergids, as will be haploid. So option A is the right answer. Option A is going to be the right answer. Yes, Akshaya, பியாரி, நந்தினி, கிரிஷ், ஃபிரோஷ், தேவன், கோகுலப்பிரியா, தமிழரசி, கிரிஷ், கோகுல், எஸ், ஆதித்யா, நதியா கலக்கிட்டீங்கண்ணா, ஆனந்தி, சூப்பர். ஸோ நந்தினி சூப்பர். மஸ்ட் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. சினஞ்சஸ் வந்து என்ன இருக்க போகுது? haploid, zygote உங்களுக்கு தெரியும், diploid and various kinds of primary endosperm nuclei triploid condition இருந்துட்டு இருக்கு. ஓகே, in an embryo sac the cells that degenerate after fertilization are. after fertilization க்கு அப்புறமா எந்த செல் வந்து degenerate ஆகுது? embryo sacல எந்த செல் வந்துட்டு degenerate ஆகுது? எந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு degenerate ஆயிட்டு இருக்கு? எந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு degenerate ஆயிட்டு இருக்கு? ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த செல்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆயிட்டு இருக்கு? ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சினஞ்சஸ் டீஜெனரேட் ஆயிடும், ஆன்டிபோடல்ஸ் டீஜெனரேட் ஆயிடும். ஓகேவா? அந்த எம்ப்ரியோ சாக்ல வந்துட்டு இங்க இருக்குமா, இங்க ஒரு 3 செல் இருக்கும் இல்லையா? ஆன்டிபோடல்ஸ். இங்க 2 செல் இருக்கும். இந்த ரெண்டுமே என்ன ஆயிரப்போகுது? டீஜெனரேட் ஆயிரப்போகுது. மிச்சம் இருக்கிற இந்த 3 செல்ஸ் தான் ஃபார்மேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி சினஞ்சஸ் அண்ட் ஆன்டிபோடல்ஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி சினஞ்சஸ் அண்ட் ஆன்டிபோடல்ஸ். சூப்பர். தர்ஷினி, அக்ஷயா, ஆனந்தி, கோகுல், பியாரி, தமிழரசி, நதியா, கிரிஷ், ஃபிரோஷ், நந்தினி, அருணா, கோகுலப்பிரியா, தேவன், ஷியாம், நிதிஷ், ஆதித்யா கலக்கிட்டீங்களா? ஸோ கோன் பி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். யா, ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். While planning an artificial hybridization program involving dioecious plant, which of the following step would be relevant? While planning artificial hybridization பண்ணும்போது dioecious plant, எந்த பிளான்ட்ல? dioecious plantல எந்த இது வந்து ரெலவெண்டா இருக்கு? bagging in the female flowers, or dusting of the pollen and stigma, or emasculation, or collection of ovum? எது வந்து சூட்ஃபுல்லா இருக்கு? ஏ பி சி டி எல்லாத்தையும் போட வேண்டியது. டயேஷியஸ் பிளான்ட்ல அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which will be emasculation. என்னது? emasculation. ஆப்ஷன் சி emasculation அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தானே ஆந்தர் ரிமூவ் பண்ணுறது இல்லையா? மேல் ரிப்ரொடக்டிவ் ஃப்ளவர்ஸ்லேருந்து பேஸ்லேருந்து என்னது? ஆந்தர். இந்த மேல் ரிப்ரொடக்டிவ் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணுறது? ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? அதுதான் emasculation சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கோன் டு பி தி ரைட் ஆன்சர். சூப்பர். லைன் கிங், ஆனந்தி,
ஃபிரோஷ், கிரிஷ், தர்ஷினி, ஷாம், தேவன், ஆதித்யா, அருணா, கோகுலப்பிரியா, அக்ஷயா, கலக்கிறீங்களா? ஸோ கொண்டு போய் நதியா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர் சூப்பரா சூப்பர். எஸ் கோகுல். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி. இன் எம்ப்ரியோஸ் ஆஃப் த டிபிக்கல் டைகாட் அண்ட் கிராசஸ், டிபிக்கல் டைகாட் அண்ட் கிராசஸ், டைகாட் கிராசஸ் வந்து மோனோகாட்டை சொல்றது. ட்ரூ ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர், ஒரு எம்ப்ரியோவில் டைகாட்லையும் சரி மோனோகாட்லையும் சரி ட்ரூ ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு? வாட் இஸ் த ட்ரூ ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்? எஸ் டா கோகுல். சூப்பர். என்னவா இருந்துட்டு இருக்கு? காட்டிலிடன்ஸ் அண்ட் ஸ்கூட்டலம். எதில் காட்டிலிடன்ஸ்? டைகாட்டில். ஸ்கூட்டலம் எதில்? மோனோகாட்டில். கிராஸ் எதை டிட்டர்மைன் பண்ணுது? மோனோகாட்டை தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி டாக்கனா டைகாட் அண்ட் மோனோகாட். ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி. எஸ் டா தேவன், ஆதித்யா, ஷாம், அருணா, கோகுலப்பிரியா, நதியா, கோகுல், சூப்பர், தமிழரசி, நிஷ்மிந்த், தர்ஷினி, கலக்கிறீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி cartiledons and scutellum. Cartiledons and scutellum. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி பேஸ்டும் ஆடிட்டே இருக்கும். The phenomenon observed in some plants where the parts of the sexual apparatus is used for forming embryos without fertilization is called. Forming embryos without fertilization, where seed வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அதுல. இல்லையா? The phenomenon observed in some plants where the part of sexual apparatus is used for forming embryos. embryos வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டான். embryos வந்துட்டு நல்லா பாருங்க, எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுக்குறான். அப்போ என்ன வரும்? எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுக்குறான். ஓகேவா? அவன் என்ன கொடுத்துட்டான்? எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போமிச்சஸ் தான், மறந்துடாதீங்க. சீடு ஃபார்மேஷன் இருக்கும். அப்போமிச்சஸில் சீடு ஃபார்மேஷன் நம்மளால் பார்க்க முடியும். சீடு ஃபார்மேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வில் பி ரைட். சூப்பர். சங்கமனம், அருணா, ஃபிரோஷ், எஸ், ஷாம், நதியா, கிரிஷ், லயன் கிங், ஆனந்தி, கலக்கிறீங்க. ஸோ பி ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? அக்ஷயா. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. அவன் எம்ப்ரியோன்னு கொடுத்துட்டான் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி அப்போமிச்சஸாக தான் இருக்க போகுது. அடுத்த கேள்வி பார்த்துலாம். In flowers, if a megaspore mother cells forms a megaspores without undergoing meiosis, if one of the megaspores develops into an embryo sac, its nuclei would be, என்ன இருக்கும் அந்த nuclei? கண்டிஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஒரு ஃப்ளவரில் மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து எம்எம்சிலேருந்து மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். அது மியாசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் அண்டர்கோ பண்ணலை. அண்ட் இஃப் ஒன் மெகாஸ்போர், அதில் ஒரு மெகாஸ்போர் வந்துட்டு டெவலப்ஸ் இன்டோ எம்ப்ரியோஸாக டெவலப் ஆயிடுச்சுன்னா அது நியூக்ளியை வுட் பி. எப்படி இருக்கும் அந்த நியூக்ளியை? ஹவு த நியூக்ளியை வுட் பி? கோ அகெயின் டிப்ளாய்டாக தான் இருக்க போகுது. நடக்கலை அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கலைன்னா எப்படி இருக்க போகுது? டிப்ளாய்டாக தான் இருக்க போகுது இல்லையா? எப்படி இருக்க போகுது? அது டிப்ளாய்டாக தான் இருக்க போகுது. ஓகே, சூப்பர். நிஷாம், தேவன், அருணா, ஃபிரோஷ், கோகுல், நதியா, ஆதித்யா, தமிழரசி, தர்ஷினி, கிரிஷ், super. So it's going to be option B is right answer. Option B. Yes, Krish, Firoz, கலக்கிறீங்க. Okay, it's going to be option B. Okay, option B. Diploid condition தான் இருக்க போகுது. So none other than option B will be right answer. Yeah, next question. The phenomenon wherein the ovary develops in the fruit without fertilization is called. இப்போ சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கும். ஓவரி டெவலப் பண்ணுது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஃப்ரூட் டெவலப் ஆகுது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் ஃப்ரூட் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன இருக்க போகுது? இதுக்கு கரெக்ட். இதுக்கு அப்போமிச்சஸ் வராது. இது வந்து என்ன கொடுத்துட்டா ஃப்ரூட் டெவலப் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தினோகார்பிக் தான். நல்லா புரிஞ்சுங்க. அவன் அப்போமிச்சஸை பற்றி கேட்குறான்னா கண்டிப்பாக இந்த டேர்ம் சொல்லியிருப்பான். ஒன்று எம்ப்ரியோ டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பான், இல்லை சீடு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது சொன்னால் தான் நீங்கள் அப்போமிச்சஸ்ன்னு போடணும். ஜென்ரலாக இப்படி இதாக கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பார்த்தினோகார்பிக் போட்டால் போதும். ஓகேவா? அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அப்போமிச்சஸ் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஆனந்தி, கிரிஷ், அருணா, கோகுலப்பிரியா, ஆதித்யா, நிஷ்மிந்த், பியாரி, ஃபிரோஷ், செங்கமலம், நதியா, அக்ஷயா, தமிழரசி, சூப்பர். இருக்கணும். கோகுல், ஷாம், சூப்பர். சுகர்பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான் காய்ஸ், கமான் பாஸ் 5 ரவுண்ட் போடுங்க. 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த பேஸ் பண்ணி 20 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். நம்ம டோட்டலாக எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம்? நம்ம டோட்டலாக கிட்டத்தட்ட 88 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். 88 அரௌண்ட் 88 கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். கமான் இருக்கண்ணா. ஃபயர் இருப்புடா, நெருங்குடா பார்ப்போம். அந்த மாதிரி அப்படியே செஷன் லைக் பண்ணலாம். செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க.
இன்னும் செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி வந்து செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம டாக்டர் குரூப்பில் சேரணும் அப்படி டக்குன்னு சேர்ந்துருங்க கீழே போயிட்டு. யா கமான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் அடுத்த கேள்வி. யா ஃபயர் நீ என்னடா ஃபயரை போட சொன்னால் ஃபயர்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த டிவியை போடுன்னு சொன்னோன்னே ஒரு படத்தில் ஏதோ ஒரு படத்தில் டிவியை தூக்கி போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஃபயரை போடுன்னு சொன்னால் ஃபயர்னு அடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம பசங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரிவென்ட்ஸ். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் என்ன ப்ரிவென்ட் பண்ணுது? வாட் டஸ் த யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரிவென்ட்? வாட் டஸ் த யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரிவென்ட்? ஓகே தேங்க்யூ. ஆட்டு போட்டவங்களுக்கும் ஃபயர் போட்டவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஓகே பேக் டு பிஸ்னஸ் வந்துடலாம். வாட் இஸ் த யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரிவென்ட்ஸ்? யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் பேஸ் பண்ணி என்ன ப்ரிவென்ட் பண்ணுது? தனியாக இருக்குது யூனிசெக்சுவல் என்னது, சிங்கிள் ஃப்ளவர் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தனியாக இருக்கிற ஃப்ளவர்ஸில் என்ன நடக்கும்? கெய்ட்னோகேமி நடக்காது, ஆட்டோகேமி நடக்காது, ஜீனோகேமி மட்டும் தான் நடக்கும். அப்போ ஜீனோகேமி மட்டும் தான் நடக்குதுன்னா அது என்ன நடக்காது? கெய்ட்னோகேமி நடக்காது, ஆட்டோகேமி நடக்காது. கெய்ட்னோகேமி நடக்காது, ஆட்டோகேமி நடக்காது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பியா? யூனிசெக்சுவாலிட்டி சாரி ஃப்ளவர்ஸ் தானே சொல்லியிருக்கான். பி வராது. என்ன சார் ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்? பிளான்ஸ் பார்த்துறேன். ஃப்ளவர்ஸ் யூனிசெக்சுவாலிட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிசெக்சுவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ல கூட இருக்கலாம் இல்லையா, இங்கே மேல் ஃப்ளவர் இங்கே ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கலாம் இல்லையா. ஸோ அது கெய்ட்னோகேமியை ப்ரிவென்ட் பண்ணாது, ஆனால் ஆட்டோகேமியை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தாக்கன்னா ஆப்ஷன் சி எஸ் டா தேவன் எஸ் டா சூப்பர். ஆப்ஷன் சி எஸ் டா தேவன் கோகுல் பியாரி. நான் யூனிசெக்சுவல் ஃப்ளவர் இது பிளான்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஓகேவா? ஆதித்யா, ஷாம், ஃபிரோஷ், கோகுல பிரியா. எஸ் ஏடா ஆல் த பெஸ்ட்டா. யாரா ஜெய் மெயின் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்டா. ஆல் த பெஸ்ட் நல்லா எழுதிட்டு வாங்க. ஈஸியாக இருக்கட்டும். ஓகே நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. ஃபார் நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜெய் எக்ஸாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி கேட்குறாங்க, எப்படி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், அதுவே எங்களை ஆன்சர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நீட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் த எக்ஸாம்ஸ். ஓகே அண்ட் அகைன் ஹாப்பி ஈஸ்டர். இது நான் காலையில் சொல்லணும்னு நினச்சேன். காலையில் நிறைய பேர் தூக்க கலக்கத்தில் இருந்தீங்க, பல்லு தைக்காமல் கூட நிறைய பேர் வந்து இருந்தீங்க, அதனால் சொல்லலை. ஸோ ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். ஓகே ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். எஸ் ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்க போது? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே யா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். which one of the following resistance to enzyme? which one of the following which resistant to enzyme? என்சைம்க்குலாம் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் ஸ்போரோபொலின் எங்கே பிரச்சனை இருக்க போது? எச்ஐன் லேயில் தான் ப்ரொடக்ஷன் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ. இப்போ ஸ்போரோபொலின் எங்கே பிரச்சனை இருக்க போது? எச்ஐன் லேயில் தான் பிரச்சனை இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். சுஜித், தர்ஷினி, கிரிஷ், அர்ஜுன், ஷாம் கலக்கிறீங்க. கோகுல பிரியா, பியாரி, தர்ஷினி, நிஷ்மித், நதியா, தேவன், அருணா கலக்கிறீங்களா? ஸோ சொல்லி ஆப்ஷன் ஏ. அக்ஷயா சூப்பர் இருக்கணும். ஓகே ஆப்ஷன் ஏ is the right answer. ஓகேவா? pollen head sign as sporopollen. yes Jagokul. yes so option A will be the right answer. next கேள்வி, அடுத்த கேள்வி. what does the filiform apparatus do at the entrance of ovule? என்ன பண்ணிட்டு இருக்கோம் filiform apparatus? yes அது நம்ம டீடைலா பார்த்துட்டோம், பட் இது வேற டைப் ஆஃப் क्वेश्चंस. what do filiform apparatus exactly do at the entrance of ovule? ovule வாசல்ல வந்து நிக்குது. அப்ப என்ன பண்ணுவான் தலைவன்? filiform apparatus என்ன பண்ணுவான்? போயிட்டு வாடா அப்படியே சொல்லுவான். என்ன சொல்லுவான்? What does it do? What does filiform apparatus do? filiform apparatus பேச என்ன பண்ணிருப்பான்? இப்போ அது இட்ஸ் கைட் pollen tube from syringes to egg. அப்படியா இல்லை இட் ஹெல்ப் த என்ட்ரி ஆஃப் pollen tube into the syringes-ஆ? into the syringes-ஆ? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கைடுன்னு போட்டோடனே நிறைய பேர் வந்து இதை தான் செக் பண்ணிடுவீங்க. இது ஒரு நல்ல
கொஸ்டின் வித் கன்ஃபியூசபிள் பேஸ். யாரெல்லாம் பி போட்டு நல்லா பாருங்க. அது என்ன பண்ணுது? கைட் பண்ணுது தான். கரெக்டு தான், கைட் பண்ணுது தான். அது எங்கே கைட் பண்ணுது? சினஞ்சஸ்க்கு தான் கைட் பண்ணுது. ஓகேவா? சினஞ்சஸ் தான் கைட் பண்ணுது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சினஞ்சஸ்ல இருந்து எக்குக்கு கைட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒன்ஸ் அது என்ட்ரு ஆன உடனே எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் டியூப் என்ட்ரு ஆன உடனே ஃபிலிஃபார்ம் அப்பார்டஸ் தான் பார்க்கும். ஃபிலிஃபார்ம் அப்பார்டஸ் தான் சினஞ்சஸ் வழியாக போ, சினஞ்சஸ் வழியாக போ அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ சினஞ்சஸ் தான் வழி பண்ணு. நீங்கள் பாருங்கள், கைடு அப்படியே கொடுக்கவே இல்லை. ஆனால் இங்கே கைடு கொடுத்துட்டான். நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரெஷரில் எழுதிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸாம் டென்ஷனில் வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்க்குற டைம் இருக்குது. கைடு வந்திருக்கு, அப்போ ஃபிலிஃபார்ம் அப்பார்டஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கைடு தான் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்க டக்குன்னு கைடு வந்துச்சுன்னா ஆப்ஷன் பின்னு மார்க் பண்ணிடுவீங்க. ஆனால் அது ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் 2 வாட்டி நல்லா பார்த்து மார்க் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ஒன்ஸ் 2 வாட்டி கரெக்டாக மார்க் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? எஸ் த ஷாம், பூங்கொடி, கோகுல், ஃபிரோஷ், தர்ஷினி, சுஜித், கோகுலப்பிரியா கலக்கிறீங்க. ஓகேவா? கொண்டி ஆப்ஷன் சி ராக்கன்னா மறந்துட்டாங்க. தர்ஷினி சூப்பர்மா, பியாரி சூப்பர் ராக்கண்ணா, அக்ஷயா கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா? கைடு வந்து கைடு சொல்லியிருக்காரு, கைடு தான் பண்ணணும், அப்படி படிக்காதீங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு வார்த்தையில் 4 மார்க் 5 மார்க்கை மிஸ் பண்ணிடாதீங்க. Which one of the following pairs of the plant structures are haploid number of chromosome? Which one of the following pairs are? எந்த pair வந்துட்டு haploid single end தான். haploid number of chromosome எந்த following pairs வந்து பிரசன்ட் இருக்கு? Which one of the following pairs have haploid number of chromosome? haploid number of chromosome எந்த following pairsல இருக்கு? haploid number of chromosome, haploid nucellus antipodal cells இதில் இது வராது. egg nucleus and secondary nucleus இது வராது. megaspore mother cells வரவே வராது. egg cells and antipodal cells தான் வரப்போகுது. So it's going to be option D is right answer. Is option D is right answer. ஓகேவா? தருண் குமார் அண்ணா, இவ்வளோ எக்ஸாக்டான மார்க் எடுக்க முடியும் நம்மளால் சொல்ல முடியாதுடா. பட் எப்போ பார்த்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80+ மார்க் எடுக்கிறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக ஆன்சர். சூப்பர். தனுஸ்ரீ, அருணா, செங்கமலம், தர்ஷினி, கிரிஷ், கோகுல், நிஷ்மிந்த், ஷாம், தேவன் கலக்கிறீங்களா? நதியா, தமிழரசி, சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. Male gametes in angiosperms are formed by the division of. Male gametes in the angiosperm is formed by the division of. Male gametes ஏதோ டிவிஷன்ல ஃபார்ம் பண்ணப்படுது. Male gametes angiosperm is formed by the division of male gametes கேட்டிருக்கோம்டா. Male gametes எங்க இருந்து வருது? male gametes நல்லா பாருங்க. இருங்க. போலன் கிரெயின்ஸ் இல்லை. போலன் கிரெயின்ஸை கேட்கல அவன். மேல் கேமெட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். மேல் கேமெட்ஸ் ஏஞ்சியோஸ்பெர்ம், போலன் கிரெயின்ஸ் அவன் கேட்கல. ஜெனரேட்டிவ் செல்ஸ் தான் டிவைட் ஆகுது இல்லையா? 2 செல்ஸ் இருக்கும். போலன் கிரெயின்ஸ்லேயே 2 செல்ஸ் இருக்கும். அதில் தான் 2 மேல் கேமெட் வந்து பிரச்சனை இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏடா கண்டா. எஸ்டா, நிஷ்மிந்த், கோகுல், சாதனா ஸ்ரீ, பூங்கோடி, தர்ஷினி, பியாரி, கோகுல், தனுஸ்ரீ, தமிழரசி, ஆனந்தி, சுஜித், நதியா. ஓகே, என்னது? ஆப்ஷன் ஏ ஜெனரேட்டிவ் செல்ஸ் டிவைட் ஆகி தான் மேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? போலன் கிரெயின்ஸை கேட்கல. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏடா கணங்களா மறந்துடாதீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சரௌண்டட் பை அ கலோஸ் வால்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சரௌண்டட் பை கலோஸ் வால்? கலோஸ் வாலால் சரௌண்ட் ஆகிக்கிட்டது. இதுக்கு சொல்லுங்க. கலோஸ் வாலால் சரௌண்ட் ஆகிருக்கிறது. கலோஸா செல்லோஸ்? Yeah, is microspore mother cell. Super rakana. So going to be option D is right answer. Option D kana microspore mother cells. Okay, super. Gokulapriya, Dashini, Pyari, Akshaya, Firosh, Nadia, Aruna,
So option D, option D, option D, option D, kana option D, microspore model. So option D is right answer. Option D will be the right answer. Option D, 𝑬𝒑𝒑𝒔, ஷாம், super, super. Option D is right answer. Yeah. Next question. அடுத்த கேள்வி. What would be the number of chromosome cells in the Alurine layer if the plant species of 8 chromosome in its synergids? 8 chromosome synergidsல இருக்கு. அப்போ அலுரைன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இதே விஷயத்தை நம்ம வேற குரோமோசோம் நம்பர் வச்சு பார்த்துருந்தோம் இல்லையா? வேற குரோமோசோம் நம்பர் வச்சு பார்த்துருந்தோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? வேற குரோமோசோம் நம்பர் வச்சு நம்ம இதுக்கு பார்த்தோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? எத்தனை இருக்கா? 8. இதில் குரோமோசோம் நம்பர் எத்தனை கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. இதில் குரோமோசோம் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 8. அதுவும் சினஞ்சிஸ்ன்னு கொடுத்துட்டான். சினஞ்சிஸ்னா என்னவா இருக்க போகுது? சினஞ்சிஸோட ஆப்ளாய்டு ப்ளாய்டி கண்டிஷன் என்ன? சினஞ்சிஸில் 8 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன கொஸ்டின் பார்க்கும்போது அவன் டிப்ளாய்டு வந்துட்டு 42 குரோமோசோம்னு கொடுத்துருந்தான் இல்லையா? முன்னாடி கொஸ்டின் பார்க்கும்போது டிப்ளாய்டு வந்து 42 குரோமோசோம் கொடுத்துருக்கானா இங்கே என்ன கொடுத்துருக்கானா 8 குரோமோசோம் இன்னும் சினஞ்செட்ஸ். சினஞ்செட்ஸோட ப்ளாய்டு என்னவா இருக்க போது? ஆப்ளாய்டு தான். சினஞ்செட்ஸோட ப்ளாய்டு வந்து ஆப்ளாய்டாக இருக்கிறதுனால n is equal to 8. n is equal to 8 தான். ஓகே, அவன் முன்னாடி என்ன கொடுத்துருந்தானா டிப்ளாய்டோட 42 அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம n is equal to 21 எடுத்தோம் டிவைட் பண்ணிட்டு. பட் இங்கே அவன் என்ன கொடுத்துருக்கான்? n is equal to 8 கொடுத்துருக்கான். அப்போ 3n is equal to என்ன இருக்க போகுது? 24. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏடாக்கன்னா இப்படி தான் அடிக்கணும். ஓகேவா? முன்னாடி பார்த்து நம்ம கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம்? எத்தனாவது கொஸ்டின் தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கடா அட இவ்வளோ முன்னாடியா போனோம்? யா, இங்கே இருக்குது 10வது கேள்வி பார்த்துருந்தோம். இது என்ன 20,000. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் பார்த்தா இங்கே 42 குரோமோசோம் பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்கான்? டிப்ளாய்டு கண்டிஷனில் கேட்டிருக்கான். அதில் அலுரைன் லேயர் நம்ம பார்த்ததுனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த 42 குரோமோசோம் டிப்ளாய்டு கண்டிஷன் கேட்டதுனால நம்ம என்ன 21 எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ வந்துட்டான் என்ன கொடுத்துட்டான்? 8 அப்படின்னு கொடுத்துட்டான். என்னையே அவன் என்ன கொடுத்துட்டான்? 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ அதனால நம்ம அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க வேணாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 24 இஸ் ரைட் ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா? ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல் கொஸ்டின். ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்றுமே கேட்கலடா. இப்போது அலுரைன் லேயர் அப்படின்றது அவுட்டர் லேயர் ஆஃப் எண்டோஸ்பம். எண்டோஸ்பமோட அவுட்டர் லேயர். எண்டோஸ்பமோட ப்ளாய்டி கண்டிஷன் என்னது? ட்ரிப்ளாய்டு இல்லையா? ட்ரிப்ளாய்டு வந்து கண்டிஷன் இருக்க போகுது. அப்போது எத்தனை குரோமோசோம் வந்து அந்த லேயரில் பிரச்சனை இருக்கும்? ஒன்ஸ் சினஞ்சிஸில் வந்து நான் 8 குரோமோசோம் இருக்குது. சினஞ்சிஸோட ப்ளாய்டு என்னவா இருக்குது? 8ஆக இருந்துட்டு இருக்கு. அப்போ என்ன வந்து 8ஆக இருக்கிறதுனால ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் 3 × 8. அப்போ என்னவா இருக்க போகுது? 24ஆக இருக்க போகுது. ஓகேவா? அவ்வளோதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், சூப்பராக இருக்குங்களா? ஓகேவா? நம்ம அடுத்த கேள்வி பார்த்துலாம். The arrangement of nuclei in a normal embryo sac in a dicot plant is. Arrangement of nuclei in a normal embryo sac in a dicot plant. How the arrangement of nuclei is in? Arrangement of nuclei. நல்லா பாருங்க. arrangement of nuclei. எப்போ கிளாஸ் முடிச்சிடலண்டா. ஏபிஜிடி எப்படி வச்சுக்கதா சொல்கிறீங்களே? 2 + 3 3 இல்லை 3 + 2 2வா? 2 3யா? மூணு நியூக்ளை 3 செல்ஸ் ஆஃப் எக் அப்பாரட்டஸை சேர்த்து இருக்கும். ஓகேவா? எப்படிடா கண்ணா அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும்? இதில் என்னடா உங்களுக்கு டவுட்டு? எம்ப்ரியோ சாக் இருக்கா? 1 2 3 1 2. எத்தனை நியூக்ளியஸ் பார்த்துருப்போம்? 8 நியூக்ளியஸ் தானே?
1 2 3 அப்போ 3 plus 2 plus 3 so option A தான் வரும் இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும் option A is right answer okay யஷ்டா கிரிஷ் ஷாம் சாதனா ஸ்ரீ கோகுல் நிஷ்மந்த் மைதிலி தமிழரசி ஓகேவா பாத்தீங்களா ஆப்ஷன் A தான் வரும் என்ன ஆன்டிபோடன்ஸ்ல 3 இருக்கு போலார் நியூக்ளியைல 2 இருக்கு மறுபடியும் எக் பிளஸ் என்னது சினஞ்சஸ் பிரசன்ட் இருக்கு ஸோ 3 + 2 + 3 ஓகேவா இப்படி தான் போடணும் ஓகேவா மறந்துடாதீங்க 3 + 2 + 3 ஓட அரேஞ்ச்மெண்ட் தான் இருந்திருக்கு 3 + 2 + 3 இந்த டயகிராம் ஞாபகம் வச்சுக்கோங்க மைக்ரோ போய் இப்படி தான போடுவீங்க 8 8 எப்படி தான ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்க 3 + 2 + 3 எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றது ஓகே sorry why is viviparity is an undesirable character of an annual crop plant why is viviparity is an undesirable character for an annual crop plant ஓட undesirable conditions நம்ம viviparity ஏன் பார்த்துட்டு இருக்கோம் why we consider it as எதெல்லாம் கன்சிடர் பண்ணிருக்கோம் viviparity the seed exhibit long dormancy the seed cannot be long dormancy விட the seed cannot be stored under a normal condition for the next season normal conditionல அப்படியே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் சீசனுக்கு இருக்க முடியாது அப்படின்றதுனால தான் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி டாக்கண்ணா ஆப்ஷன் டி சூப்பரா பூங்கொடி எஸ்டா பூங்கொடி தனுஸ்ரீ தர்ஷினி அருணா ஓகேவா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சீட் cannot be stored under a normal condition for next season அடுத்த சீசன் வரைக்கும் அது நார்மல் கண்டிஷனில் பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி இருக்க முடியாது அப்படின்றதுனால தான் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக வருது ஓகே the formation of gametophyte directly from the sporophyte without meiosis formation of gametophyte வந்து formation அதாவது gametes ஃபார்ம் ஆகுது meiosis undergo ஆகாம gametes வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு லாங் ஆன்சர் சி வராது ஓகேவா என்னது formation of gametophytes from sporophytes without meiosis நடக்காம என்ன எடுத்துட்டு அப்போஸ்போரியா அப்போகேமியா பார்த்தினோஜெனிசிஸ் அது அப்போமிச்சஸ் ஓகேவா அப்போமிச்சஸ் தான் தப்பாவி சரி விடுங்க நோ ப்ராப்ளம் ஓகேவா அப்போமிச்சஸ் ஓகே அப்போமிச்சஸ் ஆப்ஷன் டி யா சூப்பர் அப்போமிச்சஸ் ஓகே ஆப்ஷன் அப்போமிச்சஸ் சூப்பர் தனுஷ்டி கிரிஷ் பூங்கொடி தர்ஷினி நதியா அருணா கலைக்கிறீங்க அப்போமிச்சஸ் ஓகே ஸோ ஆப்ஷன் டி இந்த ஆம்பிமிச்சஸ் தானே இல்லை அப்போமிச்சஸ் தானே கேட்டிருக்கான் அப்போஸ் போரி தான் போகணும் அப்போமிச்சஸ்னு ஒன்று இது இல்லை சரி ஆம்பிமிச்சஸ் ஒன்று விஷயம் இருக்குது ஆம்பிமிச்சஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போஸ்போரி தான் போடணும் அப்போஸ்போரி தான் போடணும் எஸ் அப்போஸ்போரி தான் போடணும் வித்தவுட் மியாசிஸ் பேஸ்மெண்ட் ரிடக்ஷன்ல கேமெட் ஃபார்மேஷன் தானே கேட்டிருக்கான் யா ஆம்பிமிச்சஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது ஆம்பிமிச்சஸ்னு ஒன்று இருக்குது அப்போஸ்போரி தான் எஸ் அப்போஸ்போரிலாம் ஒன்று தான்டாக்கண்ணா அப்போமிச்சஸ் அப்போஸ்போரிலாம் ஒன்று தான் நான் டேர்ம்ஸ் தான் சொன்னேன் அப்போஸ்போரி அப்போமிச்சஸில் பெரிய அளவு டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது ஸோ ஆப்ஷன் ஏ என்னத்தில் எப்படி ஆகிடுச்சு அப்படி தான் ஆகுது ஓகே ஆப்ஷன் ஏ டாக்கண்ணா அப்போஸ்போரி ஓகே எஸ் பார்த்தினோஜெனிசிஸ் வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ் பார்த்தினோ கார்பியில் அவன் பார்த்தினோஜெனிசிஸ் கேட்குறான் development of embryo without fertilization development of fruit without fertilization development of fruit without hormone development of embryo from egg without fertilization அவன் என்ன கேட்குறான் பார்த்துக்கோங்க பார்த்தினோஜெனிசிஸ் கேட்குறான்டா பார்த்தினோ கார்பி கிடையாது பார்த்தினோஜெனிசிஸ் கேட்குறான் ஜெனிசிஸ் அண்டவா கார்பி வேற ஜெனிசிஸ் வேற கார்பி தான் ஆப்ஷன் பி வரும் கார்பி தான் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது கார்பியில் தான் வரும் ஆனால் ஜெனிசிஸ்க்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் அன்ஃபெர்டிலைஸ்டு ஓவம் எக் ஃப்ரம் அன்ஃபெர்டிலைஸ்டு ஓவம் எக் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆப்ஷன் டி என்ன கேட்குறான்றதை பார்த்து அடிங்க
பி வராதுடா கண்ணுங்களா. பார்த்தினோஜெனிசிஸ்டா கார்பி கேட்கலடா. பார்த்தினோகார்பின்னு ஒன்று இருக்குது, பார்த்தினோஜெனிசிஸ் இருக்குது. அப்படி டீ சாப்பிடுவாங்க காப்பி சாப்பிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தினோகார்பி தான் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்டு. பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றது ஒரு ஆர்கன் டெவலப் ஆகுது. நம்ம மேல் ஹனிபிலாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் பார்த்தினோஜெனிசிஸ் தான். ஸோ அது என்ன சொல்கிறோம், டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்டு ஓம் எக் வித் ஃபெர்டிலைசேஷன். ஆப்ஷன் டி. ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. எஸ்டா ஷாம், மோகன்ராஜ், அருணா, அக்ஷயா, சுஜித், தர்ஷினி, மைத்திலி, ஆனந்தி, சாதனா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி லக்கனா. எஸ் எஸ் தேவன், கிரிஷ். ஓகேவா, ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா அவன் ஜெனிசிஸை கேட்டிருக்கான். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் சார், ஜெனிசிஸ் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டேர்ம்ஸ் நீங்கள் என்ன கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, யா. அடுத்த கேள்வி. மேல் gametophyte of angiosperm is shed as. மேல் gametophyte of angiosperm shed as. மேல் gametophyte of angiosperm shed as. எப்படி ஷெட் பண்ணுது? யா, will shed as a 3-celled pollen grains. அது என்ன 3-celled pollen grains தெரியும் இல்லையா? 3-celled pollen grains பேஸ் பண்ணி வெஜிடேட்டிவ் செல்ஸ், 2 ஜெனரேட்டிவ் செல்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய 2 மேல் கேமெட்ஸ் டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தனுஸ்ரீ, கோகுல், மோகன்ராஜ், சாதனா, தனுஸ்ரீ, அக்ஷயா, பாலாஜி, தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. அருணா, ஆனந்தி, சூப்பர் இருக்காங்க. ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். எஸ். அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர்கிஸ்போரியம் கிவ் ரைஸ் டு. In a flowering plant, Archisporium give rise to. ஒரு flowering plantல Archisporium என்ன ரைஸ் பண்ண போகுது? Archisporium give rise to. Super Rakshya, super. Both wall and sporogenous cells. Option C is right answer. Super Akshaya கலக்கிறீங்கம்மா. ஓகேவா, அக்ஷயா, தமிழரசி, அக்ஷயா, மோகன், ஃபிரோஸ், தேவன், தனுஸ்ரீ, பாலாஜி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. போத் வால்ஸ் அண்ட் ஸ்போரோஜினியஸ் செல்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஆர்கிஸ்போரியம் வந்து கிவ் ரைஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ளவரிங் ஒரு ஏஞ்சியோஸ்போர்ம்ஸ் பிளான்ட்ஸ்ல. ஓகேவா, நதியா, மைத்திலி கலக்கிறீங்க. கிரிஷ், சூப்பர் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. நோ ப்ராப்ளம். தெரியலனா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணும். தெரியலனா பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்கணும். இப்போ ஏஞ்சியோஸ்போர்ம் all 4 microspores are tetrad or covered by the layer by formed of. எப்படிலாம் ஒரே வார்த்தையை நான் தான் ஒரே கதை சொல்கிறேன். எல்லாமே ஒரே மாவு தான், எல்லாமே ஒரே பேட்டர் தான். அந்த மாவுலேருந்து நீங்கள் தோசை சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களா, இட்லி போட்டு இட்லி உப்புமா சாப்பிட்றீங்களா, இல்லை கல் தோசை சாப்பிட்றீங்களா, ஸ்பெஷல் தோசை சாப்பிட்றீங்களா, ஆனியன் ஊத்தாப்பம் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அவன் அந்த மாவில் இருந்தால் அரைச்ச மாவே அரைச்சி தான் கேள்வி கேட்டுருப்பான். ஸோ என்னவா இருக்க போகுது இதுக்கு ஆன்சரு? அட பாவி, அரைச்ச மாவு அரைக்கிறேன்னு சொன்னேன். அந்த டேர்முக்கு போயிட்டீங்களாடா நீங்கள். அச்சோ, நான் சொல்லாமல் இருந்தால் கூட கரெக்டாக சொல்லியிருப்பீங்க போல இருக்கு. அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. ஏஞ்சியோஸ்போர்ம் all 4 microspore tetrad are covered by the layer. எல்லா மைக்ரோஸ்போர் டெட்ராட் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் pollen grains எதெல்லாம் மேடப்பா இருக்கும், ஸ்போரோபொலினால மேடப்பா இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட் மைக்ரோஸ்போர் டெட்ராடு இஸ் கவர்டு பை கேலோஸ். நான் அரைச்ச மாவுன்னு சொன்னேன், நீங்கள் எச்ஐன்னு அப்படி போயிட்டீங்க. அது கரெக்டு தான். நீங்கள் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் எல்லாத்துமே என்ன இருக்குது, ஒரு போலன் கிரெயின்ஸுக்கு தான் ஸ்போரோபொலின் இருக்குது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்கான், மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே அக்கணுங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலன் மதர் செல்ஸ்லேருந்து 4 செல்லு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, 4 செல்லு வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. மைக்ரோஸ்போர் டெட்ராட்னா 4% இருக்கிறதுனால ஆப்ளாய்டு கண்டிஷன் இருக்குது. இந்த 4மே என்ன ஆக போகுது, போலன் கிரெயின்ஸை டெவலப் ஆக போகுது. ஸோ இது டெவலப் ஆகும்போது தான், இது ஒன்ஸு போலன் கிரெயின்ஸாக டெவலப் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன பார்க்க முடியும், எச்ஐனு அதுக்கு மேலே இன்டைனு அப்படின்ற லேயர் வந்து பார்க்க முடியும். ஓகேவா, எப்படி டெவலப் ஆனதுக்கு அப்புறமா
pollen grains டெவலப் ஆனதுக்கு அப்புறமா. பட் மைக்ரோஸ்போரா டெட்ராடா இருக்கும்போது அவன் என்ன கேட்டிருக்கான், மைக்ரோஸ்போ டெட்ராடு தான் கேட்டிருக்கான். ஸோ மைக்ரோஸ்போஸா இருக்கும்போது அதோட அவுட்டர் லேயர் கவரிங் என்ன இருக்க போகுது, கேலோஸா இருக்க போகுது. ஓகே, தேர் ஷுட் நாட் பி எனி கன்ஃபியூஷன். இனிமேல் என்ன இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. ஓகேவா, போலன் கிரெயின்ஸுக்கு தான் நான் வந்துட்டு நல்லா படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஒயிட் கோட் வந்து போட முடியும். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு போட முடியாது, டாக்டர் அப்படின்றது போட முடியாது. ஓகேவா, இல்லை நீங்கள் டாக்டரே வச்சுப்போமே, டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க, எம்பிபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க டாக்டர்னு போட முடியாது. ஒன்ஸ் எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்தால் மட்டும்தான் அவங்க டாக்டர்னு போட முடியும். பட் அவங்க எதுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அதே கான்செப்ட். அவங்க அவுட்டர் என்ன இருக்க போது ஸ்போரா பொலினால எச்சனால மேலே போயிருக்காது. அதாவது போலன் கிரெயின்ஸா மாறினதுக்கு அப்புறமா தான் மைக்ரோஸ்போ டெட்ராடா இருக்கும்போது கேலோஸா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகே, இனிமே என்ன வரக்கூடாது, டவுட் வரக்கூடாது. என்னடா சண்டை அதுக்குள்ள. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். இப்போலாம் கொஸ்டின் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போலாம் கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகப்படுது. விச் டைப் ஆஃப் அசோசியேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் பிட்வீன் த என்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் பாலினேட்டிங் ஏஜென்ட். என்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் பாலினேட்டிங் ஏஜென்ட். விச் டைப் ஆஃப் அசோசியேஷன், என்ன டைப் ஆஃப் அசோசியேஷன் நம்ம கடைசி ஈக்காலஜியில் பேஸ் பண்ணி படிப்போம் இல்லையா, அது அந்த அசோசியேஷன் கேட்டுருங்க. எந்த டைப் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு. சார் வாட் இஸ் திஸ் கொஸ்டினில் அந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு நியூ செல்லர்ஸ் தான் இருக்குது சார். ஆன்சர் ஆப்ஷன் சி. என்னம்மா, சரி இருமா தர்ஷினி பார்க்குறேன், இந்த கொஸ்டின் முடிக்கிட்டோம். ஸோ இதுக்கு என்னது, என்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்க்கு என்ன பாலினேஷன் ஏஜென்ட் இருக்க போது, ஆப்ஷன் ஏ மியூச்சுவலிசம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ மியூச்சுவலிசம் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தனுஸ்ரீ, தர்ஷினி, மோகன், கோகுல், ஃபிரோஷ், அக்ஷயா, நதியா, தமிழரசி, அக்ஷயா, கலக்கிட்டீங்க. லயன் கிங். ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ மியூச்சுவலிசம் தான். எந்த கொஸ்டின்ரா கண்ணா, எந்த கொஸ்டின்ரா அது 46th கொஸ்டினா. அம்மு சூப்பர்மா. கிறிஸ் சூப்பர். எனக்கு 46th கொஸ்டின் தான் டவுட் இருக்கான். 46th கொஸ்டின் நம்ம 100 கொஸ்டின் தாண்டி போயிட்டு இருக்கும்போது 46th கொஸ்டின் டவுட் வருமா, எங்கே இருக்குது 46th கொஸ்டின், என்ன எழுதியிருக்கேன். ஃபார்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் என்னவா இருக்கு, ஓகே நியூ செல்லஸ் ஆரம்பிக்குதா, ஃபர்ஸ்ட் நியூ செல்லஸ் வருதா. ஓகே ஃபர்ஸ்ட் நியூ செல்லஸ் வருதுன்னா மாறுதல் அடையலாம். ஓகேவா, சூப்பரா. ஃபர்ஸ்ட் நியூ செல்லஸ், செகண்ட் மெகாஸ்போர் மதர் செல்ஸு, தேர்டு அதான பார்த்தேன், ஃபோர்த்து நான் கூட தப்பாக கொடுத்துருக்கேன், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்தா. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி வரும். ஆப்ஷன் டி வரும். நியூ செல்லஸ் 2n, மெகாஸ்போர் 2n, n, அப்புறம் எக்ஸ். அதையும் தப்பு பண்ணிட்டேன். 5, 6, 7, 7, 8, 5, 1, 2, 3, 4, 5. 5 வந்து ஜைகோட்டு கரெக்டாக வருது, கடைசியில் ட்ரிப்ளாடும் கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் சி. எஸ்டா, சூப்பரா. யார் அதை சொன்னது, சூப்பரா. போகலண்ணா. நான் நியூ செல்லஸை பார்க்கல, ஒரே கலர் இருக்கிறதுனால நியூ செல்லஸை பார்க்கல. சூப்பரா தர்ஷினி. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மைக்ரோபைல் இன் அனோட்ரோபஸ் ஓவியூல். டைரக்ஷன் ஆஃப் மைக்ரோபைல் இன் அனோட்ரோபஸ் ஓவியூல். அனோட்ரோபஸ் ஓவியூலில் மைக்ரோபைல் எங்கே பிரச்சனை இருக்குது, ஜைகோட் இருக்குது. ஓகேவா, ஜைகோட் 5th இருக்கிறது 2n இருக்கணும். நான் ஜைகோட்டை தான் பார்த்து அடித்தேன், ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க வேணாம். 5th இருக்கிறது 2n இருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டுக்கு ட்ரிப்ளாய்டு நியூக்ளியஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, சரி இதுக்கு என்ன வரும் ஆன்சரு. ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மைக்ரோபைல் அனோட்ரோபஸ் ஓவியூல். அனோட்ரோபஸ் ஓவியூலோட டைரக்ஷன் என்ன வந்துட்டு இருக்கு, இட்ஸ் கோயிங் டு பி அப்வர்ட். ஸோ மைக்ரோபைல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பரா. சாதனா ஸ்ரீ, லயன் கிங், கோகுல், சாய், காயத்ரி, சுஜித், தனுஸ்ரீ, பாலாஜி, தர்ஷினி, அருணா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. அம்மு. ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. சூப்பராக. அப்வர்ட் மைக்ரோபைல தான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கான்றதை பார்த்துக்கணும். அனோட்ரோபஸ் ஓவியூலில் மைக்ரோபைல் ரீஜன் தான் கேட்டிருக்கேன். எங்கே பிரச்சனை இருக்கும் போது தான் மைக்ரோபைல வந்துட்டு அப்வர்ட் மேலே வந்து பிரச்சனை இருக்க போகுது. ஓகேங்களா, சரி என்ஜியோஸ்போர்மில் ட்ரிபிள் ஃபியூஷனால எண்டோஸ்போம் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது. அப்போது எம்ப்ரியோக்கு முன்னாடி எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுது. டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸில்
என்னதுமா என்ஜியோஸ்போமில் ட்ரிபிள் ஃபியூஷன்னால எண்டோஸ்போம் ஃபாஸ்ட்டாக நல்லா பார்க்குது. அப்போ எம்ப்ரியோக்கு முன்னாடி எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுறது ரெகுலேஷன்ஸாக இல்லை நியூட்ரிஷன் நெசசிட்டியா? டெவலப்மெண்டல் ரெகுலேஷன்ஸும் சொல்லலாம், நியூட்ரிஷன் நெசசிட்டியும் சொல்லலாம். பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா நியூட்ரிஷன் நெசசிட்டிஸால தான். அதில் நியூட்ரிஷன் நெசசிட்டி பேஸ் பண்ணி தான். ஏன்னா எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கொடுத்தாகணும். எம்ப்ரியோ வந்துக்கு எங்கேருந்து நியூட்ரிஷன் அசியூம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போம்ல தான் நியூட்ரிஷன் அசியூம் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? பேசிக்கானது நியூட்ரிஷனால தான். ஏன்னா அதனால தான் நம்ம பின்னாடி ஒரு டேர்ம் படிச்சிருப்போம், ஆல்புமினஸ் நான் ஆல்புமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு எம்ப்ரியோ வந்துட்டு எண்டோஸ்போமை ஃபுல்லாக சாப்பிடுதோ அது வந்து ஆல்புமினஸ் சீட்டும், எந்த ஒரு எம்ப்ரியோ வந்துட்டு எண்டோஸ்போமை ஃபுல்லாக சாப்பிடலையோ அது வந்து நான் ஆல்புமினஸ் இல்லை, எது வந்து சாப்பிடுதோ அது வந்து நான் ஆல்புமினஸ் சீட்ஸும், எது ஃபுல்லாக சாப்பிடலையோ அது ஆல்புமினஸ். ஆல்புமினஸ்னது எண்டோஸ்போம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எண்டோஸ்போம் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸை டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. எஸ், நியூட்ரிஷன் நெசசிட்டி தான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. சார் எந்த ஒரு வீடியோ பார்த்தா மட்டும் போதும் சார் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம்? சார் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ல சொல்லிட்டு இருக்கேன். கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். எல்லா கான்செப்ட் இருக்கும் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும், எல்லா கான்செப்ட் இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது இதே கொஸ்டின்ஸ் கேட்கலனா கூட இதே கான்செப்ட் வச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், இந்த கான்செப்ட் புரிஞ்சதுனால இந்த கான்செப்ட் வச்சு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் முன்னாடி சொன்னேன், அந்த மைக்ரோபைல் டெட்ராய்டு எத்தனை பேர் வந்து இது பண்ணியது? மைக்ரோபைல் டெட்ராய்டு போட்டோன்னே என்ன வரணும், கேலோஸ் தான் அவுட் லேயராக வரப்போகுது. அப்போ ஸ்போரோபொலின் வராது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆக போகுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆக போகுது. ஸோ இந்த கண்டென்ட் நாலேஜோட நீங்கள் வந்து நாளைக்கு வேறு கொஸ்டின் பார்க்கும்போது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எலிமினேட் கூட பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது. ஓகே, ஏன் புரிஞ்சுதாடா? நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் டவுட் எதுவும் இல்லையா? ஓகேவா? ஸோ இதுக்கு மெயினாக நியூட்ரிஷன் நெசசிட்டி தானே இருக்குது. ஏன்னா அப்போ தான் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆக முடியும். உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருந்தால் ஒரு குழந்தை வளர முடியும் அப்படின்னு சொல்கிறது. அந்த கண்டிஷனில் நல்ல நியூட்ரிஷன் வந்து குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த angiosperm, the pollen tube liberates their male gametes into போட்டு அடிச்சு விடுறா அப்படின்னு சொல்கிறது. liberates the male gametes into எதுக்குள்ள? liberates the male gamete into எஸ்டா காயத்ரி, சூப்பர். இது liberates the male gametes into சினஞ்சிஸ்குள்ளே போ அப்படின்றது. ஓகேவா? மேல் கேமெட்ஸ் சினஞ்சிஸ்குள்ளே தான் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே தான் போயினா விடும். ஓகேங்களா? என்ன டவுட்டு? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். காயத்ரி, தமிழரசி, அக்ஷயா, ஃபிரோஷ், அருணா, தேவன், தனுஸ்ரீ, நதியா, கிரிஷ், மைத்திலி, மோகன், லயன் கிங். என்னடா டவுட்டு? தனுஸ்ரீ சூப்பர் கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் பி அம்மு, கிரிஷ் கலக்கிறீங்க. இட்ஸ் பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி? Adventire polyembryony in a citrus is due to. Adventire polyembryony in a citrus is due to. Adventire polyembryony in a citrus is due to. What is the answer? Yappa. Ocellus integument zygote embryo fertilized. என்னதுடா? ரெண்டு டவுட் கேட்டீங்க. ஃப்ளவரிங், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மெட்டர்னல் and paternal meiotic spindle that are involved in the production of 100 seeds? CD 1 2. டேய், எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் இது பண்ணி அனுப்புங்க. லைன் கிங் ஆப்ஷன்ஸை மட்டும் கிளியராக அனுப்புங்க. ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்புறம் வேறு என்னது? என்ன ஃப்ளவரிங் பிளான்ட் த மெகாஸ்போர் மதர் செல்ஸ் கண்டெயின் 24 குரோமோசோம்ஸ் before meiosis. What will the chromosome number and 24 chromosomes எப்போ? இப்போ the meiosis after the chromosome ஈக்குவலாக டிவைட் ஆகும்.
24 குரோமோசோம்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போ என்ன இருக்குது 12 தான் இருக்குது 24னா 12 இருக்குது எண்டோஸ்பம்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷனு அப்போ எவ்வளோ இருக்க போகுது 36 இருக்க போகுது 36 பாலாஜி 36 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது எண்டோஸ்பம்ல 36 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது ஓகே என்னது 1:2 ஒரே ஒரு நிமிஷம் 1:2:1 what is the ratio of fertility 4:1 4:1 பேசிக்கில் இருக்கும் ஓகேவா 4:1 அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஏன்னா 100 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும் 100 சீட்ஸுக்கு வந்துட்டு 100 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் ஸோ யாருக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கல இந்த கொஸ்டின்ஸ் போய் பாருங்க ஒரு கொஸ்டின் கேட்டுக்காரு பாருங்க அதாவது பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் அப்படின்னா எத்தனை மைக்ரோஸ்போர் எத்தனை மெகாஸ்போர் தான் கேள்வி எத்தனை மைக்ரோஸ்போர் எத்தனை மெகாஸ்போர் தான் கேள்வி இப்போ மெகாஸ்போர் ஒன்று தான் ஃபார்ம் ஆக முடியும் மெகாஸ்போர் எத்தனை ஃபார்ம் ஆக முடியும் ஒன்று தான் ஃபார்ம் ஆக முடியும் அப்போ 100 சீட்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும் 100 சீட்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும் அதுவே மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு 4மே நம்ம சொல்லியிருப்போம் 4 போலன் கிரெயின்ஸாக டெவலப் ஆகும்னு சொல்லியிருப்போம் ஓகேவா 4 டெட்ராய்டு ஃபார்ம் ஆகிட்டு 4மே தனித்தனி போலன் கிரெயின்ஸாக வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம் ஆனால் மெகாஸ்போர்ஸில் அப்படி வராது 4 டெவலப் ஆனால் அதில் 3 டீஜெனரேட் ஆகி 1 தான் டெவலப் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ 100 சீட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 100 மெகாஸ்போர் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் இதில் 4 இருக்குது அப்போது 100 தேவை கிடையாது 4% ஆகுது 100 சீருக்கு எத்தனை தேவை 25 தேவை அப்போ மொத்தமாக எத்தனை இருக்க போகுது +5 இது ஃபீமேலு சரி 25 மொத்தம் 125 இருக்குது ஸோ 125 இருக்கிறதுனால 100 சாரிடா 125 தான் நம்ம ரேஷியோவில் போடணும் 125 நம்ம ரேஷியோவில் எப்படி போடுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 25 டேபிள்ஸ்லேயே போட்டுடலாம் 1 சார் 4 சார் அப்படி போடும்போது 4:1 ரேஷியோவில் இருக்கலாம் இல்லை 1:4 ரேஷியோவில் இருக்கலாம் புரிஞ்சுதா கண்ணுங்களா லைன் கிங் யார் அது புரிஞ்சாடா இதுக்கு வெயிட் பண்ணுங்கடா இதுக்கு ஆன்சர் என்னதுடா இதுக்கு ஆன்சர் அட்வான்டேஜஸ் பாலி எம்ப்ரியானி சிட்ரஸ்ல அட்வான்டேஜஸ் பாலி எம்ப்ரியானி கொடுத்துட்டான் பாலி எம்ப்ரியானி எதனால வருது நியூ செல்லஸ்னால வந்துட்டு இருக்கு பாலி எம்ப்ரியானி எதனால வந்துட்டு இருக்கு நியூ செல்லஸ்னால வந்துட்டு இருக்கு ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ பாலாஜி அண்ட் லைன் கிங் புரிஞ்சா ரெண்டு பேருமே புரிஞ்சுதா ஓகே கிளியர் தானே டவுட் இல்லை உங்கள்கிட்ட டவுட் எப்படி கேட்குறது சார் என்ன இப்போ என்னடா கேட்டிருக்காங்க எல்லாம் டவுட் தானே கேட்டிருக்காங்க ஃபிரோஸ் யாருக்கா டவுட் இருக்கா இல்லை தானே டைப் பண்ணி கேளுங்க திட்டலாம் கிளியர் தான்டா யா நெக்ஸ்ட் போயிடலாம் Anemophily type of pollination is found in anemophily type of pollination anemophily type of pollination anemophily type of pollination anemophily type of pollination அனிமோஃபிலினா என்னது அந்த டைப் ஆஃப் பாலினேஷன் எதில் பார்க்க முடியும் எல்லாம் பார்த்து அடிக்கணும் அனிமோஃபிலினா ஃபஸ்ட்டு என்னதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் வாட் இஸ் அனிமோஃபிலி யா ஸோ அது என்னவா இருக்க போகுது ஆன்சரு எஸ் விண்டு தான் என்னவா இருக்க போகுது அப்போ ஆன்சர் என்னவா இருக்க போகுது இதில் எது அனிமோஃபிலி பேஸ்ட் சால்வினியா வராது பாட்டில் ப்ரஷ் வருமா பாட்டில் ப்ரஷ் எப்படி வரப்போகுது வேல்சினேரியா வருமா கண்டிப்பாக வராது என்ன வரப்போகுது அப்படின்னா ஆன்சரு வேல்சினேரியா நமக்கு எப்படி போகும் வேல்சினேரியா வந்து நம்ம ஹைட்ரோஃபிலி சால்வினியா வந்து ஹனிபியாலாம் போயிட்டுருக்கு பாட்டில் ப்ரஷஸ் வந்து பேர்ட்ஸால் போயிட்டுருக்கு ஸோ கோகனட் தான் விண்டால் ஆயிட்டுருக்கு ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஒன்று கூட என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பராக கோகுல் அம்மு காயத்ரி அருணா கிரீஷ் மைதிலி ஃபிரோஷ் மோகன் கலக்கிட்டீங்களா பாலாஜி கோகுல் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா
ஆப்ஷன் டி இஸ் ரைட். செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறீங்களா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி. 8 nucleate embryo sacs are, what is 8 nucleate embryo sacs? எப்படி இருக்கும்? 8 nucleate embryo sacs are, eight nucleate embryo sacs are, 8 nucleate embryo sacs are. பாலிகோனம் டைப் அப்படின்னு படிச்சுட்டு போலியா? பாலிகோனம் டைப் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போலியா? ஸோ 8 நியூக்ளியஸ் எம்ப்ரோ சாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் மோனோஸ்போரிக். ஆல்வேஸ் என்னவா இருக்க போது? மோனோஸ்போரிக். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. எஸ் த கிரிஷ், த சைட் ஆஃப் மைக்ரோகேமெட்ஸ் இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ், த சைட் ஆஃப் microgametogenesis in the majority of angiosperm. Majority of angiosperm is the site of microgametes. Site of microgametogenesis எது வரக்கு போது? ஆந்தர் தான். ஆந்தர் தான். ஆந்தர் லைன் கிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. சூப்பரா. மைதிலி, அருணா, ஃபிரோஸ், காயத்ரி, கிரிஷ், மோகன், அக்ஷயா, அம்மு, தேவன் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, ஆல்வேஸ் மோனோஸ்போரிக் இஸ் ரைட் ஆன்சர். ஆல்வேஸ் மோனோஸ்போரிக் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Double fertilization leading to the initiation of an endosperm in angiosperm required for. Double fertilization leading to the initiation of endosperm. Initiation of endosperm in angiosperm is required for. Double fertilization leading to the initiation of endosperm in angiosperms is required for. Required for the fusions of two polar nuclei on the secondary male gamete. Fusions of two polar nuclei on the secondary male gametes. Option B is the right answer. Okay va? Site of microgenesis pollen tube nu kuduthirukangala. pollen grains கூட வரும். அப்படி pollen tube பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். லொகேஷன்ஸ் கேட்டா தான் அந்த pollen tube வரும்டா கண்ணா. டிவிஷன் எங்க நடக்குது அப்படின்றனா microgametes is a major angiosperm. லொக்கேஷன்ஸை கேட்டால் தான் நமக்கு போலன் டியூப். ஆனால் லொக்கேஷன்ஸ் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணலையே, ஜஸ்ட் சைட்டு மட்டும் தானே கொடுத்துருக்கான். அது ஆன்சர்லேயும் சைட்டாக தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆன்சர்லேயும் நடக்குமே. சரிடா, பட் அது கிளியராக மென்ஷன் பண்ணலையே. தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் கொஸ்டின். அப்போனா then that will not a proper question. அப்புறம் ஆன்சர் போலன் டியூபும் வரலன்னா நமக்கு ஜெனரேட்டிவ் செல்ஸும் தான் வரலாம், ஓவியூல் வராது, பட் ஜெனரேட்டிவ் செல்ஸும் தான் வரலாம். புரியுது நான் சொல்கிறது? புரியுதுங்களா? எங்கே மைக்ரோஸ்போரஜெனிசிஸ் எக்ஸாக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லணும்னா போலன் டியூப்னு நமக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் கொடுத்துருக்கணும். அப்படி வேணும் நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம ஜெனரேட்டிவ் செல்ஸும் போட்டால் கரெக்டாக தான் இருக்கும், ஆன்சரும் போட்டால் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே ஓகேடா கண்ணா, இதுக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சரி நமக்கு இந்த இது பார்த்துக்கலாம். இன்னைக்கு டவுட் நான் செஷன் சொல்கிறேன். ஓகே, இது செஷன் முடிக்காமல் போயிட போகுது. ஓகே, கடைசியில் கேட்கும்போது சொல்லுங்கள். ஓகேவா? எஸ், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மியாட்டிக் டிவிஷன் ரிக்வயர்ஸ் ஃபார் ஃபார்மிங் 100 zygotes and 100 grains of wheat. இதுக்கு தான் நான் சொல்லலை, நான் சொல்லிட்டேன். சரி விடுங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் த ஆன்சர்? நம்ம பையன் கேட்டாலே அதே தான். ஆனால் அவன் ரேஷியோ கேட்டிருந்தான், இங்கே அவன் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கான். 10க்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கா? இன்னைக்கு நம்பிக்கை பேட்ச் இருக்கா என்ன? இன்னைக்கு நம்பிக்கை பேட்ச் இல்லையே, இன்னைக்கு சண்டே வாச்சடா. டேய் நான் அழுதுருவேன். இப்போ தான் நான் சொல்லி காமிச்சேன். இப்போ தான் நான் என்ன சொல்லி காமிச்சேன்? சொன்னனா இல்லையா? நான் சொன்னனா இல்லையா? 4:1 அப்படின்னு ரேஷியோவில் சொன்னனா இல்லையா? அப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்? 100 என்ன ஃபார்ம் ஆகிருக்கணும்? மெகாஸ்போர் மட்டுமே 100 ஃபார்ம் ஆகிருக்கணும். வயல் மைக்ரோஸ்போர் வந்துட்டு எத்தனை ஃபார்ம் ஆகிருக்கணும்? 4 ஃபார்ம் ஆகும். டெட்ராய்டு ஃபார்ம்ல 4 ஃபார்ம் ஆகுறதுனால 25. ஸோ 125. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆகனா ஆப்ஷன் சி. டாக்டர் பேட்ச்லையா? அப்படியா? 10 மணி கிளாஸ் இருக்கா? என்னடா சொல்கிறீங்க? டெஸ்ட் இருக்குது,
ஓகே கிளாஸ் இருக்கா என்ன? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சரா. சூப்பராக இருக்கா? லயன் கிங், கிரிஷ், காயத்ரி சார், ஹவுஸ் சார். அம்மா நல்லா பாருங்கம்மா, இது ரொம்ப பேசிக்டா. ஆனால் நல்லா பாருங்க. என்ன கேட்குறான் பாருங்க. மியாட்டிக் டிவிஷன் எத்தனை அண்டர்கோ நடந்துருக்கு? ஃபார்மிங் 100 ஜைகோட். 100 ஜைகோட் என்னது? ஜைகோட் இஸ் எண்ட் ப்ராடக்ட் இல்லையா? ஜைகோட் வந்து என்னது? எண்ட் ப்ராடக்ட். அதாவது மெயிலும் ஃபீமேலும் ஃபியூஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு ஜைகோட் வந்து கிடைக்க போகுது. அப்போ எண்ட் ப்ராடக்ட் தான் ஜைகோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ எத்தனை மேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலங்கிரீன் மதர் செல்ஸ்ல இருந்து டெட்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகுது. டெட்ராய்டுனா 4 மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த 4 மைக்ரோஸ்போர்ஸுமே என்னவா டெவலப் ஆக போகுது? போலன் கிரெயின்ஸா வந்து டெவலப் ஆக போகுது. அது தெரியல உங்களுக்கு. ஆனா இதுவே நீங்க ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல்ஸ்ல வந்துட்டு 4 ஃபார்ம் ஆகுது. அந்த 4 ஃபார்ம் ஆகுதுல 3 வந்து டீஜெனரேட் ஆயிருது இல்லையா? 3 டீஜெனரேட் ஆயிருது. ஒண்ணே ஒன்று மட்டும் தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு 100 ஜைகோட் வரணும்னா எத்தனை ஜைகோட் வரணும்னா 100 ஜைகோட். இங்க 100 வரணும்னா இங்கேயும் 100 வந்தாகணும். ஏன்னா 100 இருந்தா மட்டும்தான் ஒரு ஜைகோட் வரணும்னா ஒரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வேணும், 2 ஜைகோட் வரணும்னா 2 ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வேணும் அப்படின்றது. அப்போ இங்க 100 ஜைகோட் வரணும்னா 100 ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருந்தாலும். ஆனா மேலுக்கு வந்து போலன் கிரெயின்ஸ் 100 இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் 1லே 4 ஃபார்ம் பண்றான். 1லே 4 ஃபார்ம் பண்ணும்போது அப்ப 100 வேணும் அப்படின்னா அவன் எனக்கு எத்தனை வேணும்? 100 ஜைகோட்ல வேணும். 100 ஜைகோட்ல வந்துட்டு அவன் ஒரு இதுலயே 4 ஃபார்ம் பண்றான்னா டிவைடட் பை 4 பேசிக் மேட்ச். அப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. அப்போ 25 போலன் கிரெயின்ஸ் இருந்தா போதும். 25 போலன் கிரெயின்ஸ் இருந்தா போதும் நமக்கு 100 ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஆனா 100 ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வேணும். எதுக்கு? 100 ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி ஆகணும். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது டோட்டல் 125 தேவைப்படுது. டோட்டல் 125 வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மியாட்டிக் டிவிஷன் வந்துட்டு 101 ஆயிட்டு இருக்கு. ஸோ 125 இப்படி தான் போடுறது. ஓகேவா? கிளியர் ஆகண்ணா? ஏன்? ஓகே, இந்த क्वेश्चन தெரிஞ்சு வச்சோங்க. இதே பேஸ்ல ரேஷியோ வந்து நம்ம லைன் கிங் யாரோ கேட்டிருந்தாங்க 4:1 அப்படின்றத பார்த்தோம். அது எப்படி சார் அப்படி பார்த்தீங்கன்னா எது வந்து நம்ம 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்? 100 வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் வந்து எதை கேட்கறான்றது பார்க்கணும். 100 + 25 இப்படி தான் வந்துட்டு இருக்கு ரேஷியோ. 100 என்னவா இருக்கு? ஃபீமேல் கேமெட்டோஃபைட். 25 வந்து மேல் கேமெட்டோஃபைட். 125 அப்படியே அடிக்காம போட முடியுமா? போட முடியாது இல்ல. அப்ப அடிக்கணும். ஓகே, 25 1 சார் 4 சார். அப்போ அதனால தான் 4:1 அப்படின்ற ரேஷியோ வந்துடுது. ஓகேவா? யா, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். நம்ம அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். The endosperm of a gymnosperm is ரொம்ப ஈஸி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈஸியான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ட்ரிப்ளாட் போட்டுறாதீங்க அதுக்குன்னு. எண்டோஸ்பர்ம் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம் தான் கேட்டிருக்கான். டேய் ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா பாருங்கடா. அவன் ஜிம்னோஸ்பர்ம் தான்டா கேட்குறான். டேய் இட்ஸ் ஆப்ளாய்டுரா கண்ணா. ஜிம்னோஸ்பர்ம் கேட்டிருக்கான்டா. ஏஞ்சியோஸ்பர்மில் தானே ட்ரிப்ளாய்டு. 1க்கு 2 வாட்டி நல்லா பாருங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரியுது, ஆனால் அவசரப்படுறீங்க. அவசரப்பட்டா பத்தாது, அவசரப்படக்கூடாது. நிதானம். வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும். பேஷன்ஸ் ஒன்று ரொம்ப வேணும். டாக்டர் ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் அந்த பேஷன்ஸ் இல்லை, அந்த பொறுமை வேணும். ஒரு டாக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட எவ்வளோ பேஷன்ஸாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போயிருப்பீங்க, அந்த டாக்டர் வந்து எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சில டாக்டர் வந்து கத்திட்டே இருப்பாங்க. நிறைய முக்கால்வாசி டாக்டர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. சர்ஜன்லாம் ஆகிட்டீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் காமாக இருக்கணும். அந்த காம் மென்டாலிட்டி, அந்த தோனியுமே இருக்கிற காம் மென்டாலிட்டி இப்போவே கொண்டு வாங்க. பார்க்குறத கிளியராக படிங்க. ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்றது கொடுத்துருக்கான். ஜிம்னோஸ்பர்ம் ஃப்ளவரிங் பிளான்ட்டா அங்கே வந்துட்டு என்ன பேஸ்? அதில் ஆர்கிகோனியம் தான் நரிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்க போகுது. அப்போ அதில் கூட எண்டோஸ்பர்ம் எப்படி இருக்க போது? ஆப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்க போகுது. அதில் கூட எண்டோஸ்பர்ம் என்ன கண்டிஷன் இருக்க போது? ஆப்ளாய்டு பேஸ் பண்ண கண்டிஷனில் தான் இருக்க போகுது. ஓகேவா கண்ணா? முடிஞ்சுதா? ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர்ரா. மறுபடியும் சொல்கிறேன், பார்க்கறத கரெக்டாக பார்த்து அடிங்க. அவன் ஜிம்னோஸ்பர்ம் நான் ஃப்ளவரிங் பிளான்ட் தான் கேட்டிருக்கான். ஏஞ்சியோஸ்பர்ம் தான் ஃப்ளவரிங் பிளான்ட். ஏஞ்சியோஸ்பர்மில் மட்டும்தான் ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பர்ம் பார்க்க முடியும். ஏஞ்சியோஸ்பர்மில் மட்டும்தான் ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பர்ம் பார்க்க முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? எஸ். ஓகே, அப்போ இதில் என்ன இருக்க போது? ஆப்ளாய்டு எண்டோஸ்பர்ம். எதில்? ஜிம்னோஸ்பர்மில் ஆப்ளாய்டு எண்டோஸ்பர்ம் தான் இருக்கும். மறந்துடாதீங்க. ஆப்ஷன் பி will be the right answer. ஓகே, shall we move on to the next question? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம்.
if angiospermic male plant is diploid and the female plant is tetraploid, the ploidy level of a endosperm will be. Angiosperm male plant is diploid. Male plant என்னவா இருக்கான்? diploid-ஆ இருக்கான். Where the female plant is tetraploid. Tetraploid-னா 4n. அப்போ levels of the endosperm will be. Endosperm என்னவா இருக்கும்? What will be the endosperm? இதுக்கு நான் சொல்றேன் இருங்க. மேல் கேமெட்ஸ் என்னது? மேல் கேமெட்ஸ் வந்துட்டு டிப்ளாய்டு, அது எல்லாமே ஓகே தான். மேல் கேமெட்ஸ் வந்துட்டு டிப்ளாய்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஆப்ளாய்டா ஃபார்ம் ஆக போகுது. என்ன ஃபார்ம் ஆக போகுது? ஆப்ளாய்டா ஃபார்ம் ஆகும். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஃபீமேல் கேமெட்ஸ் என்னவா இருக்கான்? இது டெட்ராப்ளாய்டியா இருக்கான். டெட்ராப்ளாய்டியா இருந்துச்சுன்னா இது என்னவா ஃபார்ம் ஆக போகுது? டிப்ளாய்டா ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? இப்போ டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். டபுள் ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்? இந்த இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமெட்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைடு என்ன கண்டிஷன் இருக்குமா? டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. அப்போ இங்கே 2 போலார் நியூக்ளியை இருக்கு இல்லையா? இந்த 2 போலார் நியூக்ளியை வந்து டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. 2n இருக்குது. நார்மலாக எப்படி இருக்கும்? n இருக்கும். ஆனால் இது ட்ரிப்ளாய்ட்லேருந்து மியாசிஸ் டிவிஷன் அண்டர்கோ ஆனதுனால டிப்ளாய்டு கண்டிஷன் 2n அப்படின்ற கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மேல் கேமெட்ஸ் வருது. ஒரு மேல் கேமெட்ஸ் இப்போ யாரோட ஃபியூஸ் பண்ணுது? 2 போலார் நியூக்ளியை, ஒரு போலார் நியூக்ளியை இன்னொரு போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகுது. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5n, அதாவது பென்டாப்ளாய்டி வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி பென்டாப்ளாய்டி. புரிஞ்சுதா? எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா? எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதான் ஆன்சர். அவன் என்ன கேள்விக்கு தான் பதில். அவன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? மேல் பிளான்ட் டிப்ளாய்டு. மேல் பிளான்ட் டிப்ளாய்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. அதான் எப்படி பார்த்தாலும் ஆப்ளாய்டு கண்டிஷனில் மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி வந்துட போகுது. அப்படியே ரெடியூஸ் பண்ணும். ஆனால் ஃபீமேல் பிளான்ட் டெட்ராப்ளாய்டியா இருக்கான். அப்போ இது அப்படி நான் மியாட்டிக் டிவிஷன் ரெடியூஸ் பண்ணும்போது 4n வந்து என்ன மாறிடுது? 2n மாறிடுது. நார்மலாக நம்ம போலார் நியூக்ளியில் n மட்டும் தான் இருக்கும். ஆனால் அவன் டெட்ராப்ளாய்டி கொடுத்ததுனால 2n போட்டுக்கிறேன். அப்போ 2 போலார் நியூக்ளியர் இருக்கிறதுனால 2n plus 2n 4n இருக்கு. அதோட இந்த மேல் கேமெட்ஸ் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுது? எண்டோஸ்பெர்ம் வந்து கிடைக்க போகுது. பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து கிடைக்க போகுது. அப்போ அதோட ப்ளாய்டு என்னவா இருக்க போகுது? 5n இருக்க போகுது. ஓகேவா? பென்டாப்ளாய்டியா இருக்க போகுது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கிளியரா ஒரு ஃபயர் ரவுண்ட் போடுங்க பாப்போம். கிளியரா? கமான் கிளியர்னா ஒரு ஃபயர் ரவுண்ட் அடிச்சு விடுங்க. எஸ் கமான் பாத்து ஃபயர் ஒன்று போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணுங்க. கமான் புரிஞ்சுதா ஃபயர் அடிச்சிடுறா பாப்பா. ரொம்ப முக்கியம் தான் இந்த மாதிரி மெக்கானிசம் பேஸ் பண்ணி வர்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவன் என்ன ப்ளாடியில் வேணா கேட்கலாம். இதோட கான்செப்ட் புரிஞ்சுட்டு அவன் என்ன நம்பர் போட்டு கேட்டாலும் நீங்க அடிச்சிடலாம். ஓகே, சூப்பரா. அதே தான் ஃபயர் ரொம்ப முக்கியம். அப்படியே செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணியாச்சா? ஓகே, இனி ஒரு 4 கொஸ்டின் தான். 250 வரதுக்கு இன்னும் 4 கொஸ்டின் தான். ஜஸ்ட் 4 more கொஸ்டின் அவே. ஜஸ்ட் 4 கொஸ்டின் அவே. ஓகேவா? 4 கொஸ்டின் இருக்கு. In angiosperm, triple fusion is required for the formation of. In angiosperm, triple fusion is required for the formation of. In angiosperm, triple fusion is required for the formation of. ட்ரிபிள் ஃபியூஷன் எதை சொல்கிறேன் சார்? டபுள் ஃபியூஷன் கேள்விப்பட்டேன். ட்ரிபிள் ஃபியூஷன் என்ன சார்? மேல் கேமெட்ஸ் plus polar nuclei plus another polar nuclei which will give triploid condition of endosperm. Option B. Okay, option B is the right answer. Okay, super ragana, super option B. Super Gayatri, Tamil, Nadia, Firoz, Aruna, Akshaya, Gokul, Krish. Guess the Gayatri, Maithili, Dashini, Gokul, Ammu, Kalagiri. It's going to be option B, endosperm is the right answer. Option B, endosperm is the right answer. Okay. Adha kelvi paathalam. How many pollen grains will be formed after the meiotic division in 10 microspore mother cells? 10 microspore mother cells. Condition based பண்ண question. இந்த மாதிரி questions நல்லா பார்த்துக்கோங்க. 10 microspore mother cells ல எத்தனை ஃபார்ம் ஆக போகுது? basic maths. என்ன கேட்டிருக்கான்? microspore என்னது? pollen grains. மைக்ரோஸ்போர்னா போலன் கிரெயின்ஸ். 10 மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் முடிஞ்சாமல் எத்தனை ஃபார்ம் ஆகும்? எத்தனை போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது? பேசிக் 10 போலன் கிரெயின்ஸ்.
அரே பாடுறா மைக்ரோஸ்போர்ரா ஒரு போலன் கிரெயின்ஸ் ஒரு மைக்ரோஸ்போர்லேருந்து டெட்ராய்டு ஃபார்ம் ஆகுதுடா டெட்ராய்டு ஃபார்ம் ஆகுது டெட்ராய்டு அதுவே எல்லாமே போலன் கிரெயின்ஸாக டெவலப் ஆகும் எதுவுமே போலன் கிரெயின்ஸாக டெவலப் ஆகும் இது ஒரு சைக்கிளில் 4 அப்படின்னா 10 சைக்கிள் எவ்வளோ வரப்போகுது ஒரு சைக்கிளில் 4 அப்படின்னா 10 சைக்கிளில் 40 இல்லையா ஒரு சைக்கிளில் 4 அப்படின்னா மொத்தம் 10 மைக்ரோஸ்போர்ஸ் அது சைக்கிள்ஸ் அப்படின்னா 10 எவ்வளோ வரப்போகுது 40 pollen grains வந்து ஃபார்ம் ஆக போகுது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே எத்தனை ஃபார்ம் ஆக போகுது 10 என்ன கேட்டிருக்காங்க பாருங்க how many pollen grains will be formed after the meiotic division of 10 microspore mother cells 10 மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கு 10 மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல இருந்து 4 ஃபார்ம் ஆகும்போது 10 மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல இருந்து 40 ஃபார்ம் ஆகுது ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் கோகுல் கிரிஷ் மைத்ரி தர்ஷினி காயத்ரி ஃபிரோஷ் அம்மு கிரிஷ் தமிழரசி நத்யா செங்கமலம் அக்ஷயா அருணா கலக்கிட்டீங்க ஸோ ஆப்ஷன் சி 40 இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி 40 இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கேள்வி பார்த்துலாம் The polyembryony commonly occurs in polyembryony மறுபடியும் சொல்றேன் polyembryony எதில் occurs ஆகும் polyembryony can be commonly seen in polyembryony commonly seen in polyembryony நம்ம நியூ செல்ஸ் அதிகமா உள்ள போய் polyembryony will be commonly seen in citrus and mango option A citrus and mango yes option A will be the right answer okay super அக்ஷயா காயத்ரி தமிழரசி அம்மு நதியா மைத்திலி கோகுல் ஃபிரோஷ் அருணா தஷினி கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is right answer yes doctor super option A will be the right answer citrus ஓகே லாஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் ஓகேவா இந்த செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் क्वेश्चन கடைசி क्वेश्चन இன் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல கடைசி क्वेश्चन என்னவா இருக்க போகுதுனா in angiosperm how many microspore cells are required to pour 100 pollen grains in angiosperm how many microspore mother cells are required to produce 100 pollen grains மைக்ரோஸ்போர் மட்டும் தான் கேக்குறேன் இதெல்லாம் ஈஸி இப்போ நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இல்லையா இத நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் அதனால டவுட்டா இருக்காது பட் இதெல்லாம் இப்படிலாம் क्वेश्चंस வரும் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போலாம் क्वेश्चंस வரும் இப்போலாம் டிட்டர்மைன் பண்ற மாதிரி क्वेश्चंस வரும் நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க நீங்க 100 200 கொடுத்து கூட மாத்தலாம் 300 கொடுத்து கூட மாத்தலாம் ஓகேவா சோ அதுக்கு பதிலா yes 25 னா மைக்ரோஸ்போர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க என்னது மைக்ரோஸ்போர் மட்டும் தான் கேட்டிருக்கனால ஆப்ஷன் A 25 is right answer ஓகே மைக்ரோஸ்போர் மட்டும் தான் கேட்டதனால so it's going to be option A 25 is right answer ஓகே 25 கானா சூப்பரா கானா ஃபைன் fantastic option A is right answer சூப்பரா அருணா அக்ஷயா கிரிஷ் காயத்ரி நதியா அருணா தமிழரசி செங்கமலம் மைத்திலி பாலாஜி பியாரி கோகுல் ஃபிரோஷ் ஷாம் கிரிஷ் கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A 25 is the right answer and with this we have completed sexual reproduction flowering plant நம்ம என்ன பண்ணிட்டோம் sexual reproduction flowering plant நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றது ஓகே clear yes இப்போ நம்ம வந்துட்டு ஐ திங்க் முந்தா நேத்து நினைக்கிறேன் 3rd of April வந்து நம்ம அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை பேட்ஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பிளான்ட் கிங்டம் வந்து ஃபுல்லா பார்க்க முடியல ஒரு 25 क्वेश्चंस தான் பார்த்துருந்தோம் நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம பிளான்ட் கிங்டம் கண்டினியூ பண்ணலாமா shall we continue the plant kingdom yeah fire super apprentice super so shall we continue the plant kingdom okay சரி நம்ம plant kingdom கண்டினியூ பண்ணலாமா சொல்லுங்க பாப்போம் எங்கடா அது பிரேக்கா நான் என்ன கண்டினியூ பண்ணலாமா பிரேக்ன்றீங்க சரி இருங்க பிரேக் கொடுக்குறேன் சர்ரா கொடுக்குறேன்டா 9:05 ஆகுதா 9:20க்கு வாங்க 9:20க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம் we shall resume by 9:20 பிளான் கிண்டத்தை நம்ம 9:20க்கு ரெஸ்யூம் பண்ணலாம்
அனிமல் கிங்டம் இல்லை, நம்ம அனிமல் கிங்டம் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ அவங்க வந்து டைம் இல்லை, நம்ம என்ன நம்பிக்கை பேட்சுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க எல்லாம் சொன்னதுனால நம்ம வந்துட்டு இதை பார்க்க முடியவில்லை. அது வர மாட்டேங்குது. அரௌண்ட் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? எஸ், ஞாபகம் இருக்குது எனக்கு. நம்ம அரௌண்ட் ஒரு இந்த கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள பிளான் கிண்டத்தை வந்து நம்ம பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? we'll resume by 9:20 ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க. 9:20 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா? டே ஐ ஆஸ்க்ட் லீடர் போர்டு கேட்குறேன். ஜஸ்ட் அ மினிட். I will ask for it. பட் நம்ம அதுக்குள்ளே சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன்டா. நம்ம டாக்டர் பேட்ச் சேராமல் இந்த லேட்டர் போர்டு கேட்டதெல்லாம் சொல்கிறேன். டாக்டர் பேட்ச் சேராமல் இருந்தீங்கன்னா டாக்டர் பேட்ச்க்கு அனிமல் கிங்டம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அனிமல் கிங்டம் அண்ட் பிளான் கிங்டம் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதினீங்க, எனக்கு இன்னும் அது கிடைக்கல. பட் ஒன்ஸ் அது கிடச்சோன்னா நான் எனக்கு அப்டேட் பண்ணிடுறேன். பட் நான் அகைன் சொல்கிறேன், நமக்கு கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு பாருங்களா, யாராவது எந்த பொண்ணுது நம்ம இதுதான். ஓகே, ஆடு தான் ஓடிட்டு நான் பயந்துட்டேன். ஓகேவா? சரி, இப்போ அது கீழே வந்து நமக்கு ஃப்ரீ டாக்டர் பேட்ச் இருக்குடா. ஜாயின் பண்ணாதவங்க இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை, உள்ளே போய் பை நவ் கொடுக்குறீங்க. மறுபடியும் பை நவ், காசெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பை நவ் கொடுத்தா போதும். ₹2 சேவ் பண்ணுறீங்களா? ஏன்னா எனக்கு அக்கௌண்ட்டில் வரமாட்டேன் மாட்டேங்குது. ஓகே, அப்போ கோ டு மை கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் வரும். நான் உங்களுக்கு இது காட்டுறேன், லீடர் போர்ட்னால காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ மிஸ் அப் திஸ் லீடர் போர்ட். இன்றைக்கி சண்டேனால 3 நாள் லீவ் ஆயிடுச்சு நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு. ஓகே, நாங்களாம் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ஆஸ் ஆஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் ஈஸ்டர், இன்றைக்கி ஈஸ்டர்னால 3 நாள் லீவ் ஆனதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதில் டெஸ்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் அப்ரோச் இட். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்ரோச் இட். ஸோ இன்னும் ஃப்ரீ பேட்ச் தான்டா, சார் அதவங்க சேர்ந்து பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம 9:20 நம்ம மீட்டப் பண்ணலாம். ஓகே, மறந்துடாமல் 9:20 நம்ம மீட்டப் பண்ணலாம். ஓகே சார், 23rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சரா? இந்த பாப்பா கடைசி நேரத்தில் வந்துட்டு 230 கொஸ்டின் அந்த கொஸ்டின்ஸை நான் முடிச்சுட்டேன் இடக்கண்ணா. என்னதுடா 238 கொஸ்டின்? அதில் கொஸ்டின் மட்டும் அனுப்புங்களேன் பார்ப்போம். கொஸ்டின் மட்டும் டைப் பண்ணுங்க, அனுப்புங்க. என்னதுடா டெலகிராமு? சரி, ஓகே, நம்ம 9:20 ரெஸ்யூம் பண்ணோம். 9:20 ரெஸ்யூம் பண்ணுவோம். வீல் ரெஸ்யூம் பை 9:20. ஓகே, 9:20 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம்.
வந்தாச்சா? Yes. Super. Hello, Haripriya. Hello, ma. மைக் கீழே வந்துச்சா? நான் சொல்கிறது கேட்கல. சரி, ஆரம்பிச்சலாம் மேடம். ஷால்வி ஆரம்பித்து முடிச்சு விட்ருவோமா? அனிமல் கிண்டத்தையும் பார்த்து ஆரம்பித்து முடிச்சு விட்ருலாமா? எஸ், நம்ம ஏற்கனவே 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? நோ ப்ராப்ளம்டா. ஓகேடா. ஓகே, ஏற்கனவே நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். ஸோ 26th கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஏற்கனவே நம்ம 25 கொஸ்டின் ப்ரீவியஸாக அந்த இதில் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம 26th கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 26th கொஸ்டின். ஃபர்ஸ்ட், in which of the following gametophyte is not independent and free living? Which is not independent and free living? Which of the following gametophyte is not independent and free living? Hi, is it buffering? Buffering ஆகுதா? Is it buffering ஆகுதோ? இல்லை. Fine. சரி, ஓகே. சரி, வாங்க பிளான் கிண்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். In which of the following gametophyte is not independent and free living? Funaria, Markantia, Teresa, Pinasa. Not independent and free living. Yes, Aruna. Super. Tamil Aruna, buffering. Buffering இல்லன்றீங்க. So option D, Pinus. Okay, yes, option D, Pinus is the right answer. Option D, Pinus. Okay, option D, Pinus is the right answer. Super, Srikuti. இப்போ ஓகேவா? சரி, ஓகே. ஓகேடா. சூப்பர். ஸ்ரீகுட்டி, ஷாம், ஹரிப்ரியா, அருணா, தமிழரசி, அக்ஷயா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துட்டு அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 5 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 ஸ்டேட்மெண்ட் படித்து பாருங்கள். அந்த 5 ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துட்டு அதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது கேட்குறாங்க. சூப்பர் ஹரிதா, இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். 5 ஸ்டேட்மெண்ட் படித்து பார்ப்போமா? விச் இஸ் கரெக்ட் ஃப்ரம் திஸ் given 5 ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்த்துக்கலாம். Mosses and lichens are the first organism. Okay. Selaginella is 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 இல்லை. Coralloid roots in a cycas have இல்லை. The main plant body in a bryophyte is a gametophyte, whereas the pteridophytes it is a sporophytic. Okay. In gymnosperm, the male and female gametophytes are present within a sporangium located under sporophyte. Okay. So, என்னடா கரெக்ட்? Yes. It's again, it's going to be option C. Okay, va? A, B and E. Okay, option C is the right answer. Option C is the right answer. Option C. Yes, the Krish, Arita, Haripriya, Akshaya, Aruna, Tamilarasi, Monish. Hi, Monish. Dashini. Okay, it's going to be again option C is the right answer. Option C will be the right answer. Mosses and lichens are the first organism. Selaginella is 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 and in gymnosperm, male and female gametophyte are present within the sporangium located on the sporophyte. So option C is going to be the right answer. Super. Okay, va? Test எழுதிட்டீங்களாடா? ரொம்ப சந்தோஷம். Fine. Fantastic. Which one of the following statement is wrong? இப்போ ஓகே, அது கரெக்டாக சொன்னீங்க. இப்போ எது ராங் அப்படின்னு சொல்லுங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ராங்? இதில் கொடுத்ததில் வந்துட்டு எது வந்து ராங்காக இருக்குது? திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எது ராங்காக இருக்குது? Which one of the following statement is wrong? Come on. Good morning, Monisha. Good morning. அது அப்படியே உல்டாவாக கொடுத்துருந்தாங்க இல்லையா? உல்டா பண்ணியிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க?
algin obtained from red algae and carrageen from brown algae. இல்ல இது என்ன பண்ணிருக்காங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. அதனால தான் wrong. ஓகேவா? carrageen தான் red algae ல இருந்து வருது. carrageen தான் red algae ல இருந்து வருது. சோ இது என்ன பண்ணிருக்காங்க மாத்தி கொடுத்ததனால so option A is the wrong answer. ஓகேவா? option A is going to be the wrong answer. Okay, option A டாக்கனா super option A super தமிழரசி ஹரிப்ரியா அருணா தர்ஷினி ஸ்ரீகுட்டி நத்யா அக்ஷயா ஹரிப்ரியா அகிலா கிரிஷ் ஷாம் மோனிஷ் ஃபிரோஷ். so option A டாக்கனா option A is right answer. option A. okay, option A is right answer. yeah, next question பார்த்தலாம். அடுத்த question. Conifers are adapted to tolerate extreme environmental condition because of. Conifers are adapted to tolerate extreme environmental condition because of. Conifers are adapted to tolerate extreme environmental condition because of. because of அது எப்படி எக்ஸ்ட்ரீம் என்வாயன்மெண்டல் கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு திக்கு கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எதுக்கு எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுது? அதுக்கு திக்கு கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? திக்கு கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் கிரிஷ் ஹரிதா தர்ஷினி ஷாம் ஹரிப்ரியா ஹருணா நந்திதா தமிழரசி அகிலா அக்ஷயா கலைக்கிறீங்களா? ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? திக்கான கியூட்டிக்கல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, யா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இன் ப்ரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேல் கேமெட்ஸ் ரிக்வயர்ஸ். ப்ரையோஃபைட்ஸ்லயும் சரி டெரிடோஃபைட்ஸ்லயும் சரி மேல் கேமெட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன தேவை? ப்ரையோஃபைட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Bryophytes, what we called as a bryophytes as an amphibians அப்படின்னு சொல்லிருப்போம். amphibians of plant kingdom அப்படி நம்ம bryophytes determine பண்ணிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு மேல் கேமெட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யார் உதவி தேவை? மேல் கேமெட்ஸ் பண்ணுறதுக்கு யாருடைய உதவி தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா விண்டா. அடே நல்லா பாருங்கடா, நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம்? இதை amphibians தான சொல்லியிருந்தோம். ஸோ வாட்டர் தான் வரணும். ஆப்ஷன் டி வாட்டர். மேல் கேமெட்டோஃபைட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது? வாட்டர் மூலியமா தான். வாட்டர். ஆப்ஷன் டி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மேல் கேமெட்டோஃபைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பேஸ்ல? வாட்டர் தான். ஆப்ஷன் டி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? வாட்டர் வாட்டர். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆப்ஷன் டி வாட்டர். எஸ் டா திவ்யதர்ஷினி சூப்பர் கலக்கிறீங்க. திவ்யதர்ஷினி ஃபிரோஷ் அக்ஷயா ஹரிதா தமிழரசி அருணா சூப்பர் இருக்கணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி அக்ஷயா. சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். 4 ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது கேட்டிருக்காங்க? எது கேட்டிருக்காங்க? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது கேட்டிருக்காங்க? ஓகேங்களா? ஹாய் திவ்யதர்ஷினி. which is the correct statement from the following? which is the correct statement? correct statement படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிது. ஐ கான் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் திருப்பி வந்து கீரை சாப்பிட்டா ஐ வந்துருமா? கீரை கேரட்லாம் நல்லா சாப்பிடுங்க, கண்ணு சூப்பராக தெரியும். ஸோ இதுக்கு என்னடா கரெக்ட் ஆன்சரு? இதுக்கு செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ இஸ் த ரைட் ஆன்சர். ஜிம்னோஸ்பர்ம் பற்றி தானே கேட்டிருக்காங்க. ஸோ செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ. தெரியல, ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். சூப்பர். ஹரிப்ரியா கிரிஷ் தமிழரசி தர்ஷினி அக்ஷயா ஹரிதா அருணா ஃபிரோஷ் ஸ்ரீகுட்டி அக்ஷயா சூப்பர் இருக்கானுங்களா? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ. செக்கோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீஸ். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் நந்திதா. ஓகே, தர்ஷினி சூப்பர்மா. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். நெக்ஸ்ட் அடுத்தது. வாட் இஸ் நாட் ட்ரூலி ஃபார் angiospermic embryo sac? வாட் இஸ் நாட் ட்ரூ ஃபார் angiospermic embryo sac? சூப்பர் மைதிலி. வாட் இஸ் நாட் ட்ரூ ஃபார் angiospermic embryo sac? எது ட்ரூ கிடையாது? எது ட்ரூ கிடையாது? எது ட்ரூ கிடையாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேமெட் தான் ஃபெர்டிலைசேஷன் அப்போ உள்ளே போகும் அப்படின்னும். இல்லை, டபுள் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும். இப்போ தான் நம்ம செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் பண்ணி முடிச்சு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ என்ன நடக்க போகுது? டபுள் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒரு மேல் கேமெட் இஸ் டிஸ்சார்ஜ் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன். ஸோ டபுள் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் கலெக்டிங் அக்ஷயா அருணா தர்ஷினி அக்ஷயா நிஷா ஹரிதா ஸ்ரீகுட்டி
தமிழரசி, அகிலா, திவ்யதர்ஷினி, மைத்திலி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை அண்ட் செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங். Identify and select the wrong statement out of the following. In conifers, the needle-like leaves are well adapted to extreme temperature, moisture conserve and slaughter of wind. Roots of pines enters into the symbiotic relationship with higher fungi. The coralloids roots in a cycas have nitrogen fixing cyanobacteria. The giant redwood tree sequoia is one of the tallest trees in a angiosperm. என்ன கேட்டிருக்கான்? wrong statement கேட்டிருக்கான். தவறான கேள்வி கேட்டிருக்கான். wrong ரைட்டா அப்படின்னு சொல்லிருக்கான். So it is the wrong statement. wrong. again ஏண்டா நல்லா பாருங்கடா கண்ணா ஏன் ஏ இஸ் கரெக்ட். டி தான் ஒரே விஷயத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கான். செக்கோயா வந்து ஒரு ஏஞ்சியோஸ்போம்னு கொடுத்துருக்கான். செக்கோயா ஏஞ்சியோஸ்போம் கிடையாது, ஜிம்னோஸ்போம். ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்லா பாடி பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதா செக்கோயா. ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீயை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க செக்கோயா இஸ் அ ஜிம்னோஸ்போம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஜிம்னோஸ்போமா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் கோனா பி த ரைட் ஆன்சர். கண்ணா ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்போம். ஓகேவா? எஸ் த அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, நிஷா, கிரிஷ், சூப்பர். ஓகேவா? ஜிம்னோஸ்போம் அது ஏஞ்சியோஸ்போம் கிடையாது. செக்கோயா அது ஏஞ்சியோஸ்போம் கிடையாது, ஜிம்னோஸ்போம். ஓகே, யா அடுத்த கேள்வி பார்த்துலாம். An example of a colonial algae is example for the colonial algae. colonies பேஸ் பண்ண ஒரு algae. சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்து ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே colonial algae எக்ஸாம்பிள் என்ன? சூப்பரா கோகுல், மிஸ்டர் கோகுல், மைத்திலி, சூப்பர். இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். கொலோனியல் ஆல்கேக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம். வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கொலோனியல் ஆல்கே? வால் இருக்கு. காலனியா இருக்கிறது வாலா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வால் வாட்ச். ஓகே, ஆப்ஷன் ஏ வால் வாட்ச் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் ஏ வால் வாட்ச். சூப்பர். தமிழரசி, அக்ஷயா, நிஷா, ஸ்ரீகுட்டி, தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகேவா? என்னது அருணா, சூப்பர். ஆப்ஷன் ஏ வால் வாட்ச் இஸ் ரைட் ஆன்சர். எக்ஸாம்பிள் ஃபார் கொலோனியல் ஆல்கே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? வால் வாட்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பரா. மைத்திலி, வைஸ்ரீ, அக்ஷயா, கோகுல், எஸ் டக்கனுங்களா. ஸோ குட் பி ஆப்ஷன் ஏ வால் வாட்ச். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். zygotic meiosis is a characteristic of. 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 சூப்பர் ரகனா. ஃபைன். zygotic meiosis is a characteristic of நிறைய ஆல்கே பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னது? ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணிக்கூடிய ஆல்கே, அதாவது கிளாமிடோமோனாஸ். ஆப்ஷன் சி கிளாமிடோமோனாஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸ். ஓகே, சூப்பரா. தர்ஷினி, தமிழரசி, அகிலா, அக்ஷயா, கிரிஷ், அக்ஷயா அண்ட் நதியா, நிஷா, ஸ்ரீகுட்டி, மைத்திலி, ஹரிதா, ஜெயமுருகன், ஃபிரோஷ், திவ்யதர்ஷினி, அருணா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி கிளாமிடோமோனாஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி கிளாமிடோமோனாஸ் இஸ் ரைட் ஆன்சர். லைஃப் சைக்கிள் ஆஃப் எக்டோகார்பஸ், ஃபியூக்கஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். எக்டோகார்பஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்க போகுது அண்ட் ஃபியூக்கஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்க போகுது அதான் கேள்விக்காங்க. அதான் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு. எக்டோகார்பஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்க போகுது அண்ட் ஃபியூக்கஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்க போகுது? ஹவு இட் வில் பி எக்டோகார்பஸ் அண்ட் இது நம்ம 100 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம காலையிலே வந்து செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான் முடிச்சிருக்கோம். நம்ம மிச்சம் இருக்கிற பிளான் கிண்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு மிச்சம் இருக்கிற பிளான் கிண்டத்தை பார்த்துருக்கோம். நம்ம 100+ கொஸ்டின் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 36th கொஸ்டின் போயிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம ஒரு 50+ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏன்னா சார் வர வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது முன்னாடி வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சரா? இட்ஸ் கோயிங் டு பி டி போடுறீங்க. நல்லா பாத்துங்க. எக்டோகார்பஸ்க்கு ஆப்ளோடிப்ளான்டிக். எக்டோகார்பஸ்க்கு என்ன இருக்கு? ஆப்ளோடிப்ளான்டிக் அண்ட் ஃபியூக்கஸ்க்கு டிப்ளான்டிக். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. யாருக்கு வந்து ஆப்ளோடிப்ளான்டிக்? எக்டோகார்பஸ்க்கு வந்துட்டு ஆப்ளோடிப்ளான்டிக், தலைவனுக்கு மட்டும் டிப்ளான்டிக், ஃபியூக்கஸ்க்கு வந்துட்டு டிப்ளான்டிக். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். மைத்திலி, நந்திதா, அருணா, கிருஷ்ணா, அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, மிஸ்டர் கோகுல், தர்ஷினி, தமிழரசி, அக்ஷயா, அகிலா கலக்கிறீங்களா? ஓகேங்களா? மைத்திலி. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த கேள்வி.
அடுத்த கேள்வி select the mismatch அதாவது Cycas dioecious Salvinia heterosporous Equisetum homosporous Pinus dioecious இதுல வந்துட்டு எது mismatch னு கேட்டிருக்கான் இதுல வந்துட்டு எது mismatch எது தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்கன்றான் which is mismatch which is mismatch mismatch எது பார்த்தோனே தெரிஞ்சிடலாம் என்னது பைனஸ் வந்து டயேஷியஸ் கிடையாது மொனேஷியஸ் அப்படின்றது பைனஸ் வந்துட்டு டயேஷியஸ் கிடையாது மொனேஷியஸ் அப்படின்றது ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ மிஸ்மேட்ச் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் திவதர்ஷினி அருணா ஹரிதா ஸ்ரீகுட்டி மைத்திலி அக்ஷயா ஃபிரோஸ் தமிழரசி எஸ் கிரிஷ் ஓகே கலக்கிட்டீங்க ஓகே சூப்பர் ஸோ ஆப்ஷன் டி பைனஸ் வந்து என்னது டயேஷியஸ் கிடையாது இட் இஸ் அ மொனேஷியஸ் ஆப்ஷன் டி மொனேஷியஸ் ஓகேவா நந்திதா தர்ஷினி கலக்கிட்டீங்க ஆப்ஷன் டி மொனேஷியஸ் ஓகே அடுத்த கேள்வி டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் பை இப்போ தான் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் பை எதில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் பார்க்க முடியும் அதான் கேள்வி எக்ஸிபிட்னா எதில் பார்க்க முடியும் யார் எக்ஸிபிட் பண்ணுவா அப்படின்றது யாரு இப்போ தான் பார்த்தோம் ஏஞ்சியோஸ்பர்ம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஏஞ்சியோஸ்பர்மும் ஒன்று தான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸும் ஏஞ்சியோஸ்பர்மும் வேற கிடையாது ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து என்ன இருக்க போது ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருக்க போது அந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்னவா இருக்குது நமக்கு ஏஞ்சியோஸ்பர்மாக இருந்துட்டு இருக்கு ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் தர்ஷினி அக்ஷயா நிஷ்மித் தமிழரசி அகிலா மைத்திலி திவ்யதர்ஷினி ஃபிரோஷ் அருணா தர்ஷினி நதியா ஸ்ரீகுட்டி ஜெயமுருகன் கிரிஷ் கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் which of the following statement is correct இது வந்துட்டு எந்த following statement வந்து கரெக்டாக கொடுத்துருக்கான் எந்த following statement வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க which of the following statement is correct எந்த following statement கரெக்ட்னு கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க அந்த 5 ஸ்டேட்மெண்ட்ல எந்த following statement வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான் ஜிம்னோஸ்போம் நம்ம என்ன சொல்லுவோம் நேக்கட் சீடட் அப்படின்னு சொல்லுவோம் ஜிம்னோஸ்போம் நம்ம என்ன சொல்லுவோம் நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வால் இருக்காது ஓகேவா the ovules are not enclosed by the ovary wall so option A is the correct statement என்ன ஜிம்னோஸ்போம் நேக்கட் சீடட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஓவரி வால் வந்து ஓவியூல்ஸால் என்க்ளோஸ் ஆகிப்படாது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சூப்பர் ஹரிதா நிஷ்மிந்த் தர்ஷினி ஜெயமுருகன் ஸ்ரீகுட்டி மைத்திலி அருணா கிரிஷ் தர்ஷினி சூப்பர் கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் சூப்பர் இருக்கணும் ஃபைன் ஃபென்டாஸ்டிக் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா which one is wrongly matched இப்போ என்ன கேட்டோம்னா wrongly matched ஆனது யூனிஃப்ளாஜெல்லட் கேமெட்ஸ் வந்து பாலிசிஃபோனியா ஜெம்மா கப்பு மார்கான்சியா பைஃப்ளாஜெல்லட்டஸ் ஊஸ்போஸ் வந்துட்டு ப்ரௌன் ஆல்கே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்து குளோரெல்லா இதுல வந்து எது wrongly matched which is wrongly matched என்னடா டவுட் இப்போ ரெட் ஆல்கேல வரக்கூடியது தான் அந்த பாலிசிஃபோனியா அப்படிதானே ரெட் ஆல்கேல வரக்கூடியது தான் அந்த பாலிசிஃபோனியா அப்படி நம்ம படிச்சிருப்போம் அந்த ரெட் ஆல்கே வந்துட்டு ஃப்ளாஜெல்லா பிரசன்ட் ஆயிருக்காதா ரெட் ஆல்கேல வந்துட்டு ஃப்ளாஜெல்லா பேஸ்மெண்ட் பிரசன்ட் ஆயிருக்காதா பிரசன்ட் ஆயிருக்கா ஸோ ஆப்ஷன் ஏ தான் தப்பா கொடுத்துருக்கான் ஓகேவா ஓகே ஸோ அதில் வந்துட்டு ரெட் ஆல்கேயோட மெயின் ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போகுது தேர் இஸ் நோ ஃப்ளஜெல்லாவே இல்லை அப்படின்றது தான் ரெட் ஆல்கேயோட மெயின் ஸ்பெஷாலிட்டியாக இருக்க போகுது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்ம வந்து ரெட் ஆல்கே வந்து யூனிஃப்ளாஜெல்லட்டட் கேமெட்ஸ் சொல்ல முடியும் நான் மெட்டல் கேமெட்ஸ் தானே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா அது நம்ம நல்லா பார்த்துக்கூட அது நம்ம கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் என்ன கட் ஆஃப் பேஸ் பண்ணி வருதோ அதை சொல்ல முடியும் ஸோ எப்படி பார்த்தாலும் 600+ 650+ எடுத்து தான் ஆகணும் 600 650+ 720 வருது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக எடுத்து ஆகணும் ஓகேவா போன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 580 அந்த 590 அந்த ப்ளஸ் எடுத்தால் போதும் இருந்துச்சு பட் இந்த வருஷம் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அதை சொல்ல முடியும் ஓகேவா ஸோ இது பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் எஸ் நம்ம 40 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு 5 ரவுண்ட் போடுறாங்க கமான் செஷன்ல ஒரு 5 ரவுண்ட் போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல 5 ரவுண்ட் அடிச்சு விடுங்க பாப்போம் கமான் அப்படியே செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணிக்கோங்க
குயிக் இன்னும் செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இன்னும் செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. கமான் ராகண்ணா, கமான் பாட்ஸ் பற்றி எரியட்டும். கொளுத்தி போடு. அப்படியே தண்ணி குடிச்சோங்கடா. ஸ்டே ஹைட்ரேட்டட். Sir, this is my trial attempt, so can I score for trial attempt? சரி, நான் உங்கள் மென்டாலிட்டியை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு மோட்டோ மட்டும் வச்சுக்காதீங்க. ஓகேவா? நான் சும்மா எழுதி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மோட்டோ வச்சுக்காதீங்க. ஓகேவா? நான் எனக்கு படிக்கலை, நான் எழுத போகிறேன் அப்படின்னா நான் நல்லா எழுதணும் அப்படின்னு எழுதுறேன். நான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது எனக்கு சும்மா எழுத போகிறேன் அப்படின்ற ஒரு மோட்டோவோட போகாது. ஓகேவா? இதை நான் நல்லா எழுதணும், சூப்பராக எழுதணும், ஃபுல் மார்க் கண்டிப்பாக இந்த வாட்டி நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோட போகும். ஓகேவா? ஏன்னா அது நான் என் லைஃப்பில் வந்து நிறைய இது ஃபேஸ் பண்ணி நான் வந்துட்டு எப்போல்லாம் ட்ரையல் போயிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு டிஸ்கரேஜ் ஆகிட்டு இருக்கு. இதுவே நான் ஃபஸ்ட் வாட்டி எதுவுமே படிக்காமல் சுத்தமாக படிக்காமல் கொஞ்சம் படிச்சுட்டு கூட ஓகே இந்த வாட்டி நான் கண்டிப்பாக பாஸ் ஆகணும், இல்லை நிறைய நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணும்போது என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மென்டாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஓகேவா? உங்கள் லைஃப் ஸோ எப்படி வேணா இருக்கட்டும், பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மென்டாலிட்டி ஓகே இந்த வாட்டி நான் ஃபுல் மார்க் எடுக்கிறது தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதை அப்படி அப்ரோச் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த அட்டெம்ப்டில் உள்ள போயிடலாம். யார் இல்லைன்னா ஓகேவா? ஸோ எப்போயுமே அந்த அட்டெம்ப்ட் வைங்க. யாரெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் இல்லை நான் இது அடுத்த வருஷம் அப்படி கிளியர் பண்ணுறேன், ஒரு வருஷத்தை படிக்கலாம். நான் சில பேர் நான் 12th ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டேன், என்னடா நீட் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு சார், இப்போ எதுக்கு 12th தான் சார் பார்ப்பேன் அப்படின்னா. சார் நீட் எப்போ அப்படி சார் நான் வீட்டில் பேசிட்டேன் சார், ஒரு நியர் ட்ராப் எடுக்க போகிறேன் சார், அப்படி பேசிட்டேன் சார். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 30+13 அப்படி சொல்லிட்டு எது படிச்சுட்டு இருக்காங்க நீட்டுக்காக வேண்டிட்டு. ஓகேவா? ஸோ அந்த மென்டாலிட்டி நீங்கள் 12th படிக்கும்போது வளர்த்துக்கு வேணாம் நடக்கணும். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா அந்த எல்லா எக்ஸாமையும் நம்ம 100% எஃபர்ட் போட்டு பார்ப்போம். அது கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், 1 இயர் எடுக்கணுமே தவிர முன்னாடியே ப்ரீ ஆக்குபைட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரீ ஆக்குபைட் ஏற்கனவே நீங்கள் 1 இயர் எடுக்க போகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மென்டாலிட்டி எடுத்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது இருக்காதீங்க. ஓகே, யா ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். 41st क्वेश्चन ஃப்ரம் எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து retentions of the female gametophyte with developing the young embryo on the parent sporophyte of the some time for first observed in எதுல வந்து first observe பண்ணப்பட்டுச்சு? ஓகேடா நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லடாக்கண்ணா. இட்ஸ் எவ்ரிபடி. நான் உங்களுக்கு ஒரு இதுதான் கொடுத்தேன், ஒரு ஐடியா தான் கொடுத்தேனே தவிர அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் நாட் சேம் இல்லையா? ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு யூனிக்னஸ் இருக்குது. அந்த யூனிக்னஸை பொறுத்து தான் நம்ம பண்ணணும். So இதுக்கு என்னோட ஆன்சரு? pteridophyte. It's going to be option B. Pteridophytes is the right answer. Option B. Pteridophytes is the right answer. ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொன்னால் அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஓகே, பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போய் யோசிக்கணும். எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு நம்ம லைஃபுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ, நமக்கு எது அக்கடபுளாக இருக்குமோ நம்ம தான் அது பண்ண முடியும். ஓகேவா? ஒருத்தனுக்கு BMW போனால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஒருத்தனுக்கு BMW போனால் தான் அவனுக்கு வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும், இல்லை அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே BMW போக முடியுமா? இல்லை, அவங்களும் அஃபோர்டபுள். BMW நல்ல கார் தான், சூப்பரான கார் தான், கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாருமே BMW வாங்க முடியுமா? எல்லாருமே கார் வாங்க முடியுமா அப்படின்னு இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுவான், BMW நல்ல கார் தான்ப்பா, அதில் போனால் சும்மா ராஜா மாதிரி போகலாம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவன் சொல்றது பொய்யெல்லாம் இல்லை, அவன் சொல்றது உண்மை தான். BMW போனால் கம்ஃபர்ட்டாக ரொம்ப ராஜா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அது நம்ம அஃபோர்டபுள் சிச்சுவேஷன் இருக்கான்றதை நம்ம அதை பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிக்கல் எடுத்துக்கிட்டு அது உங்களோட அஃபோர்டபுள் சிச்சுவேஷன் எப்படி மாற்ற முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம BMW வாங்கவே மாட்டோம் அப்படின்னா நம்ம BMW வாங்குறதுக்காக நம்ம உழைக்க ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அதே கான்செப்டாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கா? சூப்பர். கிரிஷ், அக்ஷயா, நந்திதா, அருணா, அகிலா, தர்ஷினி, கலக்கினி, அரிதா, சூப்பர். ஆப்ஷன் பி pteridophyte is the right answer. Okay, next question பார்த்தலாம். Floridian starch as a structure similar to Floridian starch as a structure which is similar to Floridian starch as a structure similar to Floridian starch structure which is similar to எதோட சிமிலரா இருக்கும்? Yeah, come on guys. Floridian starch structure similar to amylopectin and glycogen. Amylopectin and glycogen. Option B is the right answer. எதோட சிமிலரா இருக்கும்? amylopectin and glycogen. Option B will be the right answer. Okay, super rakana. Tamilaraசி, அகிலா, அரிதா, தர்ஷினி, மைதிலி, அருணா, ஜெயமுருகன், ஸ்ரீகுட்டி, செங்கமலம், தேவன், கலக்கிரிங். It's going to be option B. amylopectin and glycogen is the right answer. Okay, next question பார்த்தலாம். The plant parts of which consist of two generation one within the other. Two generation one within the other. இதிலிருந்து ஆப்ஷன்ஸ் ஆரம்பிக்குது. நான் கலரை மாற்றி கொடுத்துட்டேன். A plant parts which consist of two generation, ரெண்டு generation one within the other. ரெண்டு generation கன்சிஸ்ட் ஆயிருக்கான். என்னென்ன plant parts இருக்கு? ஓகேங்களா?
ரிமைனிங் 3க்கு என்ன கியூஸ் வருமா? என்னடா ரிமைனிங் 3s எதிரா கேட்குறீங்க ரிமைனிங் 3க்கு என்ன கியூஸ் வரும்னா புரியல தர்ஷினி. என்ன கேட்குறீங்களா கேளுங்க. சரி, இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன? pollen grains inside the anther. ஓகே, கரெக்டாக தான். 2 ஜென்ரேஷன் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். germination of pollen grains with 2 male gametes, அது பேஸ் பண்ணி வராது. seed inside the fruit, அதுதான். embryo sac inside the ovule, யா. ஸோ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா A and D இல்லையா? ஆப்ஷன் D is right answer. ஓகே, ஆப்ஷன் D is right answer. ஆப்ஷன் D is right answer. 40 செகண்டுக்கு ரிமைனிங் 3க்கு என்ன கியூஸ் வரும்? என்ன கொஸ்டின்ஸ் வரும் கேட்குறீங்க? சரி, பார்ப்போம். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் D is right answer இருக்கா? ஃப்ளோரிடியன் ஸ்ட்ரக்சர் சிமிலர். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிமிலர் டு அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன். வேற ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ், மால்டோன் அண்ட் ஆல்ஜின் அப்படின்றது அதோட எப்படி ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் தான். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட்டிருக்கலாம்டா. ஓகேவா? அதுக்கு என்ன டைப் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன் அப்படின்றது நம்ம ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? நம்ம மிச்சத்தை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோன் அண்ட் ஆல்ஜின் அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னா அது நம்ம ரெட் ஆல்கே பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் தான் இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம அந்த டயக்ராம் இருக்குது தெரியுமா? அந்த ஆல்கேல ஒரு இது இருக்குது. என்ன இருக்குது? ஒரு டேப்லோ காலம் இருக்குது. அந்த டேப்லோ காலம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த டேப்லோ காலம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் அதெல்லாம். ஸ்டொபிலி ஆர் கோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஸ்டொபிலி ஆர் கோன்ஸ் இதில் ஃபவுண்ட் பண்ண முடியும். வேர் டு ஸ்டொபிலி அண்ட் கோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்? வேறு ஏதாவது நேம் வருமா? இல்லை வராது. ஓகே, சரி. ஸ்டொபிலி ஆர் கோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் எங்கே ஃபவுண்ட் பண்ணுவேன்? ஈக்விசீட்டம். ஈக்குவலாக செட் பண்ணி அடிப்பேன் அப்படின்றது. என்னது? ஈக்குவலாக வச்சு உட்கார வச்சு என்ன பண்ணுவேன்? ஈக்குவலாக உங்களை உட்கார வச்சு உங்களை செட் பண்ணி அடிப்பேன்றது ஈக்விசீட்டம் அப்படின்றது. ஓகே, ஆப்ஷன் டி. சூப்பரா. மைத்திலி, தர்ஷினி, தேவன், அருணா, தமிழரசி, செங்கமலம், ஹரிதா, அகிலா, கிரிஷ், அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, நதியா, தேவன், Dashini, கலக்கிறீங்க. It's going to be option D, ecosystem is the right answer. Okay, which of the following pairs of unicellular algae? Unicellular algae இது கொடுக்கப்பட்ட following pairs வந்துட்டு எதெல்லாம் unicellular algae-வா சொல்லிட்டு இருக்கோம். Which are all the unicellular algae? கோன் மாதிரி சச்ச தான். ஸ்டொபிலியும் கோனும் சிமிலர் தான். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த மேல் gametophyte பியர் பண்ணியிருக்கும். Which of the following pairs are unicellular algae? Unicellular algae எதிர following pairsல கொடுத்திருக்கான். Which is chlorella and spirulina. Chlorella and spirulina is an unicellular algae. Option D டாக்கன்னா option D, chlorella and spirulina. ஓகேவா? chlorella spirulina வந்து unicellular algae-வா இருந்துட்டு ஓகேவா? Gelidium, Gracilaria, Laminaria, Sargassum இதெல்லாம் என்ன இருக்கு? மல்டிசெல்லுலா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, C வராது. C பேஸ் பண்ணி வராது. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா C ல என்ன இருக்கு? யா, ஓகே. சி வராது. சி எல்லாம் இருக்குது. சியில் வால்வாஸ் இருக்குது. வால்வாஸ் வந்து கொலோனியல் ஆல்கேன்னு படிச்சிட்டு போல அவன் என்ன கேட்குறான்? யூனிசெல்லர் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே மல்டி செல்லர் ஆல்கே வரும். குளோரல் ஸ்பிருலினா இஸ் யூனிசெல்லர் ஆல்கே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்தலாம். ஜெம்மே ஆர் பிரசன்ட் இன் எங்கே பிரச்சனை இருக்கும்? வேர் டு வி கேன் சி ஜெம்மே? ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெம்மே எங்கே பிரச்சனை இருக்க போகுது? ஜெம்மே ஆர் பிரசன்ட் இன்? ஜெம்மே டெரிடோஃபைட்ஸில் பிரச்சனை இருக்கும். ஜெம்மா கப்பையில் பிரச்சனை இருக்கும். ஜெம்மே ஆர் பிரசன்ட் இன்? ஜெம்மு எங்கே பிரச்சனை இருக்கா? லிவர் உச்சில். ஓகேவா? லிவர் உச்சில் வந்து நம்ம ஜெம்மா கப் ஜெம்மே வந்து பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ, லிவர் உட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. சூப்பரா. தமிழரசி, தர்ஷினி, ஹரிதா, அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, தேவன், அருணா, நந்திதா, ஜெயமுருகன், மைத்திலி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, லிவர் உட்ஸ்ல. சம் ஆஃப் த லிவர் உட்ஸ்ல ஜெம்மே ஆர் பிரசன்ட் இன் சம் ஆஃப் த லிவர் உட்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. மைத்திலி, கிரிஷ் கலக்கிறீங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி. Which of the following algae produce கேரஜன்? கேரஜன் இப்போ தான் பார்த்தோம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா கேரஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆல்கே என்ன ஆல்கே? கேரஜன் நம்ம இப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். மாற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆல்கேக்கு பதிலாக இந்த ஆல்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. கேரஜன் எதோட ப்ராடக்ட்? கேரஜன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ரெட். சிவப்பு கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் அப்படின்னு பாட்டுருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ரெட் ஆல்கே. ஆப்ஷன் டி, ரெட் ஆல்கே. ஆப்ஷன் டி, ரெட் ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. ஃபிரோஷ், ஹரிதா, தர்ஷினி, அகிலா, தேவன், தமிழரசி, மைத்திலி, ஸ்ரீகுட்டி, அருணா கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் டி,
ஆப்ஷன் டி ரெட் ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ரெட் ஆல்கே, ரெட் ஆல்கே. ஓகே, அடுத்த கேள்வி. Which of the following algae contains mannitol and reserve food material? Mannitol as a reserve food material contain பண்ணக்கூடிய algae என்ன algae? Mannitol reserve food material contain பண்ணக்கூடிய algae எல்லாம் என்ன algae? Mannitol reserve food materials contain பண்ணக்கூடிய algae என்ன algae? Brown algae. அந்த brown algae ல என்ன எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். brown algae ல தான் mannitol அப்படின்றது இருக்கு. அதனால கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வந்து எது brown algae, எது வந்துட்டு brown algae, எது வந்துட்டு brown algae, எது brown algae, எது brown algae, brown 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏𝒂𝒂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 
correct answer. Okay, option B rakana. Option B ectocarpus. Yes, தமிழரசி, அகிலா, ஹரிதா, அருணா, தேவன் கலக்கிறீங்க. Option B ectocarpus. Phaeophyceae அப்படி நம்ம சொல்லக்கூடிய brown algae. Phaeophyceae அப்படி சொல்லக்கூடிய brown algae தான் mannitol will be as a reserve food material. Reserve food material நம்ம mannitol வந்து பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றோம். So option B is right answer. ஓகேவா? Yes. Fertilization அப்புறமா extra pollen tube redirect ஆகிற mechanism. Chemical gradient changes sir. Maybe. Yeah. Okay, அடுத்த கேள்வி. Genera like Selaginella and Salvinia produces two kinds of spores. Such plants are known as. Selaginella and Salvinia produce with two kinds, ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். சிமிலரா ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்னவா இருக்க போகுது? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கிளாஸ் இருக்கு உங்களுக்கு? அப்படியா? எனக்கு இன்னும் ஒரு 10-15 கொஸ்டின் தான் இருக்கும். 10:30 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, எஸ். என்னது? ரெண்டு டைப் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கு. அது என்ன இருக்கு? நம்ம ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படி நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? we call this as a heterosporous. Option A heterosporous is the right answer. ஓகேவா? Option A heterosporous is the right answer. ஓகே, சூப்பர். அகிலா, தமிழரசி, அக்ஷயா, ஃபிரோஸ், மைத்திலி, நந்திதா, ஜெயமுருகன், அருணா. எஸ், சேம் ஆப்ஷன் ஏ தான். பியாரி, ஷாம், அரிதா, எஸ், தேவன். ஸோ going to be option A heterosporous. heteroனா என்ன டிட்டர்மைன் பண்ணுது? two different spores டிட்டர்மைன் பண்ணுது. heteroனா என்ன டிட்டர்மைன் பண்ணுது? two different spores வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? யா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन, cyanobacteria is classified under. எதுல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க? எதுல வந்து cyanobacteria வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க? A and C யா? சைனோபாக்டீரியா எப்படி A and C? ஒரு ஆப்ஷன் தான் போடணும், ரெண்டு ஆப்ஷன்ல இல்லடா. சைனோபாக்டீரியா எதுல கிளாசிஃபை? சைனோபாக்டீரியா நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல படிச்சோமே. சைனோபாக்டீரியா அப்படின்ற பாக்டீரியா. என்ன பாக்டீரியா அது? சைனோபாக்டீரியா அப்படின்றது ஒரு ப்ரோகேரியாட்டிக். ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு நம்ம சொன்னா கூட அது என்னவா இருக்கு? இட் இஸ் a ப்ரோகேரியாட்டிக். இருந்துட்டு இருக்கு. ப்ரோகேரியாட்டிக்ல வீட்டுக்கு முத புள்ள அப்படின்னு படிச்சோமே. வீட்டுக்கு ஒரே புள்ள முத புள்ளையா கன்சிடர் பண்ண கூட முனீரால இருக்கும். ஆப்ஷன் சி முனீரா. ஓகேவா? முனீரால பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், முனீரா. எஸ், அக்ஷயா, கமலக்கண்ணன், ஷாம், ஃபிரோஷ், பியாரி, மைத்திலி, தர்ஷினி, நந்திதா, ஹரிதா, அகிலா கலக்கிறீங்க. ஓகே, என்னது? வீட்டுக்கு ஒரே புள்ளி யாரும் சொல்லக்கூடிய முனீரா தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? யா, அடுத்த கேள்வி. Fusion of two motile gametes which are dissimilar in size is termed as. Fusion of two motile gametes which are dissimilar in size is termed as. Fusion of two motile gametes which are dissimilar in size. Yeah. Dissimilar in size. நான் கொடுத்திருக்கேன் dissimilar in size அப்படினாலே என்ன வரப்போகுது? anisogamy. Dissimilar in size பேஸ் பண்ணி என்ன வரப்போகுது? It's going to be option C. anisogamy is right answer. Okay, option C. anisogamy is right answer. சூப்பர். அரிதா, மைத்திலி, தர்ஷினி, அகிலா, ஜெயமுருகன், பியாரி, தர்ஷினி, அருணா, ஷாம், ரெண்டு அக்ஷயா. ஓகே, அக்ஷயா அண்ட் அக்ஷயா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. anisogamy is right answer. ஓகேவா? எஸ். லாஸ்ட் 8 more questions இருக்குடா. இன்னும் 8 more questions இருக்கு. ஓகே, நம்ம 10 questionsல முடிச்சிரோம். Hold fast, stipes and frond constitute the plant body in case of hold fast, stipe and frond. இதெல்லாம் எதுல பார்க்க முடியும்ன்றாங்க பேசிக்கா? எந்த ஆல்கேல பார்க்க முடியும்? ரெட் ஆல்கேவா, கிரீன் ஆல்கேவா, இல்ல பிரவுன் ஆல்கேவா, ரோடோஃபேசியாவா, குளோரோஃபேசியாவா, இல்ல ஃபையோஃபேசியாவா? எந்த ஆல்கேல வந்து hold fast, stipes and fronds அவ்வளோ பார்க்க முடியும்? எதுல வந்து பார்க்க முடியும்?
ரோடோஃபைஸேவா, குளோரோஃபைஸேவா, ஃபெயோஃபைஸேவா, இல்லை ஆல் தி அபோவா? எஸ், என்ன ஆல்கையில் பார்க்க முடியும்? ப்ரௌன் ஆல்கையில் பார்க்க முடியும். ப்ரௌன் ஆல்கை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஃபயோஃபைஸேல பார்க்க முடியும். ஓகேவா? ப்ரௌன் ஆல்கை அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபயோஃபைஸே. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ப்ரௌன் ஆல்கை கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபயோஃபைஸே. ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். அகிலா, அக்ஷயா, ஜெயமுருகன், அருணா, தர்ஷினி, மைத்திலி, பியாரி, நந்திதா கலக்கிட்டீங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஃபயோஃபைஸே. ஆப்ஷன் சி ஃபயோஃபைஸே இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபயோஃபைஸே தான் கரெக்டான ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்த்துலாமா? ஜஸ்ட் 7 more to go. 7 more to go. A plant show a thallus level of organization. நல்லா பார்த்துக்கோங்க. thallus level, plant like, stem like, அந்த மாதிரி தான் நம்ம thallus level அப்படின்னு சொல்லுவோம். thallus level of organization, it show rhizoids and its haploid condition இருக்கு. N condition தான். It's need water to complete its life cycle because the male gametes were மொட்டை. மேல் கேமெட்ஸ் மொட்டையில இருக்கிறதுனால வாட்டர் டு நீட் இருக்கு. அப்போ இந்த குரூப் என்னவா இருக்கும்? இந்த இதிலே தெரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். என்ன ஒரே ஒரு ஐடியா தான், அதாவது மெயில் கேமிட்ஸ்க்கு வந்துட்டு வாட்டர் தேவை. மெயில் கேமிட்ஸ்க்கு வந்து என்ன தேவை? வாட்டர் தேவை. மெயில் கேமிட்ஸ்க்கு வந்துட்டு வாட்டர் தேவை ஸ்விம் பண்ணுறதுக்கு, ஸ்விம் பண்ணி ட்ராவல் லோக்கோமோஷனுக்கு. அப்போது ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது என்ன பிளான்ட்டாக இருந்துட்டு இருக்கு? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எஸ் பிரையோஃபைட்ஸ். ஆப்ஷன் டி பிரையோஃபைட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி பிரையோஃபைட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கா? ஃபைன், கலக்கிட்டீங்க. தமிழரசி, அக்ஷயா, ஹரிதா, தர்ஷினி, 2 அக்ஷயா, தர்ஷினி, அருணா, மைத்திலி, அகிலா, நந்திதா, பியாரி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி பிரையோஃபைட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. ப்ரோதாலஸ். ப்ரோதாலஸ் என்னது? அந்த பிரிமிட்டிவ் டேர்ம் ஆஃப் ப்ரோதாலஸ் நம்ம என்ன சொல்றோம்? வாட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரோதாலஸ்? ப்ரோதாலஸோட டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. தாலஸுக்கு முன்னாடி பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குல்ல, என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ரோதாலஸ். நல்லா பாருங்க. ப்ரோதாலஸ், எஸ், இட் இஸ் அ gametophytic free living structure. டெரிடோஃபைட்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடியது. டெரிடோஃபைட்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய gametophytic பாடி. மறந்துடக்கூடாது, ஸ்போரோஃபைட்டிக் கிடையாது, gametophytic free living பாடி. டெரிடோஃபைட்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய gametophytic free living body. So option C will be the right answer. Option C டா கணுங்களா? Option C. Yes டா. மைத்திலி, கிரிஷ், அருணா, பியாரி, தர்ஷினி, நந்திதா, ஹரிதா, தமிழரசி, ஷாம், சூப்பர் ஷாம், அக்ஷயா. ஓகேவா? என்னது? இட்ஸ் a gametophytic free living body. டெரிடோஃபைட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய gametophytic free living body தான் நம்ம என்ன சொல்றோம்? ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். It's going to be option C is the right answer. ஓகேவா? Option C will be the right answer. Yeah, clear? Yes டா அக்ஷயா, சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி கொஞ்சம் பெருசு தான். பிளான்ஸ் ஆஃப் அ குரூப் ஆர் டிப்ளாய்டு. இந்த குரூப்ல இருக்க பிளான்ஸ் டிப்ளாய்டா இருக்குமா? அண்ட் வெல் அடாப்டட் டு த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அடாப்ட் ஆயிருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். They grow bearing a sporophylls in the compact structure called cones. எதோட ஸ்ட்ரக்சர்ல கோன்ஸ் இருக்க போகுது? எதோட இதுல வந்து கோனோட மிகப்பெரிய ஸ்ட்ரக்சராக பேஸ் பண்ண போறோம். எதுல வந்து கோன் பிரசன்ட் ஆயிருக்கும்? ஒரு வேர்டு தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஒரு வேர்டு தான் பார்க்கணும். அந்த வேர்டு இருக்கிற கீவேர்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சும்மா உட்காந்து பார்த்துக்கணும். கோன்னாலே நமக்கு எதில் இருக்க போகுது அப்படின்னு தெரியும், ஜிம்னோஸ்போம்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு தெரியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்போம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்போம். எஸ், ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்போம். சூப்பர். தர்ஷினி, ஷாம், அருணா, மைத்திலி, ஜெயமுருகன். ஓகே, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் என்ன கேட்டிருக்கான்? கோட் பேரிங் ஸ்போரோஃபில்ஸ். ஏற்கனவே ஸ்போரோஃபில்ஸ்ல அடிச்சிருப்பீங்க. சரி, ஸ்போரோஃபில்ஸ் ரொம்ப டெக்னிக்கலா தெரியலனா கூட நம்ம இந்த கோனை வச்சு அடிச்சலாம். காம்பேட்டபிள் ஸ்ட்ரக்சர் கோன் எதுல மட்டும் பார்க்கணும், டிஃபைன் பண்ணி பார்க்க முடியும். ஸ்போரோஃபில்ஸ் கண்டெயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்னோஸ்போம்ல பார்க்க முடியும். ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பரா. ஜெயமுருகன், நந்திதா, பியாரி, ஃபிரோஷ், அக்ஷயா, தர்ஷினி கலக்கிட்டீங்களா? ஓகேங்களா? ஷாம், சூப்பரா. ஸோ இட் பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், லாஸ்ட் 4 more question கூட. லாஸ்ட் 4 more question. The embryo sac of an angiosperm is made up of. ஒரு எம்ப்ரியோ சாக், ஏஞ்சியோஸ்போம்ல நடக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக் என்னென்ன மேடப் ஆயிருக்கும்? இப்போதான் பார்த்தோம் டபுள் ஃபெர்டிலைசேஷன். நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 2 3 4 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஆர்டரில் வச்சு அடிங்க பார்ப்போம். என்ன இருக்க போது? கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இப்படி கேட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. பட் இருந்தாலும் அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் சி வரும், அதுக்கப்புறமா தான் என் வரும். ஓகே, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4ல ஃபர்ஸ்ட் 7 வரும், அதுக்கப்புறம் தான் 8 வரும். ஓகேவா? ஸோ 7 செல்டு 8 நியூக்ளியை, 7 செல் இருக்கு, 8 நியூக்ளியஸ் இருக்கு. 7 செல்டு 8 நியூக்ளியஸ் அப்படின்றது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, 7 செல்டு 8 நியூக்ளியஸ். ஆப்ஷன் பி. தர்ஷினி, அக்ஷயா, தர்ஷினி, பியாரி, ஃபிரோஷ், ஷாம், அகிலா, நந்திதா, மைத்திலி, அருணா, ஷாம், ஜெய் செந்தில், பியாரி கலக்கிட்டீங்க. It's going to be option B is right answer. Yes. Last three question. Okay. If the diploid number of flowering plants is 36 இருக்கா, what will be the chromosome in its endosperm? Endospermல எவ்வளவு இருக்கும்? Diploid number of flowering plant வந்து 36 வந்து diploid number of flowering plant.
ஓகேவா? இது நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட் நம்ம செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் படிக்கும்போது படிச்சிருந்தா எப்படி டிரைவ் பண்றது அப்படின்றது. அப்போ அதோட எண்டோஸ்போமோட குரோமோசோமல் நம்பர் எவ்வளவு இருக்கும், அதோட எண்டோஸ்போமோட குரோமோசோமல் நம்பர் எவ்வளவு இருக்கும், எப்படி கால்குலேட் பண்ணா என்ன கொடுத்துட்டான் டிப்ளாய்டு நம்பர் வந்து 36 கொடுத்துருக்கான். அப்போ டிப்ளாய்டு நம்பர் வந்து 36 கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்கறான் எண்டோஸ்போம் வந்து ட்ரிப்ளாய்டு நம்பர் என்னன்னு கேட்கறான். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க பார்த்து சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க, எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. டிப்ளாய்டை கொடுத்துட்டு ட்ரிப்ளாய்டை கேட்கறான், 2n கொடுத்துட்டு 3n கேட்கறான். அப்ப என்னவா இருக்க போகுது, என்னென்ன இது எப்படி பண்ணோம், 2n அப்போ 36 இருக்கு, அப்போ என்ன வரும் 18 சாரா தானே, அப்போ 3n அப்படின்றது என்ன இருக்க போகுது 18 + 18 18 + 18 போடுறத விட இந்த 36 + 18 என்னடா is going to be 54. option C 54 இப்படி தான் போடணும். ஓகேவா? சோ ஆப்ஷன் C 54. என்ன வந்து 18 கன்சிடர் பண்ணிக்கணும். சூப்பரா இருக்கு. என்ன வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம் 18. ஏனா அவன் டிப்ளாய்டு தான் 36 ன்னு கொடுத்திருக்கான். அவன் நல்லா பாத்துக்கோங்க, இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுக்கறான் அப்படி பார்த்தீனா என்ன டேர்ம்ல கொடுத்திருக்கான்றத நல்லா நோட் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். சோ ஆப்ஷன் C 54 is right answer. ஆப்ஷன் C 54 is right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்து லாஸ்ட் 2 more questionரா. புரோட்டோனீமா is what is called as a புரோட்டோனீமா. புரோட்டோனீமானா என்ன சொல்லுவோம், what we called as a புரோட்டோனீமா. புரோட்டோனீமா அப்படின்றது என்னது, எங்க பவுண்ட் பண்ண முடியும் புரோட்டோனீமா, ஜூனைல் ஸ்டேஜ். எஸ் அது சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜூனைல் ஸ்டேஜ்ல இருக்கிறது அப்படின்றது அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஹாப்ளாய்டு அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் மாசஸ், குழந்தை பருவத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேபி. இந்த ப்ரோத்தோலஸ்லாம் கேமெட்டோஃபைட் பாடிலாம் ஃபவுண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தையா நம்ம ஃபார்ம் ஆயிருப்போம். அதே மாதிரி தான் இது சொல்றதுக்கு ஹாப்ளாய்டு அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் மாசஸ் புரோட்டோனிமா அப்படின்றது மாசஸ்ல பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டாக்கண்ணா எஸ்டா தமிழரசி, ஜெயமுருகன், ஜெயசந்தில், தர்ஷினி, மருத்துவர் மருத்துவர் டுபி நல்லா இருக்கே பேரு, மைத்ரி, அகிலா, பியாரி, அருணா கலெக்டிங். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் இன்னைக்கான லாஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம், இந்த செஷனுக்கான லாஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தலாம். ஓகேவா? the 10th question is going to be the giant redwood tree sequoia is and நம்ம இது நிறைய வாட்டி பார்த்தோம், பட் இருந்தாலும் சொல்லுங்க. giant sequoia எதுல வருது, ஜிம்னோஸ்பர்மா, ஏஞ்சியோஸ்பர்மா, டெரிடோஃபைட்ஸா, ஃப்ரீ ஃபர்னா. செக்கோயா அப்படின்ற மிகப்பெரிய மரம், ஆலமரம் எதுல வருது, ஆலமரம் கிடையாது, பட் இருந்தாலும் மிகப்பெரிய மரமான லார்ஜஸ்ட் ட்ரீயா கன்சிடர் பண்ணக்கூடிய செக்கோயா. டெரிடோஃபைட் என்னடா டேய் ஜிம்னோஸ்பர்ம்டா, ரொம்ப ஈஸியா இருக்குன்னா ஜிம்னோஸ்பர்ம். செக்கோயா அப்படின்றது ஜிம்னோஸ்பர்ம் சி வராது. ஓகேங்களா? ஜிம்னோஸ்பர்ம் ஒரு மோட்டிவேஷன் தான் சார், நல்ல விஷயம்டா. ஸோ டி ஆப்ஷன் டி எஸ்டா தமிழரசி, ஹரிதா, அக்ஷயா, நந்திதா, அருணா, ஜெயசந்தில், பியாரி, அக்ஷயா, கமலக்கண்ணன், தர்ஷினி, ராஜசேகரன், மைத்திலி, அகிலா கலெக்டிங். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்பர்ம் இஸ் ரைட் ஆன்சர். ஜிம்னோஸ்பர்ம் தான் கரெக்டான ஆன்சரா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? யா கிளியர் வித் திஸ் we have completed this session. ஓகேங்களா? எஸ் சூப்பரா கிரேஸ். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 5 ரவுண்ட் அடிச்சு விடுங்க பாப்போம். தீ பரவட்டும், கமெண்ட் செக்ஷனில் தீ பரவட்டும். அப்படியே செஷன் லைக் பண்ணாம வேற பாத்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் ராகணுங்களா, ஃபயர் தான் அந்த ஹார்ட் நீங்களும் என்ன அப்படி இல்லை. ஓகே சூப்பர். ஓகேங்களா? யா சூப்பர். அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்கடா. ஓகேவா? அதே மாதிரி இன்னும் டாக்டர் பேட்சில் சேராமல் யாராவது இருந்தீங்கன்னா டாக்டர் பேட்சும் சேர்ந்து விட்டுருங்க, மறந்துடாதீங்க. டாக்டர் பேட்ச் இருக்குது, ஸோ சேர்ந்து விட்டுருங்க சார். அடுத்து நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம விஜய் சார் எடுக்க போகிறோம். ஓகே, இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்த ஃபீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே கிளியர். இன்னும் நம்ம டாக்டர் பேட்ச் அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குடா, இங்கே அது கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இந்த லிங்க் அப்படியே ஜாயின் பண்ணிங்கனாலே டேரெக்டாக அந்த பேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஓகே, டேரெக்டாக நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. இல்லை டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் அடுத்த லீடர் போர்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, லீடர் போர்டு எடுத்துகிட்டு வரல. நான் அடுத்த லீடர் போர்டு வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அனிமல் கிங்டம் இன்னைக்கு செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் தெரியுமா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் லீடர் போர்டு நான் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே வாக்கண்ணா? ஸோ மறுபடியும் சந்திப்போமா?
யா செஷன் லைக் பண்ணியாச்சா? டோன்ட் 15 minutes ரன் 15 minutesல ஸ்டார்ட் பண்ணுவாரு சார். ஓகேவா? அரௌண்ட் 10:30 ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகே யா பாய் see you நாளை சந்திப்போம். நாளை காலை இதே நேரத்தில் சந்திப்போம். நாளை காலை 6 o'clock. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் தான். நாளை காலை சந்திப்போம். ஓகேவா கண்ணா? ஸோ தேங்க்யூடா, தேங்க்யூ எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்குமே பாய். எஸ் தேங்க்யூ மருத்துவர் நீங்கள் மருத்துவர் ஆகட்டும் நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? பைடா கண்ணா, பாய்.